அழகா நான் உங்களுக்கு ஏஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஷூட் கோல் டு த ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது உண்மையிலே நான் பார்த்த சூப்பரான ஃபுட்பால் அனிமேல இதுவும் ஒன்று. கண்டிப்பாக கதை ரொம்பவும் நல்லா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இதை போகிறதுக்கு, நிறைய இடங்கள் வந்ததுனால. இப்போ கொஞ்சம் ரெகுலராக போட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நான் தொடர்ச்சியாக போட்டு முடிச்சிடறேன். எபிசோடும் கம்மி தான் இது. நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சீக்கிரம் போட்டு அடுத்த ஸ்போர்ட்ஸ் அனிமேலாம் பார்த்துடலாம் சீக்கிரமாகவே. அது உங்ககிட்ட தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு 2K லைக் வந்து போட பாருங்க. கண்டிப்பாக அடுத்ததை நீங்கள் கேட்குற எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமேவாக இருந்தாலும் நான் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரது உங்ககிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி கமெண்ட்டையும் கொண்டு வாங்க. சரிங்க, நம்ம கதை போலாமா? கதையோட ஆரம்பத்தில் பார்த்தா எவனோ ஒருத்தன் தீவிரமாக ஷூட் கேம் விளையாடிட்டு இருக்கான். அந்த ஒரு கேமில் பார்த்தா அவன் விளையாடும் போது அவனுக்கு முன்னாடி இருக்க எனிமிஸ் அவனை சுட்டுன்னு போயிட்டு இருக்கும்போது விட்டு கொடுத்தாதரா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸோட சின்ன ஃபிளாஷ்பேக்கோட அவனுடைய மனசை வந்து அப்படி டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. இதனால அவன் கூட விளையாடுற ஃப்ரெண்டும் புலம் ஆரம்பிக்கிறான். என்னடா பண்ற மாதிரி ஒரு கட்டத்தில் அவன் ஷூட் பண்ற அந்த கண்ணோடைய புல்லட் சேர்ந்து போயிட்டு அவன் அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் கிட்ட அடி வாங்கி தோத்துறான். எதனால நண்பகரனோட எதுக்கடாங்க நின்னுங்கிற வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அவ்வளவுதான், ஹீரோ தோத்துட்டான். என்னடா ஆச்சு உனக்கு? அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். என்னது அப்ப என் பாட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பி கேட்டுட்டு இருக்கான். இல்ல, இது 2 பேருடைய பாட்டு தான். ஃபீல் பண்ணாதரா, இது என்னுடைய தப்பு தான். உன்னுடைய தப்பு நான் சொல்லவே மாட்டேன்டாப்பா. அதை சொல்லி யார் திட்டுவாங்க? அது என்னுடைய தப்பு தான்றது நீ நல்லாவே சொல்றதுல தெரியுது. எல்லாம் என் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல பண்ண ஒரு தப்பை யோசிச்சு பார்த்துட்டு அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு எப்பவுமே வெற்றின்றது ஒண்ணு கிடையாது. அது என்னடான்னு பார்த்தா சின்ன வயசுல விளையாட ஃபுட்பால் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் விளையாடுறது இல்ல. இப்ப ஸ்கூலுக்கு வந்துட்டு அவனும் பார்த்துட்டு இருக்கான். என்னால எப்பவுமே ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய ஸ்கூல்ல சேர்ந்த பசங்க எல்லாமே ஃபுட்பால் அந்த தீவிரம் விளையாடிட்டு இருக்கானுங்க. நான் எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றேன்னு தெரியல. என்னால எதுவுமே முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நான் எதுக்கு ஃபுட்பால் விளையாடணும்? அந்த வதுவாக்கரன்னு சொல்லக்கூடிய அந்த பட்டம் எனக்கு தேவையில்லை. பசங்க என்னமோ நல்லா விளையாடிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு கூட இருக்கிறவங்க எல்லாருமே உற்சாகப்படுத்துறானுங்க. ஹீரோ ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அது என்னடான்னு பார்த்தா ஒருத மட்டும் அந்த இடத்துல தனிதையா நின்று இருக்கான். அவனால ஏதோ தப்பு நடந்த மாதிரி. இதை பார்த்துட்டு அவன் தான் சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோ, எனக்கு அந்த இடம் நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரின்னு ஒரு நிலைமையில நானும் இருந்திருக்கேன். எல்லாரும் ஒருத்தரையே குறை சொல்றது, ஒன்னுத்துக்கு உதவாதவன், அந்த டீம்னால தோத்து போகுது, இவனால மட்டும்தான்ற ஒரு பேர் எனக்கு கிடைக்கும். அது போலதான் அவனுக்கு அந்த இடத்துல கிடைக்குது. இந்த லூசர்ஸ் என்ன மாதிரி தான் எனக்கு புரியுது அப்படின்னு ஹீரோ இவனுங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. அவனுக்கு இதை பார்த்துட்டு கடுப்பாகிறானுங்க. இன்னொரு பக்கம் பக்கத்தில் இருக்க ஒருத்தனும் யாரா இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறமா தான் இந்த பைப்புல அவன் ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். டேய், எதுக்குடா கேவலமா எங்களை பார்த்து சிரிச்சிருந்தப்போ? நான் சிரிக்கலடா உன்னை பார்த்து. போய் சொல்லாத, எனக்கு நல்லாவே தெரியும். எங்களை பார்த்து தான் நீ கேவலமா சிரிச்சிருந்த. அதை நல்லாவே நாங்க பார்த்துட்டோம். எதுக்குடா அந்த மாதிரி சிரிச்சிருந்த? ஒருவேளை உங்களை விட நான் கேவலமா விளையாடுறதுனால தான் நீ என்னை பார்த்து அப்படி சிரிச்சியோ? நாங்க விட்டு கொடுக்காம எங்களுடைய விருப்பத்துக்கு நாங்க விளையாடுறோம். நான் சொல்றது சரிதானே? நீ சொல்றது சரிதான். ஆனா நான் வந்து அந்த மாதிரிலாம் எகத்தாலுமே யோசிக்கல. நீயும் கோரோகாவா அப்புறம் மற்றவங்களுடைய மூவ்ஸ் எல்லாமே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஓ, நல்லா இருந்துச்சா சார்? இதுக்கு முன்னாடி ஃபுட்பால் விளையாடி இருக்கீங்களா? ஆமா, அவன் கேட்கறது உண்மையா? உனக்கு ஆல்ரெடி சாக்கர் பத்தி தெரியுமாடா சுஜி அப்படின்னு கண்ணாடி போட்ட ஒரு பையனை கேட்க. இல்ல எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு அது எதுவும் தெரியாது. அப்ப எதுக்காக தேவலாம எங்களை பார்த்து சிரிச்சிருந்தேன்? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. நான் தான் சொல்லிட்டல, நான் தேவலாமலாம் சிரிக்கிறடா. போய் சொல்லாதன்ற மாதிரி இன்னொரு பக்கம் இந்த பையன் சண்டை போடுறான். டேய் டென்ஷன் ஆகாதடா, பொறுமையா பேசு, அமைதியாரா. உண்மையிலே நான் அந்த விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவும் அப்செட் ஆயிட்டேன். வேற எதுவும் இல்ல. நீ சிரிச்சேன்னு சொன்னதெல்லாம் போய் அது வெறும் சாக்கர் தான்டா. அதுக்கேண்டா இப்படி அடிச்சுக்கிறேன்? என்னது ஜஸ்ட் சாக்கர் தானா? எவ்வளவு தெரிந்து அப்படி சொல்லிருப்பேன். எவ்வளவு பேர் கனவுகளோட அதோட கூட சேர்ந்து இருக்காங்க தெரியுமா, விளையாடுறாங்க. 2 விஷயத்தினால நான் உன்னை வெறுக்கிறேன். உன்னை நீ எங்களை பார்த்து சிரிச்சது, இன்னொன்னு இப்ப நீ இந்த மாதிரி பேசுறது. உனக்கு என்னடா தெரியும் அப்படி சாக்கரை பத்தி? எதுவும் தெரியாம வந்து பேசிட்டு இருக்காதரா. சாக்கர் ஜஸ்ட் ஒரு கோல் போட்டு ஜெயிக்கிற விளையாடுறா. இதுக்கெல்லாம் என்ன டென்ஷன் ஆவறீங்க? அதெல்லாம் மட்டமான கேம். என்ன கேட்டேன், மட்டமான கேம் அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பாடி அடிக்கிட்டு போறான். எத்தனை பேர் கனவுகளோட லட்சியத்தோட அதை விளையாடிட்டு இருக்காங்க. நீ என்னடானா அவ்வளோ கேவலமா சொல்றத? உனக்கு அதெல்லாம் விளையாடினா தானே அதோடைய அருமை தெரியும். நீ எங்க விளையாடி இருக்க போற? உனக்கு வெளியில இருந்து மத்தவங்களை வேடிக்கை பார்த்து குறை சொல்றது ஆள் தானே நீ. எங்க நிலைமையில நீ விளையாடினா தான் அந்த இடத்துல கஷ்டப்படுறது எவ்வளவுன்னு தெரியும். கோல் போறதுல அவ்வளவு சீக்கிரம் முடியாது கண்ணா. ஈஸியா சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னால முடியாதுன்றியா? கண்டிப்பா நீ எல்லாம் ஓத பாக்குறடா. உனக்கு ஒண்ணு வராது, வாய் மட்டும்தான். சரி ஓகே, எனக்கு இதுக்கப்புறம் இந்த இடத்துல பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. நான் கிளம்புறேன்ற மாதிரி அவன் போக. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. என்ன பயந்துட்டியா? வாடா, ஒத்தைக்கு மோதிடுவோம். உன்னால முடிஞ்ச ஒரே ஒரு கோலை போட்டு காமிடா. அப்ப நீ ஒத்துக்கிற நீ பிளேயர் தானே. இல்லன்னா நீ எல்லாரையும் வெளியில இருந்து குறை சொல்லிட்டு இருக்க ஒரு கேவலமான நாய் தான். வாய மூறா, எப்பவுமே எனக்கு சாக்கர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவனையே தூக்கி விசில் அடிக்கிறேன். இப்போ எனக்கு திரும்ப யாரோடைய உதவியும் இல்லாம சாக்கர் விளையாடணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு சாக்கரே தேவையில்லை. நான் எதுக்கு ஃபுட்பால் விளையாடணும்? அதெல்லாம் உதவாக்குற கேம். நான் வச்சுக்கோ, நான் எப்பவுமே திரும்ப வந்து சாக்கர் விளையாட மாட்டேன். இன்னொரு முறை என்கிட்ட இந்த விஷயத்துல வச்சு பேசிட்டு முன்னாடி வராத. இன்னொரு அழுத்தத்தினால அவனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ரொம்ப வாந்தி எடுக்கிற நிலைமைக்கெல்லாம் போறான். இதை பார்த்துட்டு அவனுக்கு 2 பேரும் ஃபீல் பண்ண. இருந்தாலுமே உங்களோட ஹெல்ப் வேணாண்டா, போங்கடா என்ன விட்டு அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்த விட்டு ஓடுறான். சாக்கர் இப்பெல்லாம் சொல்லாதரா, அது ஃபன்னா விளையாடுற கேம் தான்டா. எங்க பாரு, மத்தவங்களுடைய ஃபன்னுக்காக நான் உன்னை இதுல சாக்கர் விளையாடணும்னு சொல்லல. எனக்கு அப்படிப்பட்ட சாக்கர் தேவையில்லை. மத்தவங்க என்ன குறை சொல்றதுலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. இன்னொரு முறை இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. இவன் பிரச்சனை என்னதான் சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற கடுப்பாகிறான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு இன்னும் வந்து போக வெளியில பார்த்தா இந்த ஆளும் பார்த்துட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் வில்லத்தனமா
தேவையில்லாம செஞ்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பார்க்கல அவனும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோவும் பசங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சமயத்துல அவன் விளையாட மேட்ச் திரும்பி யோசிச்சு பாக்குற. சின்ன வயசுல நண்பன்காரன் கூட ஒரு நாள் சேர்ந்து விளையாடும் போது நல்லாவே விளையாடி இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பால் வர பசங்களும் ஆனா அந்த பாலை தூக்கி போடுங்கன்ற மாதிரி சொல்ல, ஆனா ஹீரோ வெட்டி வதிக்காம பாலை தூக்கி போடுறான். அந்த குழந்தைகள் கூட நல்லா விளையாடும் போற பழச நினைச்சு யோசிச்சு பைத்திய மாதிரி யோசிச்சுட்டு இருக்க போல. ஹேய் யார் நீ? சாக்கர் பிடிக்காது எனக்கு விளையாடுறதுக்கு பிடிக்காதுன்னு சொல்றியே தவிர அதை விட்டு போறதுக்கு உனக்கு மனசு இல்ல போல. பழைய நினைவுகளை யோசிச்சு ஒரு விதமான பிரயோஜனமும் கிடையாது தம்பி. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றதை யோசிச்சு அதுக்கேற்ற போல நம்ம மாறுறதுதான் புத்திசாலித்தனமே. எனக்கு கேட்டினா உன்னுடைய பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும் எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா அதை நீ மாத்திக்கணும். மாத்தினாதான் நிறைய விஷயத்த உன்னால வாழ்க்கையில மாத்த முடியும். இப்படியே இருந்தா இப்படியே தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஒரு நாள் அதை மாத்தும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் அவனுடைய வீட்டுக்கு வர. வீட்டுல பார்த்தா அவங்க அம்மாவும் என்ன சொல்லலாம் வந்துட்டியா, என்ன ரூம்ல போயிட்டு அப்படியே சோகத்தோட உட்காந்துட்டு இருக்க போல, என்ன வேணும் இன்னைக்கு சாப்பிட்டுக்கு டின்னரு? அப்புறமா நான் சொல்றேமா என்னடா ஆச்சு சோகமா இருக்கேன்? ஆமா இது ஏன் ரூம் வராதிங்க. டேய் சோகமா இருக்க வந்து கேட்டா கூட எவ்வளவு கடுப்பா வரேன், ஏன் இப்படி பண்றேன்? எங்க பாரு எப்பா பார்த்தாலும் இங்கேயே உட்காந்துன்னு கேம் விளையாடிட்டு இருக்காத, வெளியே போயிட்டு ஓடி ஆடி விளையாடினா தான் ஜம்முன்னு இருக்கும் உடம்பு. எனக்கு அதெல்லாம் வேணாமா, வெளியே போனா அழுக்காயிடும் கைகாலாம். நீ தானே சின்ன வயசுல போவாதுன்னு சொல்லுவேன். அதெல்லாம் இப்போ போடா, இதுலயே உட்காந்துருந்தா எப்போ மாட்ட குழம்பிடுவேன். டே எதனால கவலைப்படாது, இன்னும் 20 நிமிஷத்துல உனக்கு தேவையான டின்னர் ரெடி பண்ணிடுறேன். அதனால நீ உற்சாகம் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ஹீரோ படத்துக்கு நீ காலையில நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கறேன். ஸ்கூல்ல பத்தாத்துக்கு அந்த பார்க்ல பார்த்து அந்த ஆள் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்க, தன்னோட லைஃப்ல தன்னுடைய நண்பன் ஒருத்தன் சின்ன வயசுல இல்லாதப்போ இவன் விளையாடின கேமுக்கும் அவன் கூட விளையாடின கேமுக்கும் ஒத்துழைச்சு பார்க்கறான். அதுல என்னன்னா இவன் அவனுடைய நண்பன் இல்லாம விளையாடின கேம் வந்து ரொம்ப மோசமா எல்லா மேட்சும் தோத்து போயிடறான், சரியாவே விளையாட மாட்டான். அதனால எல்லாருமே இவனை பிளேம் பண்றாங்க. இவன் ஒன்னத்துக்கு உதவாதவன், ஆள் இருந்தா நல்லா விளையாடுறான், ஆள் இல்லைன்னா ஒரு மாதிரி விளையாடுறான். இவன்லாம் யாரு விளையாட சொன்னா? இவனை நம்ம டீம் விட்டு தூக்கலாம். ஆனா நண்பங்காரன் இருந்தப்போ நல்லா விளையாடிப்பான். ஏய் ஷூட்டு அதை அட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு நண்பகாரன் சொல்லுவான். இவன் பேரு ஷூட்டுனே வச்சுக்கிறான். அந்த நண்பகாரன் கண்டிப்பா உன்னுடைய உதவி இல்லாம இதை பண்ணிருக்க முடியாதா? உண்மைதான், நம்ம 2 பேரும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம், கவலைப்படாத. எனக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட வாழ்க்கை திரும்ப தேவையில்லை. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். பார்த்ததுக்கு அவங்க அம்மா ஒரு ரூம்ல வந்துட்டு ஏன்டா அழுதுட்டு இருக்கான்ற மாதிரி வந்து கேட்க, அவங்க மூஞ்சில தலைக்கணி தூக்கி விசிறடிக்கிறான். ரூமை விட்டு போங்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோ கோவத்தோட ஏஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் மத்த மறுநாள் ஸ்கூல்ல இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்க. ஹீரோவும் கிளாஸ் ரூம்ல வரான். ஏய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன வேணும்? எஸ்டர்டேக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி வரேன். ஏய் கசாமா ஒரு நிமிஷம் வாடன்ற மாதிரி அவனுடைய டீமேட் ஒருத்தன் கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் கூப்பிட்டு பேர்ல அவனும் போக, செஞ்சு நீ தான் அந்த கேம்ல லாஸ்ட் சர்வர் ஆமே, கவலைப்படாத. அறிக்கை ஓடிய ஒரு ஈவெண்ட்டுக்காக எனக்கு டிக்கெட் இருக்கு, நீ வரியா? இந்த சாட்டர்டே போலாம். இல்லடா என்ன மன்னிச்சிரு, இந்த சாட்டர்டே நான் கொஞ்சம் பிஸி, நெக்ஸ்ட் டைம் நம்ம போலாம். ஓகேடா பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் வெளியே பார்த்து கசாமாவுடைய ஃப்ரெண்ட் அவங்க கிட்ட அதிர்ச்சியான விஷயத்த சொல்ல அவனு ஷாக் ஆகிறா. டேய் ஏன்டா இப்படி பண்ற, என்னடா ஆச்சு? இல்ல என்ன மன்னிச்சிரு. அப்ப நீ கேம் என்ன ஆச்சு? ஜஸ்ட் இன்னைக்கு பிராக்டிஸ் தான்ப்பா, பிரேக் லைட்டா எடுத்துப்போம். என்னடா சொல்ற? சரி எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம், போயிட்டு வரேன். சே எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது சொல்லிட்டு கசாமாவை ஷாக் ஆகிறான். அதிர்ச்சியான ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறான். என்னடான்னு பார்த்தா பின்னாடி இருக்கவங்களும் எனக்கு தெரிஞ்சு நோமாண்டா கூட இருந்த அந்த பிராக்டிஸ் மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சாம்பா, அதான் இவன் இவ்வளவு டென்ஷனா வரான். இப்போ குழுக்குழுன்னு இருக்குமே உனக்கு அப்படின்னு கசாமாவும் அவன் ஹீரோவை பார்த்து கடுப்பா வரான். இப்போ நல்லா இருக்கண்டா உனக்கு அப்படின்ற மாதிரி அடிக்குது வர. ஏய் கசாமா நிறுத்துறா, நீ சாக்கரை வெறுக்கிறதாண்டா. நான் ஒன்னும் வெறுக்கிறேன்னு சொல்லி அவங்ககிட்ட எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை அவ்வளவுதான். ஆனா இருந்தாலும் எனக்கு டீம் ஸ்கூல் கூட விளையாடணும்னு ஆசை கிடையாது. பிரைவேட் கிளப்புக்கு வேணா போலான்னு இருக்கேன். நீ யாரா எல்லோட இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? மாவன உன்னை பார்த்தாலே பத்தி நீ இருக்கிறா, எப்பரா நீ மட்டமான கேம்னு சொல்லலாம். கனகாவா டீம் தானா இந்த கண்ட்ரியில ரொம்ப பெஸ்டானது. கிட்டத்தட்ட நேஷனல் சாம்பியன்ஷிப்ல நிறைய முறை ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ரீசெண்டா எடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் யாருமே அந்த நேஷனல் வரைக்கும் தொடர கூட கிடையாது. அது காரணம் அந்த டீம்ல இருந்த முக்கியமான பிளேயர்ஸ் தான். அதுக்கு முன்னாடி அவங்க இருந்த பிறகு ஜெயிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க இந்த ஸ்கூலை விட்டு போன பிறகு யாராலுமே எதுவுமே பண்ண முடியல. அந்த தலையத்துல மாத்ததுக்காக தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். ஆனா நீ அதையே குறை சொல்ற பத்தி எனக்கு அதான் கடுப்பாகுது. கண்டிப்பா நான் கனகாவா சாக்கர் டீமோடைய மிகப்பெரிய ஷைனிங் பிளேயரா மாற போறேன். எல்லாத்தையும் நான் மாத்த போறேன். கனகாவா பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் புதுசா மாத்த போறேன்ற மாதிரி சொல்ல. சரி அப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஒண்ணு இல்லடா, நீ உன்னால ஒரு கோலா போட முடியுதான்னு எனக்கு காமி, அதுவே போதும். சரி ஓகே வரேன். பரவாயில்ல கான்பிடன்ஸ் தான் ஒட்டுக்கிறேன். எங்க பாரு நான் மட்டும் கோலை போட்டுட்டேன்னா மாவன நீ அதுக்கப்புறம் என்கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாது ஓகேவா? பிரச்சனை இல்லை, நீ கோல் போட்டதானே, நீ மட்டும் கோலை போடல அதுக்கப்புறம் நான் உன்னை வச்சு செய்வேன் பரவாயில்லையா? ஓகேன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஆளும் அந்த கனகாவா டீமோடைய பழைய லீடர் போல அவன் திரும்ப வந்து கிளப் ரூம்ல எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கான். வெளியே மேட்ச் நடக்கிற சவுண்ட் கேட்டுட்டு அவனும் அதிர்ச்சி ஆகிட்டு அங்க போக, இன்னொரு பக்கம் ஹீரோவும் பார்த்து கோல் போறதுக்காக தயாரா இருக்கான். ஒரு கோல் கூட நீ போட முடியாதுடா, யூஸ்லெஸ். சரிப்பா இந்த விஷயத்த வந்து அவனும் பார்க்க இன்னொரு பக்கம் பார்த்தா கோல் ஹீரோவும் போட. இன்னொரு பக்கம் இந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலும் எங்க பாருங்க மிஸ்டர் இசுகாய், தயவு செஞ்சு நான் உங்களை ஹை ரெக்கமெண்டேஷன் பண்ணதுக்கான காரணமே நீங்க எங்களுடைய சாக்கர் டீமை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். எனக்கு கனகாவா டீம் பத்தி உங்களுக்கு தெரியும், அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இருந்த வரைக்குமே தான் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் யாரும் சரியா விளையாடுறதுனால நம்ம நேஷனல் கூட தொட முடியல. அதனால கண்டிப்பா நீங்க ஒரு கோச்சா திரும்ப அதை மீட் எடுக்கணும். அதுக்காக தான் நான் உங்களை இந்த இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு எப்படியாச்சும் நம்மளுடைய டீமை பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்க, அது உங்ககிட்ட தான் இருக்கு, உங்களுடைய பொறுப்புல நான் அதை ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. என்னோட பக்கம் பார்த்தா கசாமக்கு ஆதரவா அவனுடைய நண்பர்கள் சொல்றானுங்க, ஏடா கோல் கீப்பர்ல இவனை அடிச்சுக்க யாருமே இல்லையடா, நல்லாவே தடுப்பானே. ஆமா சும்மா தான், அது கூட டெம்பரரியா விளையாடுனா கோல் கீப்பர் ஆயிடுவானா? பாவம் அந்த பையன் தான் கோல் போட முடியாம திணற போறான். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கோவத்தோட ஒட்டுமொத்த பழைய நினைவுகளோட ஃபீலிங்ஸோட அடிக்கிறான் பால. அது கோல் அசால்ட்டா போயிடுது. ஹீரோவுடைய ஷூட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லாருமே பார்த்து ஷாக்காவேன். ஏதோ லக்ல ஒண்ணு போட்டான்னு நினைக்கிறேன், விட்ட மாட்டேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ கொடுக்குற ஷூட்ல அடிச்ச கோல் எல்லாமே தரமா போயிட்டு இருக்கு. ஒன்னொன்னா பரவாயில்ல
பரவாயில்லையே, சாக்கர் ரொம்ப நாள் விளையாடுறதுனால எங்க செத்து போயிடுச்சுன்னு நினைச்சேன், இன்னுமே எனக்குள்ளே இருக்குது. இவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை பக்கம் திணற ஆரம்பிக்கிறான். அவனுடைய கோல் எல்லாத்தையுமே தடுக்க முடியல, அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு. கிட்டத்தட்ட ஹீரோ நிறைய கோலை போட ஆரம்பிச்சிட்டான். கடைசியா ஒன்று ஷூட் கொடுப்பான் பாருங்க. இந்தடா இதுக்கப்புறம் என் கிட்ட எவனும் பிரச்சனை பண்ணக்கூடாது சொல்லிட்டு பதிலடி எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். அதுவும் கோல் போயிடுது. ஹே எப்படா இவனால விளையாட முடியுது, இவனுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம கிட்ட பீல ஓட்டனா போ, சே என்னால எதுவுமே தடுக்க முடியலையே, ரொம்ப அசிங்கமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் காசமாவும் கடுப்பா வரான். இவன் ஒருவேளை நம்ம கிட்ட போய் சொல்லிருக்கானா, எங்க பாரு நான் வின் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ எதுவும் என்கிட்ட 9 வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் போனான்னு பார்த்தாலும் அவனுடைய மொத்த டீம்மேட்ஸ் எல்லாமே தம்பி நீ உண்மையில வேற லெவலப்பா, ஆமா அமேசிங், தயவு செஞ்சு என் கூட வந்து விளையாட. இல்லைங்க நாங்க டீம்ல எல்லாம் ஜாயின் பண்ண வரல, ஆனா அந்த இடத்துக்கு பார்த்தா இந்த கோச்சா இருக்கணும். இங்க பாருங்க எல்லாரும் இந்த இடத்துல இருக்கீங்களா, தம்பி நீ விளையாடுறது நல்லா தான் இருக்குது, நான் இப்ப சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன். அச்சுக்கு காமியாவா இவரு, நீ என்ன சொல்ற, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் விளையாட மாட்டேன். இன்ட்ரெஸ்ட் கிடையாதுலாம் சொல்லாதடா, உனக்குள்ள அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனா ஏன் நீ இப்படி வாய்ப்பை தட்டி கடிக்கிறேன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் உங்க டீம்ல இருக்க ஒருத்தவங்களே முதல்ல நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி இவரை பார்த்து கேட்க, ஏன் நான் வந்திருக்கேன், நான் தான் இதுக்கப்புறம் உங்களுடைய புதிய கோச், என்னது இவர் கோச்சா, நமக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன், நீங்க தான் குரூப் ஆஃப் லூசர்ஸ், நீங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிறதுனால உங்க எப்படியாச்சும் நான் வேற ரகமா மாத்துறாங்க. ஆனா ஹீரோ அவர் சொல்லதெல்லாம் கட்டுக்காம நான் கண்டிப்பா சேர மாட்டேன்ற மாதிரி வெளியே போறான். ஹே வாய்ப்பை கொஞ்சம் யோசிச்சு பாரு, கண்டிப்பா நீ ஒரு யூஸ்லெஸ்ரா, எதுவும் தெரியாம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு தெரிந்த அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன், என்ன லூசர் சொல்றதை நிறுத்து. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஷூட்டுன்னு சொல்லிட்டு இவனுடைய நண்பகாரனும் இவனை வந்து கூப்பிட, இவன் என்ன பண்றான், நமக்கடா ஸ்கூல்ல சேர்ந்தவங்க எங்க என்ன பண்றானுங்க, கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னானுங்க பிராக்டிஸ் மேட்ச், அது நான் தான் கால் பண்ணி வர சொன்னவங்கள. அதுக்கப்புறம் நண்பகாரன் வந்துட்டு ஹீரோவை விசாரிக்கிறான், நல்லா இவன் எங்க என்ன பண்றான், அடிச்சேன் சாகரை விட்டு போலாம் நினைச்சா எல்லாமே நம்மளை இழுத்து பிடிக்க வைக்குது, விட மாட்டேன், எப்படியாச்சும் இதை விட்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை யோசிக்க அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஹீரோவும் அவனுடைய பழைய நண்பங்காரன் பார்த்தா இப்போ அவன் கூட விளையாடுறதுக்காகவே வந்திருக்கான். அந்த இடத்துல தன்னுடைய டீமை கூட்டின்னு அவன் பார்த்துட்டு இவனை வந்து ஆக்ட் பண்ணதுல ஹீரோவை யோசிக்கிறான், எதுக்கு என் வாழ்க்கையில திரும்ப மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சவங்களாம் திரும்ப வந்து நான் மீட் பண்ணிருக்கேனே, எதுக்கு இந்த மாதிரி எனக்கு நடக்கணும், டே ஷூட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ண நண்பா, வாடா கட்டி பிடிப்போம், நீ மச்சாடா, உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற ஷூட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, திரும்பி இப்பதான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய டீம்ல இருக்கவங்களே அவங்க கிட்ட கேட்கறாங்க, ஏ கொக்குபோ இவனுக்கு தெரியுமா உங்களுக்கு, தெரியும், இவன் பேரு தான் ஹையட்டோ சுட்சி, இவனும் நானும் ஜூனியர் சாக்கர் கிளப்ல ஒரே டீம்ல விளையாடி இருக்கோம், கிட்டத்தட்ட மிடில் ஸ்கூல்ல செகண்ட் இயர் வரைக்கும் விளையாடி இருக்கோம் தெரியுமா. என்னது கோய் கொகுபோ இவரு, இங்கிலாண்டோடைய ஆஃபர்னால யூத் பிளேயரா உள்ள போயிட்டு விளையாடிட்டு அட்டகாசமா வந்தவரா இவரு. ஆமாப்பா இவர் தான் ஜீனியஸ் ஜாப்பனீஸ் பிளேயர், ஜப்பானுக்கு திரும்ப வந்துட்டு நினைக்கிறேன். இவனை பத்தி உங்களுக்கு தெரியாதப்பா, என் காலகட்டத்தில் நான் இவன் கூட விளையாடும் போது இவன் தான் எனக்கு ஜீனியஸ் தெரியுமா, இவனுடைய இன்னொரு பேரை நான் கூப்பிடுறது ஷூட்டுன்னு கூப்பிடுவேன், இவனுடைய விளையாட்டு எல்லாம் ரொம்ப அபாரமா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய நண்பர்கள்கிட்ட இவனுங்களை பத்தி பெருமையா பேசி கொடுக்குறான். ஷூட் உண்மையிலேயே நீ இன்னமும் சாக்கர் விளையாடிட்டு இருக்கியா, என்னால நம்பவே முடியல, அப்பனா கண்டிப்பா நீ இந்த இடத்துல இருக்குன்னா கனகாவை திரும்பி புதுசா உருவாக்கிடுவேன், என்னது இவன் பண்ண போறானா, இவனுக்கு பிடிக்காதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி கதமாவும் பாக்கு, கண்டிப்பா கனகாவை திரும்பியும் ரிவீல் ஆக போகுது. கேப்டன் கனகாவை நீங்க சொன்னீங்களே ரொம்ப வீக் ஆயிடுச்சு, டீம்ல ஒன்னதுக்கு உதவாத வந்து விளையாடி இருக்காங்க, அந்த மாதிரி கிடையாது, இப்பதான் என் நண்பங்காரன் இருக்கால, கண்டிப்பா அவன் வந்து நல்லா விளையாடுவான், அவன் வீக் ஆனவன் கிடையாது. ஷூட் உன்னுடைய விளையாட்டுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல கொக்குபோ, ஆனா நான் குவிட் பண்ணி ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு, ஆக்சுவலி நான் இந்த இடத்துல விளையாடுற சின்ன ஒரு சண்டைனால தான் வந்து விளையாடினேன். அடேங்கப்பா காமியா உங்களுடைய கோச்சா அது, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இன்னைக்கு கண்டிப்பா ஒரு கிரேட்டான கேம் காத்துட்டு இருக்கு நமக்கு, நானும் காத்துட்டு இருக்கேன், சரி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண, வாங்க நம்ம போயிட்டு விளையாடுவோம். அதுக்கப்புறம் வந்து அவனுடைய நண்பர்காரங்க அவனை பிரிச்சு அப்படி கூட்டணும் பார்க்க, ஹீரோ என்ன பொசிஷன்ல விளையாட போறான்ற விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. அவன் மிடில் ஃபீல்டரா இருப்பானோ இல்ல ஃபார்வர்டா, அப்கோர்ஸ் அவன் என்ன பண்ண போறான்னு அவனுக்கு தான் கேட்கணும், இல்ல அவன் ஜீனியஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவான் அப்படி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சொல்ல, ஹீரோவும் கடுப்புல, இங்க பாருங்க நான் ஒன்னும் இந்த உங்க கூட விளையாடுறான்னு ஒத்துக்கவே இல்லை, ப்ளீஸ் எங்க கூட விளையாண்டு விளையாடி, இந்த மேட்ச்ல விளையாடணும் நாங்க தோத்துருவோம், அது மட்டும் இல்லாம உன்னுடைய பழைய நண்பன் வேற அவன் கூட விளையாடணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஜீனியஸா வேற இருக்கான், கண்டிப்பா அவனை எதிர்த்து எங்களால ஜெயிக்க முடியாது, ஆனா அதுக்குன்னு அவன் சும்மா தெரியாத மாதிரி தான் சீன் போட்டுட்டு இருக்கான், வந்து விளையாடுவான் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல, என்ன யூஸ்லெஸ் லூசர், சாக்கர் ரொம்ப வெறுக்கிறீங்க போல, ஆமா தானே, குக்குபோவை மட்டும் என்னப்பா அவங்க அப்படி பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க, கண்டிப்பா ஒரு ஜீனியஸா இருக்கிறதுனால அவர் கடைசியா தான் இருக்குவாங்க, சுஜி தயவு செஞ்சு வாடா விளையாடுறதுக்கு, ஏன்னா உன்னுடைய அந்த ஷூட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா வந்து கோல் போறதுக்கு அது பயன்படும், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு இவனுக்கு கேட்கணும் பக்கம் நண்பகரணும், டேய் போடா என்னடா பண்ணிட்டு இருக்க விளையாடுறா நண்பா, உனக்கு கதை காத்துட்டு இருக்க பாக்கிறதுக்கு, ஆனா ஹீரோ உன்ன பக்கம் கடுப்பாகிறான், நீ இல்லாம நான் எவ்வளவு தெரியுமா வேதனை போட்டிருக்கேன், இது எல்லாமே உன்னுடைய தப்பு தான், நான் சாக்கர் விட்டு போனதுக்கான காரணமே நீ தாண்டா நாயே, ஹீரோ உன்ன பக்கம் கடுப்பாகிறான், நான் உதவாக்கற கிடையாது, இவங்க எல்லாருக்கும் நான் யாரும் நிரூபிக்கிறேன், இன்னொரு முறை இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது எவனும், ஹீரோவும் இதெல்லாம் கடுப்பாயிட்டு, இங்க பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கேம் விளையாடுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், இது போதுமே, அதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்ண நம்ம கண்ணாடி போட்டோமா நல்லா விளையாட ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா, அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேர் எடுத்துன்னு போக ஆப்னன் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்றதுக்காக தயாரா இருக்காங்க, ஆனா நம்பர் 12 வந்து பால் எடுத்துல கண்ணாடி கிட்ட கசாமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு திரும்பி அவனே வந்து பால் எடுக்க, பால் அதுக்கப்புறம் பாஸ் பண்ணா நம்ம ஹீரோக்கு வந்துடுது, சுஜி போயிட்டு கோல போடுறான், ஹீரோ விடாம 2 வருஷம் அந்த நாயால நான் பெஞ்சு தேய்ச்சிட்டு போனேன், சாக்கரை விட்டு போனேன், கண்டிப்பா அதுக்கு பதிலடியை இப்போ நான் விட மாட்டேன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோவை கோல் போறதுக்காக சம வேகமா போக, என்ன பரதேசி பையன் அவனோட பக்கம் அவன் கூப்பிட்டதுல ஹீரோ டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டான் லைட்டா, அந்த டைம்ல அவனுடைய கூட இருக்கவங்க எல்லாருமே ஹீரோவை பார்த்து கொஞ்சம் எளிவா பேச யோசிச்சு பாக்குறான், அதனால கோல் போடாம பின்னாடி வரவனுக்கு பாஸ் பண்ண கசமா அதுக்கப்புறம் வந்து ஷூட்டை கொடுப்பான், அந்த பால அசால்ட்டா அவனுக்கு பிடிச்சிருவானுங்க, கடவுளை இந்த பையன் எதுக்கு இப்படி பண்ணா, இவன் வழக்கமே இப்படி அடிக்க மாட்டானே ஷூட், என்னடாச்சு உனக்கு நல்லா விளையாடுற உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க, பக்கத்துல இந்த கோச்சும் டேய் நீ நம்ம டீமுடா அவனுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நம்மள ஸ்கோர் பண்ண ஞாபகம் வச்சுக்கோ, கவலைப்படாதீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு,
இருந்தாலும் என் நண்பன்ல. அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறதுல நல்லா தானே இருக்க, எனக்கு பிரச்சனை இல்லை சுஜி, உன்னால முடியும்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல, அதுக்கப்புறம் பாலை வந்து கோல் கீப்பர் பாஸ் பண்றது, திரும்பி லம்பாலங்கிட்ட பால் வர கண்ணாடிக்காரன் பாலை வந்து கசாமா அனுப்பேன், கசாமா விட்டாதரா கோல் போடுறோம் இல்லைன்னா ஷூட்டுக்கு அனுப்புறான்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பால் அனுப்புறதுக்கு தயாரா இருக்கு, டே விட்டாதரா ஷூட்டு இந்த மாதிரி ஆடுற மாதிரி. இப்போ 2 காரணம் குச்சலாவே ஹீரோ அதுக்கப்புறம் திரும்பி கோல் போறதுக்காக போக கோல் அடிப்பான், கோல் போயிடும் சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகும். ஆனா அந்த கோல் போல பார்த்தா கோல் கீப்பர் அசால்ட்டா பிடிச்சிட்டான், வேகம் பத்தலன்றது தெரியுது இதுலயே. சுஜி என்னடா ஆச்சு, உன்னுடைய ஷாட்ல வேகம் கம்மியா இருக்கு, இதுக்கு முன்னாடி நீ அடிக்க மாட்டேன் இந்த மாதிரிலாம். திரும்பி ஹீரோக்கு தன்னுடைய பிளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வருது, எனக்கு இந்த பொசிஷன் ஞாபகம் இருக்கு, நான் ஒரு யூஸ்லெஸ் இதே மாதிரி தான் நின்று ஒரு கோலை கூட போட முடியாம, என்னுடைய நண்பன் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாதானே, அவன் இல்லாம நான் விளையாடி காமிப்பேன். கொக்கோபோடைய கோச்சும் என்னப்பா உன் நண்பன் நல்லா விளையாடுன்னு சொன்னா அப்படி விளையாடுறான், வெயிட் பண்ணுங்க அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அடுத்த முறை அவன் நல்லா விளையாடுவான், கவலைப்படாதீங்க ஏன் நம்ம போ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி கோலை போட அவன் பிடிச்சிருவான் அசால்ட்டா. இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ண திரும்பி எல்லாம் பாலும் கோல் போட, ஆனா அந்த கோலை பார்த்தா அசால்ட்டா அந்த கோல் கீப்பர் தடுக்கிறான், என்ன இது லம்பல்த்து தடுக்கிறான், என்னப்போ சரியில்லை பண்ற மாதிரி கண்ணடிக்காரன்னு சொல்ல, என்னடாச்சு, ஆமா சுஜி தானே வியடா இருக்கான், இல்லடா கேமே தான் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, என்னடா சொல்ற கேமே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கசமா ஷாக் ஆகிறான். ஆமா நீ எல்லாரையும் கவனிச்சியா, எல்லாருமே ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்க தான் நம்ம ட்ரை பண்றோம், ஆனா அவங்க கொஞ்சம் விட்டு பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, கண்டிப்பா அடுத்த கணமா என்ன ஒன்னும் பண்ண போறாங்க, இது வரைக்கும் நம்மளால சிங்கிள் கோல கூட போட முடியல. ஆமா அது எல்லாமே சுஜியோட ஃபால்ட், லம்பல் கிடையாது, கண்டிப்பா அது கிடையாது, நம்ம நிறைய முறை ட்ரை பண்ணிருக்கோம், அப்படி இருக்கும்போது ஒரு கோலாச்சும் நேற்றுக்கு போட்டுக்கணும், ஆனா விழாததுக்கான காரணம் அவங்க கண்டிப்பா நமக்கு எதிராக ட்ரிக் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கு, நம்மள அவங்க இஷ்டத்துக்கு எப்படி விளையாடணுமோ அப்படிதான் நிக்க வச்சு விளையாட வைக்கிறாங்க. என்னடா சொல்றேன், அவன் சொல்றது உண்மைதான், எங்க பாருங்கடா ஆப்பனன்ட் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க, அவங்க எல்லாம் நாம டாப் பிளேயர்ஸ், அவங்க வித்தியாசமா தான் எப்பவுமே யோசிப்பாங்க. அட கடவுளே இதுக்கு அர்த்தம் அப்பனா அவங்களை ஜெயிக்க முடியாது இந்த மாதிரி நம்மளால, ஏய் गाइस கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நம்மளால இன்னும் ஜெயிக்க முடியும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்த கோச்சும் அடச்சா கணக்காவா பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா பெஸ்டா இருப்பானுங்க பார்த்தா எப்படி சொதப்புறானுங்க, சரி கேமை சீக்கிரம் முடிக்கணும். அதுக்கப்புறம் கோச் சிக்னல் கொடுக்க அடுத்த செகண்டே பார்த்து இவனுக்கு விளையாட்டு நம்ம சரிக்க, அவனுக்கு எல்லாமே லைன் ஃபார்மேஷன் வேற லெவலா இருக்கு, கோல் போஸ்ட்டுக்கு மறைக்கிறானுங்க லைன் கட்டிக்கின்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு இஷ்டத்துக்கு அவனுக்கு பால் எடுத்துன்னு போக எல்லாம் பாலுங்க ஒருத்த நாள் கூட அதை தொட முடியல, ஹீரோவே திணறான். அதுக்கப்புறம் அவனுங்க பார்த்து அசால்ட்டு கோல் போட ஆரம்பிக்க கிட்டத்தட்ட நிறைய கோலியோ போட்டுருவானுங்க. ஹீரோ ஒன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு அடச்சா இப்போ முன்னாடி நான் இப்படி நடத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி கடுப்பா வரான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃபுக்காக இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. சா எப்படிதான் கோலை போட்டானு தெரியல, ஏய் என்னடா நம்ம விளையாடிட்டு இருக்கோம், தயவு ஒரே ஒரு கோலாச்சும் போடுறது ட்ரை பண்ணுடா, வாங்கடா எதனா ஒன்று பண்ணுவோம், அவனுக்கு வேற நம்மளை வெறுப்பேற்றுறாங்கடா, உங்களுக்கு தெரியுமாடா நம்ம கனகாவல ஒரே ஒரு பிளேயர் கிட்டத்தட்ட 11 பிளேயர் டாச் பண்ணி போனாரா, கூபான்னு சொல்லக்கூடிய லெஜெண்டரி பிளேயர் உங்களுக்கு தெரியும்ல, கனகாவாவுடைய சாக்கர் டீம்ல மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி பிளேயரா திகழ்ந்தாரு, அப்படியாப்பட்டவருடைய டீம்ல இருந்து நம்ம இப்படி கேவலமா தோத்து போக கூடாது, நம்மளுடைய டீம் இதுல ஜெயிச்சாகணும்ல, ஜெயிப்பீங்களா தெரியாது ஆனா தோத்து போக போறீங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை பத்தி யோசிக்காத, அடுத்த கட்டம் முன்னோக்கி நீங்க புதுசா என்ன பண்ண போறீங்கன்றது புதுசா யோசிங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டை பத்தி யோசிக்கிறது வேஸ்ட் தான், புதுசா என்ன நீங்க இப்ப பண்றீங்களோ அதுதான் பெஸ்ட். நல்லா புரிஞ்சா சொல்லிட்டு கோச் அவங்ககிட்ட சொல்ல, நல்லா புரிஞ்சு சார், ஏ சுஜி இங்க பாரு, இந்த கேம்ல நீ ரொம்ப நேரத்துக்கு நீடிச்சு விளையாட போறது இல்லைன்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் இப்ப விளையாட போற இந்த ஒரே ஒரு கேம்ல உனக்கே புரியும், அடுத்தது இந்த கேம் முடிஞ்ச பிறகு நீயே சொல்லுவே விளையாடலாமா இல்ல இந்த கேமை விட்டு வெளியே போறதா இல்லாமான்னு. ஆனா அதுக்குன்னு மோசமா விளையாடாத, பார்க்க சகிக்கலை யூஸ்லெஸ், பிச்சை உன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்ற அட்வைஸ் கேட்டு ஹீரோ அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அதுக்கு நம்ம விளையாட ஆரம்பிக்க நம்ம கசமாவும் கோல போடுவான், ஆனா அசால்ட்டா பிடிச்சிடும் கோல் கீப்பர், அடேங்கப்பா நான் பயந்துட்டேன் எங்கடா கோல போட்டுவானுங்களான்னு. என்ன ஜீனியஸ் விளையாடுறதுக்கு ரெடியான்னு சொல்லிட்டு கோச்சும் சொல்ல, நான் ரெடி தான், ஷூட் கூட விளையாடுறதுக்கு தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோடைய நண்பர்காரங்களை எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால ஹீரோ கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல இப்ப நிம்மதியா விளையாட ஆரம்பிக்கிறான். அக்ரெசிவா விளையாடுறதுல இப்ப ஹீரோ ஓரளவுக்கு தெம்பா விளையாடுறான், அடிக்கிற ஷூட்ல அவன் கோல் கீப்பர் திணறுவான் பாருங்க, ஆனா கை தவறி கூட போயிடும், கோலான்னு சொல்லிட்டு பாக்க, ஆனா அது கோல் போகாம வெளியிட்டான் ஆயிடும். அதுக்கப்புறம் கோச்சும் ஏஞ்சுக்கினேன் அடுத்த கடமை சப்ஜெக்ட் மாத்துறானுங்க, ஏய் ஜீனியஸ் உள்ள வந்துட்டு இருப்பான், எல்லாரும் எச்சரிக்கை விளையாடுங்க சொல்ல, ஹீரோவும் இவன் எதுக்கு இப்ப வரான்ற மாதிரி பார்த்து அதிர்ச்சி வரான். வந்த உடனே பார்த்தா ஷூட்டே உன் கூட விளையாட போற வஞ்சா எப்பரா ஒன்னா விளையாட போறா வாடா, ஆனா என்ன மனிதர் உன் கூட நான் சேர்ந்து விளையாடல, இப்போ வேற ஒரு டீம் விளையாட போறேன், இருந்தாலும் கவலைப்படாத உனக்கு பால் நானே பாஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போக ஹீரோவும் கடுப்பா வரான். சார் எதுக்கு இவன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தலைவன் அவன் விளையாடுறது எல்லாமே பக்காவா இருக்கும், பால் எடுத்துக்கு நம்ம ஹீரோ கிட்ட வந்துரு என்னடா ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி வைக்கிறான். ஹீரோ மேல அவனுக்கு ரொம்ப பாசமா தான் இருக்கான், ஆனா கசமா அந்த பால் எடுக்கலாம்னு வரேன், நானும் என் நண்பன் பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்கு குறுக்க வர தொலைப்போ அப்படின்ற மாதிரி பாலை எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் அசால்ட் பண்ணுவோம் பாருங்க, கோல் போட்டுருவான். எப்பறம் கோல போடான்ற மாதிரி ஷாக்காவே, கவலைப்படாத உனக்காக தான் இதை போட்டேன், அடுத்த மாதிரி திரும்பி நம்ம ஒன்னும் விளையாடலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் கூப்பிட்டு ஹீரோ கூடவே விளையாட ஆரம்பிக்கிறான், யாரையுமே கண்டுக்க மாட்டான். ஹீரோ உன்ன பக்கம் திணற ஆரம்பிக்கிறான், மூச்சு வாங்க அவனுக்கு பயங்கரமா. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னதான் அவன் கார்னர் பண்றான்னு தெரிஞ்சுக்கின்னு அவன் கூட பேச்சுவார்த்தை கொடுத்து தன்னுடைய டீமேட்டுக்கு சப்போர்ட் பண்ண, இருந்தாலுமே பால் தப்பி தவிர கூட அவனுக்கிட்ட போகிற மாதிரி பண்ண மாட்டானுங்க. என்ன ஆச்சு ஷூட் என் கூட விளையாட மாட்டியா, என்ன ஆச்சு உனக்கு, அப்புறம் பார்த்த பால் அவன் ஹீரோக்கே பாஸ் பண்ணிடுறான், அவன்கிட்ட இருக்கிறது டே கொக்கு போ ஏன்னா அவனுக்கு பாஸ் பண்ணா அவன் ஆஃப் பண்றா, இல்ல அவன் விளையாட்டும், என்ன ஆச்சு விளையாட மாட்டான் சரியா, பிரச்சனை அதனா எங்க பாரு கொக்குபோ, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பர்சன் நான் திரும்ப பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனா அது நீதான், உன்னை ஏன் தான் பார்த்தணும்னு நினைக்கிறேன், ஏன்டா இப்படி சொல்ற, ஆனா உன் கூட நான் சாக்கர் விளையாடணும்னு ஆசைப்பட்டனே, ஆனா நீ இப்படி மனசு உடைப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன் கூட விளையாட அந்த நினைவுகள் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், அப்ப நான் இது நாள் வரைக்கும் என் மேல வெறுப்புல தான் வாழ்ந்துட்டு என் கூட இந்த மாதிரி மனசுல வெறுப்புணர்வோட பழகிட்டு இருக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் இவனை விட்டுட்டு அவன் வேற ஒரு டீம்ல போயிட்டு வேற ஒருத்தவங்களுக்காக விளையாடுறதுக்காக போயிடுவான். அதனாலேயே பார்த்தா ஹீரோ அதுக்கப்புறம் சரியா விளையாட மாட்டேன் இல்லாதனால அதுக்கப்புறம் தான் இப்படியாப்பட்ட கெட்ட பேர்லாம் அவனுக்கு வந்திருக்கும். அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து நான் சாக்கரை விட்டுட்டேன், ஒருத்தருடைய உதவி இருந்தாதான் என்னால ஜெயிக்க முடியும்
முடியும்னு தெரிஞ்ச உடனே நான் அது எதுக்காக பண்ணணும், அமைதியாக என்னுடைய வாழ்க்கை போச்சு. படிப்பில் தான் நான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன். அதுக்கப்புறம் என் லைஃப் இப்படியே நார்மலாக போகுது. ஏன் சாக்கர் இருந்தால் தான் மட்டும்தான் லைஃப் என்ன மாறுமான்னு? நார்மலாக படித்தா கூட தான் நம்மளுடைய லைஃப்பை நம்ம மாற்றலாம். எனக்கு கண்டிப்பாக இவன் தேவையில்லை, எனக்கு கண்டிப்பாக இப்போ தோத்து போகணும்னு தெரிஞ்சு போடுச்சு. இவனுக்கு பிடிக்க முடியாது. ஷூட்டு இது எல்லாமே சும்மா சொன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், நம்ம திரும்பி ஒன்றா விளையாடலாம்டா. ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒன்றா விளையாடுறது தானே நான் இதுக்கு வந்தவன் கூட. வாடா ஷூட்டு 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். இல்லடா என் கூட நீ விளையாடாத, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சேன். உன்னால தான் நான் அந்த இடத்துல கெட்ட பேர் நிறைய வாங்கின தெரியுமா? நான் ஒரு உதவக்காரனா இப்படி நான் நிக்கிறேனா அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு மனசு உடைச்சிருவான். அந்த ஒரு வெறுப்புணர்வோட அவனை அழுதுகினே என் மனசை எப்படிறா நீ இந்த மாதிரி உடைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மிச்சம் 11 பேர் அசால்ட்டா டாச் பண்ணிட்டு பால் எடுத்துன்னு போற சமாதானமா. இல்ல போவாத அப்படின்ற மாதிரி 20 தலைமை. அதுக்கப்புறம் பால் எடுத்துன்னு போயிட்டு நீ இப்படி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஷூட்டு, என்ன மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் நானும் உன்னை வெறுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கத்த எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எங்கப்பா டி 11 பேர் டாச் பண்ணிட்டான்டா, இவன் கனகாவல இருக்கிறவன் மாதிரி பண்ணிட்டு இருக்கானே ஆப்போனன்ட்ல. கொகுபோ நீ அமேசிங்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு பாராட்ட அவனுடைய ஃப்ரெண்டுக்காரங்களும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோவை பார்த்து இதுக்கப்புறமா என்னால இந்த வீக்கான டீம் கூட சேர்ந்து சண்டை போட முடியாது, இந்த உதவாக்காரங்க இப்படி கிடக்கட்டும், இவனுக்கு கூட விளையாடுறது நம்மளுடைய டைம் வேஸ்ட் தான், நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கோவத்தோட கிளம்புறான் நம்ம ஹீரோ மேல இருக்கான்ல. கொகுபோ ஆக்சுவலி நான் வந்து சாகரை குவிட் பண்ணிட்டேன்டா, எனக்காக என்ன இப்படி பண்றன்ற மாதிரி ஹீரோவும் கேட்க பயமுறா. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, உன் வழியில நீ போய் விளையாடு, நான் என் வழியில போய் விளையாடுறேன். இதுக்கப்புறம் நான் திரும்ப உன்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்படல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய பேக் எடுத்து நான் கிளம்புறான். அட கடவுளே கம்மியா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரியா, பரவாயில்ல இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவனுங்களும் கிளம்ப இன்னொரு பக்கம் மேட்சும் அப்படி கலந்துருச்சு. இவனுக்கு இன்னொரு பக்கம் ஆச்சரியப்படுறாங்க, எப்போ 11 பேர் அவன் டாச் பண்ணா, டே ரொம்ப வேற லெவலில் அவன் எப்படி சிரிச்சுக்கினே பண்ணா பாத்தியா. அவன் கோச் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க ஒன்றுக்கு உதவாம போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் என்ன பண்றது, நாங்க எப்படி ஸ்ட்ராங் ஆகணும். சரி ஓகே, கோவப்பட்டு அழுகிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. எங்க பாருங்க, நாளையில இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு காலையில பிராக்டிஸ் ஆரம்பிக்கும். 5:30 மணிக்கா? ஆமா, கட்டாய ட்ரைனிங். நீங்க சாகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். நீங்க ஜெயிச்சாகணும்னா நான் சொல்ற விஷயத்த பண்ணா மட்டும்தான் உங்களால எல்லாரையும் தோக்கடிக்க முடியும். அதே மாதிரி நீங்க எல்லாரும் யூஸ்லெஸ், முக்கியமா நீ தான்டா. எல்லா லூசர்ஸும் நாளைக்கான ட்ரைனிங்க்கு தயாரா அப்படின்ற மாதிரி அவரு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு கோவத்தோட கிளம்ப. அதோட இந்த அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ காலையில் ஏஞ்சி தன்னுடைய ஃபுட்பால் ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் அவங்க அம்மாவும் என்னடா எனக்கு யாருமா ஃபுட்பால் விளையாட போற போல ரொம்ப நாள் கழிச்சு வாழ்த்துக்கள், அப்புறம் இந்தா இது என்னுடைய பிரசன்ட். என்னதுமா இது? இது உன்னுடைய பர்த்டே பிரசன்ட்ரா, அப்பா தான் கொடுத்தாரு. அப்பா கொடுத்தாரா? ஆமா, இதை அவர் உன்னை பயன்படுத்தி சொன்னாரு. உனக்காக நீ திரும்பியும் சாக்கர் விளையாடுறதுனால அவர் தெரிஞ்சுக்கின்னு இதை வாங்கி கொடுத்துருக்காரு. பாத்துக்கோ அந்த மனுஷன் எவ்வளவு உனக்காக பாடுபடுறானு. நீ என்னடா கேம் உட்காந்து வீட்டில் உட்காந்து விளையாடுனாரு, போய் ஜாலியாக விளையாடுன்ற மாதிரி அவங்களும் அனுப்பிச்சோக்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்கூலுக்கு வந்துட்டு டே நமக்கோ இந்த உன்னுடைய ஷூஸ் நேற்று நீ விளையாட்டுக்கு தந்தது ரொம்ப நன்றி. கோச் காமியா குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் வரும்போது டீம் ரெடியா இருக்கா? குட் மார்னிங் கோச். சரி ஓகே, இன்னைக்கான மேட்ச் ஆரம்பிக்க போற நபர்களை பத்தி நான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன். ஆனா சார் எதுக்கு இது இவ்வளவு மாற்றம்? நேற்று விளையாட கேம் பார்த்தல, நான் என் இஷ்டத்துக்கு தான் இந்த போட முடியும். அப்படி போட்டாதான் இவங்க நல்லா விளையாடுவாங்க. அதனால நான் கூப்பிடுற பேரை கொண்டவங்க எல்லாருமே முன்னாடி வாங்க. ககோலியா அமாலேகி நீ கோல் கீப்பர், அப்புறம் கோட்டா அண்ட் யாமாகுச்சி இவங்க சென்ட்ரல் பேக்ல விளையாடுவாங்க. ஃபுல் பேக்ஸ்ல நாக்கனோ அண்ட் இட்சுகுனாமி, மிடில் ஃபீல்டர்ல குருகாவா, டிஃபென்டிவ் மிடில் ஃபீல்டர்ல முட்சு ஆட்சி ஆனா சொன்னடா, வீக்ஸ் பேக்ஸ்ல கசமா அண்ட் ஹயாஷி, அப்புறம் சென்டர் ஃபார்வர்ட்ல விளையாட போறது சுஜி. இதை கேட்டுட்டு எல்லாரும் ஷாக்கா வராங்க, என்னது இந்த பையனை போட்டிருக்காரு சென்டர் ஃபார்வர்ட்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டீமோட கேப்டனா இருக்கனே, சார் என்ன சொல்றீங்க கோச், இங்க பாருங்க விளையாடாதீங்க, சுஜின்றவன் புது பையன், ஆனா ஆல்ரெடி இந்த இடத்துல சஹாரா தான் சென்டர் ஃபார்வர்ட்ல விளையாடலாம், என்னுடைய இடத்த அவனுக்கு கொடுத்துறீங்க. உங்க டீம்ல நான் விளையாடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்டா, இங்க பாரு உனக்கான வேலை என்ன அதை மட்டும் பாரு. சார் அப்போட நீங்க வெறும் 10 பிளேயர்ஸ் மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமா சார், என்ன சார் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த டீம் கேப்டனா நான் இதை ஒத்துக்க முடியாது. வாய மூடு. நீங்க மட்டும் இந்த வரப்போற மேட்சஸ் எல்லாத்திலுமே நீங்க ஜெயிக்கலனா கண்டிப்பா கனகாவாவுடைய சாக்கர் டீம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது இந்த மாசமே. இதுதான் என்னுடைய ஃபைனல் டிசிஷன். இதுல யாரும் தலையிடக்கூடாது. ஆனா இருந்தாலும் எதுக்கு அவனை ஸ்டார்டருக்கா போட்டிருக்கீங்க? அவன் எதுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்? அவன் அதுக்கு ஒருத்தனும் கிடையாது. அப்படி அவன் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்கு திரும்பியும் அதே விஷயங்கள் ஞாபகம் வருது, தன்னை எல்லாருமே பிளேம் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, என்னடா 10 பிளேயர்ஸ் இருக்கிற டீம்ல நீ விளையாட மாட்டியா? எனக்கு பரவாயில்ல. சரி இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் 2 வாரத்துக்கு ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு 2 பிராக்டிஸ் மேட்ச் காத்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அதுக்குள்ள நீங்க தயாராகணும். நான் சொல்ற வரைக்கும் யாரும் பாலத்தோட கூடாது. என்னது? அதுக்கப்புறம் பார்த்து ரெகுலரான பிராக்டிஸோட அவனுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். என்ன வந்திருக்க கோச் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இவர் ஏழா குடும்பம் பண்றது பார்த்தது நீ ஏழா குடும்பம் அந்த பையனை வேற போட்டிருக்காரு. அவன் ஒன்னுக்கு உதவாதும் அவனை போட்டு நம்மளுக்கு டென்ஷன் எடுத்துங்கிறாருப்பான். சகாரா தான் நல்லா விளையாடுவான் சென்டர் ஃபார்வர்ட்ல, இவன் ஒரு கோல கூட போடல, இவனை போய் போட்டு வச்சிருக்காருன்ற மாதிரி கொஞ்சம் கேவலமா ஹீரோ பேசிக்கின்னு வந்துட்டு இருக்கானுங்க. சகாராவும் எனக்கு புரியலப்பா என்ன இதுன்னு. சரி ஃபீல் பண்ணது உன்னுடைய திறமை எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேப்டன் ஆறுதல் கொடுக்குறான். அங்க பாரு அந்த வீக்கான பையன் எப்படி வந்துட்டு இருக்கானு. ஹீரோ பார்த்தா பயங்கரமா மூச்சு வாங்கி வந்துட்டு இருக்கான். ஹீரோ ட்ரைனிங் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு கிரவுண்டுக்கு வந்த உடனே பார்த்தா காசாமாவும் ஹீரோ கிட்ட வந்துட்டு அந்த நேரத்தில் நடந்த பழைய விஷயங்களை சொல்லி கடுப்பேத்துறான். இதனால டென்ஷன் ஆகிட்டு டே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு அவனை பத்தில
பேசுறதுன்ற மாதிரி சொல்ல, சுஜி நீ தான் இன்னைக்கு கொஞ்சம் லஞ்ச் ரெடி பண்ண போற, வந்து அந்த வேலையெல்லாம் பாருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுக்கு நிறைய வேலைகளை கொடுக்குறாரு கோச்சும். அதுக்கேற்ற போல அவன் பண்றது மட்டும் இல்லாம இவனுங்க வேற கூட சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கானுங்க அதே விஷயத்த. சீக்கிரம் பண்ணுங்க, பேக் ஸ்ட்ரெயின் வந்தே ஆகணும், உங்களுக்கு பின்னாடி வலிச்சாதான் அப்பதான் இந்த நிலமெல்லாம் புரியும். கதாம பார்த்தவன பக்கம் வேகமா பண்ணிட்டு இருக்க, டேய் எதுக்குடா நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நீ பார்த்துருக்கேன், நான் சும்மா விட மாட்டேன் ஒன்னு, நீ என்னென்ன ட்ரைனிங் அடிக்க அதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு எடுத்தாதான் நான் உன்ன விட திறமசாலியா மாற முடியும், இல்லைனா நீ என்ன தோக்கடிச்சிட்டு எப்பயும் ஈஸியா போயிடுவேன், அதுக்கு நான் விட மாட்டேன்டா, உனக்கு என்னென்ன வேலைகள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நானும் செய்வேன், நானும் கடினமா உழைப்பேன்டா. அப்புறம் கோச்சும், ஏன்பா யாருன்னா எனக்கு டீ போட்டு எடுத்துனதே நல்லா இருக்கும், ரொம்பவும் பசிக்குது, சார் நான் உங்களுக்கு ரெடி பண்ண சொல்லிட்டு கதமாவும் சொல்ல, எனக்கு பிளாஸ்டிக் பாட்டில் வேணாம், எனக்கு சின்ன கப்பில் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆளுங்க ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணுற பேரில் தோட்டத்தில் இலை பறிக்கிற வேலையை ஓட்டுக்கிறானுங்க, இந்த தேயிலை தோட்டம் போல. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒருத்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ மட்டும் வேலை செய்யறவங்க எல்லாமே போட்டு கலாச்சின்னு பேசிட்டு இருக்கானுங்க ரொம்பவும் கேவலமா. ஹீரோ அது எல்லாமே பொறுத்துக்கிறான், இருந்தாலுமே அவனுடைய வேலையை இன்னமும் விடாம செஞ்சுட்டு தான் இருக்கான். அடைச்சேன் ஃபார்வர்டில் அந்த பையன் வேற போட்டிருக்காங்க, ரொம்பவும் லக்கியான பர்சன் தான் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு அவனை ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கடுப்பாயிரான். அதுக்கப்புறம் கோவத்தோட அவன் வெளியே போக இன்னொரு பக்கம் பார்த்தா கசாம வரும்போது டேய் பார்த்து போக தெரியாதுன்ற மாதிரி கத்திட்டு போக, ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம அவனும் போயிடறான். கசாம அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்ற மாதிரி உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது இவனுக்கு இன்னமும் போட்டு நம்ம சுஜியை கேவலமா பேசிட்டு இருக்க விஷயத்துக்கெல்லாம் கேட்டுட்டு கடுப்பாகிறான் அவனே. அப்புறம் அவன் சேர்த்து வச்ச அந்த வேலையெல்லாம் பார்க்க அவன் பார்த்து இவங்கள எல்லாரும் காட்டிலும் அதிகப்படி ஆர்வத்தோட அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கான், வந்து அந்த வேலையை செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் இவங்களோட கிளப் ரூம்ல பார்த்து சாப்பாடு எல்லாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கானுங்க. டே வாங்கடா டைம் ஆயிடுச்சு, இதை வந்துட்டான்ற மாதிரி. அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிளேட்டு கப்பு எல்லாத்தையுமே அப்படி விட்டு போறானுங்க அவனுக்கு இஷ்டத்துக்கு. டே லூசரே இந்த வேலைலாம் செஞ்சிட கசமா அப்படின்ற மாதிரி அவனுக்கு போக வேற வழி இல்லை, நம்ம இந்த டீமை இந்த இடத்துல இருக்க வைக்கணும்னா கண்டிப்பா இவங்கெல்லாம் சொல்ற வேலையை நம்ம செஞ்சாதான் கரெக்டா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா ஹீரோ பார்த்து அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த கப்பு எல்லாமே அவன் எடுத்து போறான், பிளேட் எல்லாமே. நீ எதுக்காக செய்யற, இது என்னுடைய கடமை தான், கோச் எனக்கு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, நான் செஞ்சு தாங்கணும், வேற வழி இல்லை. என்ன பண்றதுடா தலைவிதி என்ன பண்ணிட்டு இருக்க போல, விட மாட்டானா டே நானும் பண்ணுவேன்டா, நம்ம 2 பேரும் சேர்த்து பண்ணுவோம், நீ மட்டும் இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணலாம்னு நினைக்கிறியா, எனக்கு அந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் தேவைடா, விட மாட்டேன்டா, நான் வேணா உனக்கு உதவி பண்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்து கிளீன் பண்ண ஆரம்பிக்க கிளீனிங்ல பார்த்தா அதுக்கப்புறம் டஸ்ட் எல்லாம் தெரிய விடுறானுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் நாத்தம் முடிச்ச சாக்ஸ் எல்லாம் எடுத்து இவனுக்கிட்ட காமிக்கிறான். ஏன்டா இது யாரா போட்டது இவ்வளவு நாத்தம் அடிக்குதுடா, டேய் பார்க்கவே பயமாகுதுடி. அதுக்கப்புறம் அவனுக்கு கிளீன் பண்ண பிறகு ஹீரோவும் அந்த குப்பையெல்லாம் வெளியே போறதுக்கு முன்னாடி கசாமா அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். டேய் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு என் கூட ஒரு நிமிஷம் வரேன் சரியா அப்படின்ற மாதிரி அவன் கூட்டத்தின் பேர்ல. அதுக்கப்புறம் அவன் கூட போக அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் அவனுங்க சாப்பிட்ற விஷயத்த ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. கசாமா வந்து இப்போ கொஞ்சமா அவன் கூட நண்பனா பழக ஆரம்பிச்சிட்டான். எதுக்குடா இது, நான் உனக்கு கட்டாயமா ஹெல்ப் பண்ணல, அதான் நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்காக தான். எங்க பாத்தியாடா கசாமாவை பொறுத்த வரைக்கும் இப்படிதான், கோவப்படுறவன் கோவப்படுவான் எல்லா விஷயத்திலையும். ஆனா இவன மாதிரியான நண்பன் ஆயிட்டானா யாராலையும் இவனை தடுக்க முடியாது, அவ்வளவு நண்பன் அப்படின்னு. ஒரு பக்கம் அவனுடைய நண்பக்காரன் அவனை பாராட்டி சொல்லிட்டு இருக்கான். டேய் என்ன எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்க மாதிரி அவன் ஒரு பக்கம் வெறுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க ஹீரோக்கு. எங்க பாரு மனசார ரொம்ப ஃபீல் பண்றது நிறுத்து, எல்லாரும் டீம்ல இருக்கவங்க தப்பு பண்ண தான் செய்வாங்க, நம்ம அந்த டீம்ல தோத்ததுக்கான காரணம் நீ ஒன்றும் கிடையாதுடா, சிச்சுவேஷன் இதை விட மோசமான நிலைமைகள்லாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண மட்டும் விளையாடுறது நின்றுடுமா என்ன, நமக்கு ஆசை விளையாடணும்னு, அதுக்காக ஜெயிக்கிறது தோக்கிறது இது எல்லாமே பொதுவான விஷயம். அதுக்கே வந்து திரும்ப அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. எங்க பாரு எதுவாக இருந்தாலும் ஏன் மேலே தானே தப்பு, உன் மேலே தப்பு கிடையாது, முட்டாதனமா பேசிட்டு இருக்காது, மட்டமான கேம்னு சொல்லிட்டு இப்போ நீயே விளையாடிட்டு இருக்க, இப்போ எங்க போச்சு அந்த வார்த்தைலாம் அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் கடுப்பாயிட்டு. அதுக்கப்புறம் அவன் அந்த தொட்டு போக டே கொஞ்சம் ஓவரா பேசிட்டியோ, நான் கூட ஓவரா பேசினேன். அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோ அந்த ஷூவை தூக்கி போட்டுட்டு கடுப்பாகிறதுக்காக பாக்குறான். ஆனா அந்த டைம் தன்னுடைய அம்மா தனக்காக ஆசையை கொடுத்தது பாக்குறான், அவங்க அப்பாவும் அவனுக்காக வாங்கி வச்சதுல, அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட மனசு இல்லாம அதயத்துல அழுது புலம்புறான். மறுநாள் வந்து அவங்களுக்கு நான் ட்ரைனிங் இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்து நம்ம கோச் கிட்ட பிரின்சிபலும் வந்துட்டு நல்ல வேலை ஒன்று நான் பாத்துட்டேன், அடுத்த 2 வாரம் கழிச்சு நடக்க போற மேட்ச்ல ஸ்டார்டர்ஸ் வெறும் ஒருத்தனாலுமே வேற யாரும் தூக்கிட்டியாமே. ஆமா அது என்னுடைய டிசிஷன், இந்த வீக்கே உங்களுக்கான ஒரு பிராக்டிஸ் மேட்ச் சீக்கிரமா வரப்போகுது, அதனால இன்னும் 2 வாரத்துக்குள்ள நீங்க ரெடி ஆகணும், இப்போ நான் உங்களை பாலை கிக் பண்ண அவ்வளோ பண்றேன், போய் விளையாட ஆரம்பிங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா கேப்டனும் கோச் இதுதான் உங்களுடைய ஃபைனல் வாடா, ஆமா இதை யாரும் மாற்ற முடியாது, ஆனா எங்களால் ஏற்றுக்க முடியாது, சகரா கிட்டத்தட்ட இதுல 3 வருஷமா ஒர்க் பார்த்துருக்கான், எங்களுக்காக கடினமா உழைச்சிருக்கான், அவனை போய் நீங்க போடாம இந்த மாதிரி பண்றது எங்களால் ஏற்றுக்க முடியாது சொல்ல. எங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரி, எத்தனை பேர் எவ்வளவு காலம் வட்டமானா இருக்கலாம், நான் எடுத்ததுதான் எங்க முடிவு. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ கிட்டையும் பிரச்சனை ஆரம்பிக்க அந்த இதுல பிரச்சனை போடாதீங்கன்னு இவன் தடுத்தாலுமே கேப்டன் பார்த்த ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான். அப்ப நமக்குள்ளேயே ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வைப்போம், இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவனை தொடர்ச்சி இந்த இடத்துல டீம்ல நிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேட்ச்ல இவனும் நமக்கு ஹீரோக்கு ஆறுதலா சொல்றான், இங்க கவலைப்படுறான், உன்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் நம்பாளங்களுக்கு அவங்களுக்கு மேட்ச் நடக்க, அதாவது ஹீரோக்கு எதிராக இருக்கவங்களும் ஹீரோக்கு சாதகமா இருக்கவங்களும் ஒரு டீம்ல இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் பால போறதுக்காக தயாரா இருக்கு, ஆனா கோல் கீப்பர் பால பிடிச்சிருவான். அடைச்சேன் என்னால திரும்பவும் முடியல, நான் தப்பா விளையாடிட்டு இருக்கேனா, எல்லாரும் என்ன தப்பா சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு புரியல, இப்ப இது முடிக்கிறதுக்கான நேரம், விட மாட்டேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் சொல்லலாம்னு பார்க்க இருந்தாலுமே பார்த்தா அதுக்கப்புறம் அவனுங்க விளையாடி கோல் போட்டு ஜெயிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சோகத்துல இருக்கிறது பார்த்துட்டு ஹீரோவும் அடிச்சேன், இப்போ என்னாலதான் இந்த இடத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க, எனக்கு இப்படி முடியணும்னு ஆசை கிடையாது, இதனாலேயே எனக்கு சாக்கர் பிடிக்கல, முட்டாள்தனமா யோசிக்காத, யார் இந்த இடத்துல என்ன சோகமா இருந்தாலும் சரி, உனக்கு சாக்கர் விளையாடணும்னு ஆசை இருக்குதானே இந்த இடத்துல, அப்போ நீ ஏன் விளையாடு, பழச நினைச்சு எதுவும் மாற போறது இல்ல, உன் கவனத்தை எங்க வச்சு விளையாடுற மாதிரி அவனும் சொல்ல. அவன் சப்போர்ட் பண்ணிட்டு போறான், ஆனா சண்டை போற மாதிரி தெரியுது மத்தவனுக்கு. ஹீரோவும் இவன் சொல்றதும் உண்மைதான், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தேவலாம எதுக்கு அவனெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஷூட் பண்ற ஷூட்டு இப்படி பண்ணுவான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, குட் பாய் அப்படின்ற மத்தவங்களுடைய விஷயங்களையும் கொஞ்சம் கேட்டுட்டு ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் வருது நம்ம எதுக்காக
எதுக்காக இப்படி விளையாடிட்டு இருக்கணும், யாருக்காக உன பின்னாடி வந்து ஆட போறது கிடையாது, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அந்த அளவுக்கு அப்படின்னு இப்போ அவனவே விளையாட ஆரம்பிக்கிறான் பாருங்க. பால் எல்லாரும் கிட்ட வாங்குவாங்க. எல்லாரும் பார்த்துட்டு என்னடா இவன் திடீர்னு இப்படி விளையாட ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு வாதிச்சே வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஆப்பனன்ஸ் திணற விடுவான். சூப்பரா இருக்கும் அந்த எல்லாமே கேம் பிளே. அவ்வளவு வெறித்தனமா விளையாடுறதுல திடீர்னு பார்த்தா ஒருத்தன் குறுக்கால வந்துட்டு ஹீரோட வயிற்றுல எட்டி ஒதுக்க எல்லாரும் வந்துட்டு டே என்னடா ஆச்சுன்ற மாதிரி பார்க்க. ஆனா ஹீரோவும் பரவாயில்ல எனக்கு எதுவும் இல்லை, நான் தொடச்சி விளையாடுறேன், டே ஆனா அடிபட்டுருக்கா வாடா தான் இதுக்கு போவோம் பரவாயில்லன்ட்டு எனக்காக இந்த கேம் நிறுத்த தேவையில்ல. கசாமாவும் என்னவோ சொல்லி பார்க்கறான். ஆனா கேட்க மாட்டான் ஹீரோ. ஏய் ஜெயிக்கும் இதுல என்னடா இப்படி பேசுறன்ற மாதிரி அவனே பார்த்து சேக்காவே. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னால முடிஞ்சளவுக்கு விடாம இன்னும் விளையாட ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் கசாம ஒரு கோலை போட்டுருவான். ஹீரோ அதுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பான் ஏஞ்சுக்கடா. அதுக்கப்புறம் ஒத்துமையா விளையாட ஆரம்பிக்கிறானுங்க லம்பாளுங்க. போங்க விடாதீங்கடா மாதிரி சொல்ல. ஆனா இருந்தாலுமே லம்பாளுங்க ஓரளவுக்கு நல்லா இப்போ கோஆபரேட் பண்ணி விளையாடுறதுல சூப்பரா விளையாடுறாங்க. ஹீரோக்கு ஒரு கடத்துல மூச்சு வாங்குறதுல அவன் முடிஞ்ச அளவுக்கு விடாம தன்னை பத்தி சொன்ன எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துட்டு கோல் போறதுக்காக போறான். ஃபைனலா போகும்போது பார்த்தா அப்படியே வேந்திர பால் அவன் கிட்ட போக கோல் கீப்பரும் அதை எடுப்பான். சகாரவும் டே இங்க போடுறான்ற மாதிரி சொல்ல. ஆனா அவன் போடாம வேடிக்கை பார்க்க டே என்னடா பண்ற வாடா. ஆனா ஹீரோ பண்ற விடாமுயற்சி பார்த்துட்டு அவனுக்கே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது. என்னால முடியாதுடா இந்த தடுத்து நிறுத்த முடியாது இந்த பையனை, இவன் அந்த அளவுக்கு கடினமா வணிக்கிறான்டா. என்னடா பேசுற? ஆமா இவன் தன்னை தனியை புஷ் பண்ணி ரொம்ப விளையாடுறான். இந்த கடினமான பிராக்டிஸ் இவனுக்கு தேவைதானான்றதை நீயே கேட்டுக்கோ. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இவன் தான் நமக்கான சரியான ஒரு ஸ்டார்டரா இருப்பான், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி அவனை சொல்ல. அதுக்கப்புறம் கோலும் போயிட மேட்சும் முடிஞ்சிடுச்சு. இந்த மேட்ச்ல பார்த்தா அதிகப்படியான கோலை போட்டு லம்பாளுங்க ஜெயிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் கோவத்துல பார்த்தா சகோராக்கு சப்போர்ட் பண்றவன் எல்லாருமே அந்த ஜெர்சியை தூக்கி போட்டுட்டு கிளம்புறானுங்க. அதுல பார்த்தா கேப்டனும் ஒருத்தன் கசமாவும் கேப்டன் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்ல. ஆனா அவன் யார் சொல்றது கேட்க மாட்டான். கசமா என்ன தடுக்கணும்னு நினைச்சா அவ்வளவுதான், நீ இங்கே விளையாடு, நாங்க இதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கேப்டன் சகாராவை அந்த இடத்த விட்டு போக அவன் கூட ஒரு சில பேர் போறதுல கசமா வந்து ரொம்பவும் ஃபீல் பண்றான். இந்த டீமை திரும்பி ஃபார்மேஷனை கொண்டு வரணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி பிரிஞ்சு போறீங்க எனக்கு கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் அவனும் கடுப்புல இருக்கும்போது ஹீரோ அவங்க கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிடா என்னால தான் அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஏய் நீ உனக்கு காரணம் கிடையாது, சும்மா சொல்லிட்டு என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காது, நானே கடுப்புல இருக்கேன். 11 பிளேயர்ல 10 பிளேயர் எப்படா வச்சு விளையாடுவோம், நீ வேற ஒத்துக்கணும், ஏன்டா இப்படி ஒத்துக்கினேன், என்ன மன்னிச்சிடா, எனக்கு முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பா முடியும் நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அப்ப நம்ம ஜெயிப்போமா? ஜெயிக்கலாம்டா. சரி அப்ப நான் உன்னை நம்புறேன், என்ன நம்பல நீ, உனக்காக நான் எல்லா விதத்திலையும் உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி இவனுக்கு 2 பேரும் அப்படியே ஒத்துமையா இருக்க. இன்னொரு பக்கம் நண்பங்காரன் இன்னொருத்தனும் இதை பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். இந்த எபிசோட பார்த்தா அந்த கோலுக்கு பெரிய ஹீரோ பார்த்துட்டு கதறான், இவன் இந்த அளவுக்கு உழைக்கிறான்பா அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கோலம் விட அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. சஹாரா டீம் வந்து கோவத்தோட அந்த ஜெர்சியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவனுங்க கிளம்புறானுங்க. இவனை ஸ்டார்டரா வச்சு நாங்க ஒரு மேட்ச் கூட இதுக்கப்புறம் விளையாட மாட்டோம், நீங்களே விளையாடுங்கன்ற மாதிரி அவனுக்கு கிளம்ப. கதமா சொன்னா கூட அவங்க கேட்காம போக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபலும் இதுக்கு என்ன கம்மியா, இது என்னுடைய பார்ட் ஆஃப் தி பிளான்லாம் கிடையாது, அது அவங்களே எடுத்த முடிவு. இப்போ உனக்கிட்ட இப்போதைக்கு வெறும் 10 பேர் கூட்ட மெம்பர் தான் இருக்காங்களே, இன்க்ளூடிங் மேனேஜர் சேர்த்து. பிராக்டிஸ் மேட்ச்க்கு இவ்வளவு பேர் வச்சு எப்படி நீ விளையாடுவேன் எனக்கு அதான் புரியல. இல்ல கண்டிப்பா முடியும். ஏய் சீரியஸாக சொல்றேன், கண்டிப்பா முடியும், எங்களுக்கான ஆப்பனன்ஸ் மட்டும் சொல்லுங்க சொல்ல. அதுக்கப்புறம் அவரு லிஸ்ட் எடுத்து காமிக்கிறாரு. இவங்க கூட பிராக்டிஸ் மேட்ச்சுக்கு வரதுக்கு ஒத்துக்கின ஆப்பனன்ஸ் லிஸ்ட் காமிக்க. அதில் பார்த்தா நிறைய பேர் கிடைக்க இடத்துல 2 பேர் மட்டும் தான் ஒத்துக்கிறாங்க, 2 டீம் மட்டும். என்னது 2 டீம் மட்டும் தான் ஒத்துக்கினாங்களா? அவ்வளோ கம்மியாவா? ஆமா அது என்னன்னா உனக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி நம்ம மட்டமான கேம் கொடுத்ததுனால அதுக்கப்புறம் யாரும் நம்ம கிட்ட விளையாடுறதுக்கு வரதில்லை. ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லாம் ஏங்குவாங்க நம்ம கூட பிராக்டிஸ் மேட்ச் வச்சுக்க முடியுமான்னு. இப்போ நிலைமை மாதிரி ரொம்ப மோசமாயிடுச்சு. டோர்னமெண்ட்ல கூட நம்ம செலக்ட் ஆகிற நிலைமைக்கு போக மாட்டோம். நம்மளுடைய முக்கியமான டீம்ல இருந்து யாருமே இது வரைக்கும் போனது கிடையாது பெரிய மேட்ச்ல. அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதனால நம்மளுடைய டீம் ரொம்ப வீக்கா இருக்குன்னு யாரும் நம்ம கிட்ட விளையாடுறதுக்கு வர மாட்டாங்க. அப்ப இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், டெட்லைன் தான் நமக்கு. டெட்லைன் இதுக்கு என்ன அந்த மாதிரி மட்டும் சொல்லாத. ஆமா கண்டிப்பா இப்படியே போச்சுன்னா நம்மளுடைய சாக்கர் டீம் மூட வேண்டியதான். என்ன சொல்ற? ஆமா 2 ஸ்கூல் டீம் ஒத்துக்கணுங்களா, அது வரைக்கும் மேட்ச் வெயிட் பண்ணு. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அது கூட அவனு கூட ஜெயிச்சா மட்டும் இதெல்லாம் சாத்தியமே. அதுக்கப்புறம் கோச் எல்லாரும் இன்னைக்கு நல்லா விளையாடுங்க. இதுக்கப்புறம் முக்கியமான பிராக்டிஸ் மேட்சை பத்தி சொல்ல போறேன். அது என்னன்னா இன்னும் 2 நாளைக்குல உங்களுடைய ஆப்பனன்ஸ் காக்கேகாகாவா நார்த் டீம் கூட. அப்புறம் அனதர் மேட்சா கிட்டத்தட்ட வீக்கெண்ட்ல வர போறது ஃபுஜிஸ்டா ஈஸ்ட் கூட. அதனால இந்த மாசத்துல 2 விதமான பிராக்டிஸ் மேட்ச் தான் இருக்கு. இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல நீங்க ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுடைய இந்த சாக்கர் டீம் இந்த ஸ்கூல்ல நீடிச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா எழுத்து மூற நிலைமை தான் உங்களுக்கு. என்ன சொல்றீங்க? 2 கேம் மட்டும் தானா? அதுல ஜெயிச்சா மட்டும்தான் அப்ப கூட எங்களால இந்த தொலைச்சி அந்த சாக்கர் கேம் இந்த நடத்த முடியுமா? சரியா சொன்னேன். வேற 2 டீம் மட்டும் தான் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒத்துக்கிறாங்க அவங்க கூட. ஆனா கோச் நீங்க சொல்றது எல்லாமே ஒத்துக்கிறான். ஆனா இங்க வேற 9 பேர் தான் இருக்காங்களே ஃபீல்டுல. அதுக்கு 9 பிளேயர் வச்சு நீ எப்படி நீங்க உங்களோட பிராக்டிஸ் மேட்ச் விளையாட முடியும்னு சொல்லிருக்கீங்க. அதுவே நமக்கு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அமைய போது. நீங்க பண்றதுல கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க தோத்து போகிறது மட்டும் பத்தி தான் யோசிக்கிறீங்க. ஆனா இருக்கிற 9 பேர் உங்களுக்குள்ள இருக்கிற தனிமைகளை தனித்தனியா வெளிப்படுத்தலாம். அந்த 2 பேர் இல்லாததுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது. நான் கொடுக்க வேண்டிய டீட்டெயில் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் விளையாடுறது உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுடைய டீமை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் அதுக்காக ஃபைட் பண்ணி ஆகணும். நான் சொல்ற வழியை தான் காமிப்பேன் அப்படின்னு அவர் கிளம்ப. இன்னொரு பக்கம் எந்த விஷயத்துல கிளப் ரூம்ல இவனுங்க பேசிட்டு இருக்காங்க. ஏய் என்னப்பா இன்னும் 2 மேட்ச் தான் சொல்லிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம டீமே இடத்துல முடிஞ்சிடும் போலிய கதை ஜெயிக்கலாம். உண்மைதான், இந்த கோச் வர எதுக்கு இப்படிதான் யோசிக்கிறாரு தெரியல. புதுசா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. கசாமாவோ இது உண்மையா இருக்க கூடாது, கட்டுப்பாது இதை நினைச்சலே. நம்ம இதை ஜெயிச்சாகணும்பா. ஜெயிக்கிறோமா இல்லையா ஃபர்ஸ்ட் பாரு, தோத்து தாண்டா போக போறோன்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா கசாமாவும் முட்டாள் மாதிரி பேசாதீங்களா, நம்ம கிட்ட கோச் கம்மியா இருக்காரு, அவரோட ட்ரைனிங் மூலியமா நம்ம இன்னும் ஷைன் ஆகலாம். ஆனா வர மேட்ச்ல நம்ம விட்டுட்டு நம்மளுடைய டீம் எல்லாமே தோத்து போயிட்டு நம்ம விடக்கூடாதான். 9 பிளேயர் வச்சு விளையாட முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா முடியுன்ற ஒரு நம்பிக்கையில தான் அவர் நமக்கு விட்டு போயிருக்காரு. அப்ப நம்ம
அது திறமையை நிரூபிக்கிறதுக்கான நேரம்டா அது வாய்ப்பை விட்டு கொடுக்குறா. இவன் சொல்றது நம்ம ஏத்துக்கிறேன். ஏன்னா இண்டிவிஜுவலா இப்போ 9 பேர் இருக்கிறதுனால 2 பேர் மைனஸ் ஆகிற இடத்துல நம்ம அவங்களுக்கான இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு நம்மளுடைய திறமைகளை இன்னும் எக்ஸ்ட்ராவா காமிக்கிறதுனால நம்ம இன்னமும் மிகப்பெரிய லெவல்ல வளருவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கசாமா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்து கோச் வந்து இடத்துக்கு வந்துட்டு நீங்க சொல்றது எல்லாமே ஏத்துக்கிறேன், நல்லா தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க உங்களுடைய பாலியை நீங்க மேரேஜ் பண்ணணும். என்ன சொல்றீங்க மேரேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது 24 மணி நேரமும் நீங்க அது கூட இருக்கணும்ன்ற, அப்பதான் அது கூட உங்க கூட ஒரு பாண்டிங் ஏற்படும். அதுக்கப்புறம் அவர் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு கசாமா அதுக்கப்புறம் மிச்ச நண்பர்கள் எல்லாருமே பார்த்தா ஃபுட்பால் கூட இருக்கானுங்க. இந்த பக்கம் ஹீரோ ஃபுட்பால் வந்து வீட்டுக்குள்ள விளையாடுறது அவங்க அம்மா கத்துறாங்க, டே வெளியே போய் விளையாடுறா, இந்த நைட் என்னால பாலை வச்சு விளையாடிட்டு இருக்க போடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. என்ன பக்கம் அந்த பாலை பார்த்துட்டு ஹீரோவை திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த கட்டமா நான் என்ன பண்ண போறேன்னு. தோத்து போக கூடாது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில சஹாராவும் கேப்டனும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும் போது இந்த கோல் கீப்பர் இருந்த அமாகின்னு சொல்லக்கூடிய இந்த பையன் வந்து அவங்க கிட்ட போயிட்டு திரும்பவும் நீங்க வந்து சேரணும் செம்பாய் தயவு செஞ்சு வாங்கன்ற மாதிரி கேட்க என்னால மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி கண்டுக்காம கிளம்புறானுங்க. இந்த விஷயத்தெல்லாம் இன்னொரு பக்கம் நம்ம கோச்சும் பாத்துறாரு. கோச் ஒன்று பக்கம் கிரௌண்ட்ல பார்த்தா எல்லாருக்கும் தனித்தனியா அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக இண்டிவிஜுவலான ஸ்கில்ல வளர்த்துக்கான ட்ரைனிங் கொடுக்குறாரு. அதுல அவங்க எல்லாருமே சிறப்பு பண்ணிட்டு இருக்க ஒரு இடத்துல எல்லாரும் நிக்க வச்சு கசாமா சுஜி கோரகாபா இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண போறாங்க மேட்ச்ல. நீங்க எல்லாருமே முடிஞ்சளவுக்கு பின்னாடி இருந்து டிஃபெண்ட் பண்ணுங்க, நல்லா புரிஞ்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் திரும்ப பிராக்டிஸ் மேட்ச் ஆரம்பிக்க போன முன்னாடி போய் விளையாடுங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கோச் சொல்ற அந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி அந்த ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுற ஓரளவுக்கு அது நல்லாவே வேலை செய்யுது. ஆனா நம்ம ஹீரோ தான் லைட்டா சொதப்புறான். சுஜி நீ தான் சொதப்புற, சரி பண்ணாத. சுஜி யாரு திரும்பவும் ஆரம்பிக்கிறானுங்க, திரும்பி அதே மாதிரியான தப்பு பார்க்கறேன். எந்த முறை பார்த்த சுஜி வந்து நம்ம கசமாக்கு பால் அனுப்ப பால் அவங்ககிட்ட போனதுல திரும்பி மேட்ச் ஆரம்பிக்கிறானுங்க அதே போல. ஆனா இந்த முறை ஹீரோ கிட்ட பால் வரதுல கசமாட்டே எனக்கு அனுப்புற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அவனை பார்க்காம அவனுக்கு முன்னாடி ஒரு பிளேயரை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். பால் அதுக்கப்புறம் பாஸ் பண்ற பேர்ல ஆப்போனன்ட் கிட்ட போயிடும். இதை பார்த்துட்டு அவனுக்கு கடுப்பாட்டி அவங்ககிட்ட வந்து கேள்வி வைக்கிறான், டே எங்கடா பார்த்து பாஸ் பண்ணிட்டு இருக்க, உன்னை தானே பார்த்து பாஸ் பண்ண சொல்றேன், உங்ககிட்ட ஆள் இருக்காங்கன்னு நினைச்சேன், அதனால தான் அனுப்பல, நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு அனுப்பல நான் பாத்துக்கிறேன், ஏன் இப்படி பண்ற, உன்னால இப்படி போச்சுன்னா தோத்துரும் போலின்ற மாதிரி சொல்ல. நீ சொல்றது உண்மைதான், என்னாலதான் தோத்து போக போறீங்க, நான் வெளியே போயிட்டா. டேய் அது ஏதோ சும்மா சொல்லிட்டேன், கடுப்பு ஏத்தாத, ஒழுங்கா போய் விளையாடு, சென்டர் பார்ல வரல கோச் எதுக்கு உன்னை நிக்க வச்சிருக்காருன்னு உனக்கு தெரியல, ஒழுங்கா விளையாடுற மாதிரி அவன் உன பக்கம் கத்திட்டு இருக்க. கோச் இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறான். என்ன பக்கம் இவனுக்கு 2 பேரும் வேடி பார்க்குற விஷயத்தை பார்த்து அவனுங்களை பார்க்க அவனுங்க கண்டுக்க மந்தத்தை விட்டு போக. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட மேட்சுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருக்காரு. அது எல்லாமே குரூப்ல ஃபார்வர்ட் பண்றதுல இவனுங்களும் மெசேஜா வர அதை பாக்குறாங்க. அடுத்த கட்டமா என்னடா பண்ண போற, கோச் தங்க மெசேஜ் போட்டுருக்காரு, யாரு போற நானும் போக மாட்டேன்டாப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கேப்டனும் போக சகரவோ வேற வழி இல்லாம அப்படியே போயிடுறானுங்க. ஆனா நம்ம கோல் கீப்பர் பார்த்து விடாம நிறைய பேர் கிட்ட போயிட்டு சப்ஸ்டிடியூட் பிளேயரா கேட்கறான், தயவுசெஞ்சு கூட வந்து விளையாடுங்களேன் அப்படின்ற மாதிரி. ஆனா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, எங்களால முடியாதுன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில கோச் வந்ததுக்கு வந்துட்டு எங்க பாருங்க பசங்களா உங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு கேப்டன் தேர்ந்தெடுக்க போறேன். கேப்டனா? ஆமா அமாகாய் தான் இன்னைக்கு உங்களுக்கான கேப்டன். என்ன போட்டிருக்கீங்களா? எங்க நான் கேப்டனுக்கான தகுதி இல்லாத ஆளு என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? இங்க பாருங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, அமாகாய் தான் இன்னைக்கான கேப்டன், அவன் சொல்றபடி தான் இந்த கேம் விளையாடுறீங்க சரியா? ஒரு கோல் கீப்பருக்கு எப்படி நீங்க டீம் லீடர் கொடுக்கலாமே, அதுல என்ன தப்பு? அவன் என்ன இடத்துல வந்து யாராவது வழி காமிப்பான். மேட்ச் இன்னும் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இல்ல, நாட்கள் கம்மியாயிட்டே இருக்கு, விளையாட போறீங்களா பேச போறீங்களா? இது ஆரம்பிக்கணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஆரம்பிக்க இடப்பக்க பொண்ணுங்க இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுதுங்க. என்னப்பா ஆளுங்க கம்மியா வச்சு விளையாடுறானுங்க, பிராக்டிஸ் மேட்ச் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் நல்லா துடிப்பா விளையாட ஆரம்பிக்க. இன்னொரு பக்கம் இவனுக்கு 2 பேரும் இந்த மேட்ச் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த மேட்ச்ல அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. இவனுங்க 3 பேரும் அட்டாக்கிங் பண்றதுல நம்ம கண்ணாடி கிட்ட இருக்க பாலை வாங்குறதுக்கு இன்னொரு பக்கம் இரவும் பாலை பாஸ் பண்ண சொல்லி கேட்க கசமாவும் கேட்கறதுல அடுத்துக்கிட்டு என்ன பண்ண புரியாம இருக்கான். கோச் ஒன்று பக்கம் இவனுக்கு என்னமோ போகாம இந்த இதில் சீரியஸா உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுன்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு பால் வர ஹீரோவும் போயிட்டு இருக்கும் போது எனக்கு பால் பாஸ் பண்ற மாதிரி கசமாவும் கேட்க. ஆனா ஹீரோவே கோல் போடுற நிலைமையில இருக்கிறதுனால சுஜி கோலை போட்டுறா அப்படின்ற மாதிரி அவனுக்கு கத்த. ஆனா கோல் பார்த்தா விழாம கிட்டத்தட்ட 7-0 முறையில தோத்து போயிடானுங்க மோசமா. ஏன்னா ஒரே ஒரு கேம் தான் இருக்கு, அதோட இவன் கதை முடிஞ்சுது. அடைச்சா இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இப்படி தோத்துட்டுமே நம்ம மட்டும் ஜெயிச்சிருந்தா என்னத்துக்கு நல்லா இருந்திருக்கும். இன்னும் ஒரே மேட்ச் தான் இருக்கு, அதுதான் நமக்கான கடைசி வாய்ப்புன்ற மாதிரி சொல்ல. இதை கேட்டு ஹீரோவும் எல்லாம் ஏன் தப்பு தான்டா, என்னாலதான் இப்ப நீங்க தோது போக போறீங்க, இந்த டீமே பின்னாடி இல்லாம போக போகுது, என்னால தானே அந்த 2 சீனியர்ஸ் இந்த எடுத்து விட்டு போனாங்க, இல்லைன்னா என்னத்துக்கு நீங்க ஜெயிச்சிருப்பீங்கன்ற மாதிரி அவனை சொல்ல. கசாம இதை கேட்டுட்டு கடுப்பா வரான். டே இங்க பாரு, இதுக்கெல்லாம் நீ ஒண்ணு காரணம் கிடையாது, தேவையில்லாம ஒன்னு சொல்லியிருந்தா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன், வந்து அவளா நீ அவன் வேலை நம்ம அதை பார்த்துருப்போம், எல்லாத்துக்கும் நான் தான் போறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்துல ஈத்து போட்டுக்காத. இன்னும் பக்கம் டீம்மேட்ஸ் எல்லாமே அவன் சொல்றது உண்மைதான்டா கசாமா, இவனால தானே நம்மளுடைய 2 செம்பாயும் அந்த எடுத்து விட்டு போனாங்க, அவங்க என்னத்துக்கு இருந்தாங்கன்னா நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்காது, நம்ம ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். நம்மளுடைய டீம்ல இப்ப 9 மெம்பர்ஸ் தான் இருக்கணும் போது நல்லா விளையாடினா தானே கொஞ்சமாச்சு, நம்மளே திறமையை காமிக்க முடியாம தானே இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப நல்லா விளையாடுறான்னு வேற இவனை வந்து சேர்த்து விட்டுரு கோச்சு. ஆனா இவன் என்னடா இப்படி சொதப்பிட்டு இருக்கான். டே இங்க பாருங்கடா, அவன் எப்படி விளையாடுனாலும் விளையாட்டும், ஆனா நம்ம எல்லாரும் தானே இதுல விளையாட்டு நம்மள சொன்னாலும் நம்ம மேல இருக்கிற குறை அடைச்சா இன்னும் ஒரு மேட்ச் தான், அதுக்கப்புறம் நம்மளுடைய கதை முடிச்சுது அப்படின்ற மாதிரி அவன் நம்ம எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கசாம
கசாமா இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம 2 சீனியர்ஸ் கிட்டயும் வந்துட்டு தன்னுடைய தலையை வந்து மண்டி போட்டு கேட்கறான், தயவு செஞ்சு திரும்ப வந்து விளையாடுங்கன்ற மாதிரி. ஆனா அவனுங்க வர நினைப்புல இருந்தாலுமே வராம இருப்பானுங்க. இல்ல கசாமா எங்களால முடியாதுன்ற மாதிரி சொல்ல, ஏன் இப்படி பண்றீங்க? ஆனா பரவாயில்ல, ஏதோ மோசமா விளையாடல. என்ன சொல்றீங்க சகரா? அப்ப என்னோட மேட்ச் வந்து பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு அப்போ நீங்க வாங்கல விளையாடலாம். இல்லடா எங்களால முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட பக்கம் பார்த்த டக்குன்னு ஹீரோவும், அப்படின்னா நான் இந்த இடத்த விட்டு போனா நீங்க கண்டிப்பா திரும்ப வருவீங்களா? நீ என்னடா பேசுற? அப்பெல்லாம் நீ சொல்லாதான். என்னப்பா நேற்று வீரவாதம்லாம் பேசி விளையாடுங்க, ஒன்னும் கையிலையே அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவனுக்கு கலக்க ஆரம்பிக்கிறாங்க திரும்பியும். அதுக்கப்புறம் இவனுக்கிட்ட பேச முடியாதனால அவனுக்கு கம்மன் அந்த விட்டு கிளம்ப. ஹீரோ அதுக்கப்புறம் வந்து கசாமா கிட்ட தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். எங்க பாரு கசாமா, அவங்களுக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், நீ கூப்பிட்டு வேதனைப்படுதுறா. அதுக்கு எல்லாத்துக்கு காரணம் நீ தான்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். அது எல்லாரோடைய காரணம் தான். ஒருவேளை நான் மட்டும் குவிட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா கண்டிப்பா அவனுங்க திரும்ப வந்து ஜாலியா அவங்க கூட விளையாடுவாங்களே. டே முட்டாள், எப்பவுமே அந்த மாதிரி சொல்லாதன்னு உனக்கு எத்தனை மாதிரி சொல்றேன். நீ இருக்கா மட்டும் இல்லைன்னா மட்டும் எங்களுடைய டீம் ஜெயிச்சிருமான. இப்பவே நாங்க கஷ்டமான நிலைமையில தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நல்லா விளையாடா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் கூட சேர்ந்து விளையாட அவ்வளவுதான்டா. அப்படி அவன் பக்கம் விட போயிட்டு இருக்கான். எதுக்கு நீ அர்த்தம் இல்லாம இவ்வளவு கோவப்படுற? சாதாரண ஃபுட்பாலுக்காக? சாதாரண ஃபுட்பாலா? எனக்குன்னு ஒரு கனவு இருக்குடா, அதுக்காக தான் நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கின்ற மாதிரி கசாமாவும் சொல்ல. ஏன்னா அவனுக்கு பெரிய கனவுன்ற மாதிரி இன்னொரு பக்கம் இதை கேட்டுட்டு ஹீரோ ஷாக்காவேன். அந்த கண்ணாடிக்காரனும், உங்களுக்கான பெரிய கனவு என்ன தெரியுமே வந்து அதை நான் உனக்காக காமிக்கிறேன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் வந்து கசாமாவே சொல்ல ஆரம்பிக்கிறான், கனகாவோடைய பழைய காலங்கள்ல என்னுடைய அப்பா தான் இந்த ஸ்கூலோடைய ஃபுட்பால் டீம் கேப்டனா இருந்தாரு. ஆனா சரியா கோல் அடிக்க முடியாதனால அவர் கேப்டன்ற பதவி விட்டு வெளியே வந்துட்டாரு. கனகாவை இந்த அளவுக்கு வீக் ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா விளையாடுங்க. ஆனா அவங்களுடைய பேட்ச் போன பிறகு ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு அந்த டீமே இப்போ. ஆனா என்னுடைய நம்பிக்கை என்னுடைய அப்பாவுக்காக நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், நான் திரும்பி கனகாவை மீட் எடுப்பேன். அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கேன், எல்லாரையும் ஒன்றிணைச்சு விளையாடணும்னு. அது நான் நினைச்சது தப்பாடா, என்னால இந்த சோகமான விஷயத்தை இப்பவுமே ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டேன். ஓ அப்ப இதுதான் விஷயமா? இது தெரிஞ்சுதான் நான் முன்னாடி எல்லாமே உனக்கு உதவி பண்ணிருப்பேன். கசாமா கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் உனக்கு உதவி பண்றேன். பிரின்சிபல் அதுக்கப்புறம் நம்ம கோச்சை கூப்பிட்டுருக்காரு. என்ன விஷயம்? ஃபுஜிட்டா ஈஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம வரலான்னு சொல்லிட்டாங்க. அப்ப கேம் நாளைக்கா? இல்ல அந்த ஆஃபர் அவங்க டிக்ளைன் பண்றாங்க. பிராக்டிஸ் மேட்ச்ல நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ரொம்ப வீக்கா இருக்குமா? என்ன இது திடீர்னு வரணும் ஒத்துக்கணும் இப்படி பண்றாங்க மாதிரி அவன் கடுப்பவே. நம்மளால எதுவும் பண்ண முடியாது, வெறும் 9 பிளேயர்ஸ் வச்சு அவங்களால விளையாட முடியாதுன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இவனும் வந்து கேட்டுட்டு பசங்க சொல்லிட்டு இருக்கான். என்னது நமக்கு இருந்த லாஸ்ட் மேட்சும் கேன்சல் ஆயிடுச்சான். அட கடவுளே, அப்ப நம்மளுடைய டீம் ஏத்து மூட வேண்டியதானா அப்படின்ற மாதிரி கசாமா உன்ன பக்கம் அந்த ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றது தெரியாம எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது. கசாமா டென்ஷன் ஆகாத மாதிரி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கோச்சும் யாருக்கும் ஒருத்தர் கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அவரும் ஒரு சின்ன பிளான் போடுறாரு. நைட் டைம்ல பார்த்தா கேப்டனும் சஹாராவும் விளையாடிட்டு இருக்காங்க ஃபுட்பால். போட்டி பசங்களா என்ன விளையாடிட்டு இருக்கீங்க டைம்ல வந்து விளையாடாம அப்படின்ற மாதிரி அவரும் போட்டு கலாய்க்க ஆரம்பிக்க. இவனுக்கு கடுப்புல அதுக்கப்புறம் அவனுக்கு கூட விளையாட ஆரம்பிக்க. எங்க பாருங்க, நீங்களாமே என்ன பொறுத்த வரைக்கும் கத்துக்குட்டிங்க தான். உங்களை மாதிரியான பெரிய ஆளுங்க சீனியர்ஸா இருக்கவனுங்க அந்த இடத்துல இருக்கிற இன்னும் கட்டுக்குடிகளுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தா அவங்க இன்னமும் பெரிய ஆளா வருவாங்களே, அதை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய குறைகளை சொல்றதுல அவங்க இன்னொரு பக்கம் ஷாக் ஆயிடுறானுங்க. இவங்களுடைய கெப்பாசிட்டியும் நம்மள கோச்சை பத்தி குறைச்சி மதிப்பிடாத கூடாதுன்றதுக்காக மிகப்பெரிய பாடத்தை புக்கிட்டாரு இன்னைக்கு. அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம நண்பர்களும் கிளாஸ் ரூம் வந்துட்டு கோச் கம்மியா வந்து அவங்க 2 பேரும் வர சொன்னார் மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டீம்ல இருக்கவங்க எல்லாருமே அந்த விட்டு போறாங்க. என்னாச்சு கோச் எல்லாரையும் வர வச்சிருக்கீங்க? காரணம் இருக்கு, எல்லாரும் இந்த இடத்துல விளையாட போறீங்க. என்ன விளையாட போறோமா? யார் கூட? பிராக்டிஸ் மேட்ச் ஒன்று இருக்கு, அதுக்காக தான். சரி, அந்த ஃபுஜிஸ்டா ஈஸ்ட் வரலன்னா என்ன, நான் இன்னொருத்தர இன்வைட் பண்ணிருக்கேன் பிராக்டிஸ் மேட்ச்சுக்கு, அவங்க வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே அவங்கள பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஒரு ஸ்கூல்லயே இதுக்கு முன்னாடி பழங்காலத்துல நல்லா விளையாட ஒரு பிளேயர் இந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்கான் தன்னுடைய டீமை கூட்டிங்க. அவன் பார்த்தா அந்த டீமுடைய கோச்சா இருக்கான். அந்த அளவுக்கு நான் நேஷனல் வரைக்கும் போயிட்டு வந்த மிகப்பெரிய லெஜெண்ட். ஆமாண்டா, காசி ஹீரோ அரிமாட்ஸோட இவரு சூப்பர் இவரெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோச்சோம் எல்லாரும் மேட்சுக்கு ரெடியா, இதுதான் உங்களுடைய கடைசி மேட்ச்ன்ற மாதிரி சொல்ல. ஹீரோவை யோசிக்கிறான். அரிமாட்சுவா இவரு டாப் பிளேயர் ஆச்சு, எங்களுக்கான கடைசி மேட்சும் இதுதான், கண்டிப்பா விட்டு கொடுத்துரு, அவ்வளவுதான் இந்த இடத்துல சாக்குரு அப்படின்ற மாதிரி ஹீரோ இதை கேட்டுட்டு கொஞ்சம் சோகமாவா அதோட இந்த இடத்துல முடிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்காக தயாரா இருக்க. பசங்களாம் ஒன்றும் புரியாம இருக்காங்க. ஏன்னாடா திருத்தரம் வைக்கிறீங்க? இன்னைக்கான மேட்ச் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, இன்னமும் எதுக்காக இப்போ திரும்ப வர சொன்னு தானே பாக்குறீங்க? விஷயம் இருக்கு, ஃபுஜிஸ்டா ஈஸ்ட் வந்து உங்க கூட சண்டை போடுறதுக்காக தயாரா இல்ல. ஆனா நான் இன்னொரு டீமை இன்வைட் பண்ணிருக்கேன். அவங்க வந்துட்டாங்கப்பா. அவங்க தான் காக்கேகாவாவுடைய வீட் சாக்கர் கிளப்பை சேர்ந்தவங்க. காக்கேகாவா வீடா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்பா இவங்க நேஷனல் வரைக்கும் போயிட்டு வந்த டீம்ஸ் ஆச்சுப்பா. அவங்களுடைய கோச் காசோ ஹீரோமாட்சு இங்க இருக்காரு. ஹீரோமாட்சுவா இவரு தான் நம்ம டோஷிஷிகோ டனாகா அண்ட் கெஞ்சி சிரேஷாயி இவங்க நம்மளுடைய ஸ்கூல்ல விளையாடுன இவரா? ஆமா, பெஸ்ட் பிளேயர் இவரு. உண்மைதான், காக்கேகாவாவுடைய மிராக்கல் மேக்கிங் ஜீனியஸ் இவன் தான். நான் இவனுடைய டீம்மேட்டா பழைய நண்பனா இருந்ததுனாலதான் இப்ப நான் கூப்பிட்டு அவன் அதன் பேர்ல தான் வந்திருக்கான் அப்படின்னு கோச்சு சொல்ல. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் போல கம்மியா. எப்படி இருக்கேன்? ஆமா, ஃபார்மர் டெக்னிக்கல் பிளேயர். அதுக்கப்புறம் தன்னை பற்றி அதிகமாகப்படுத்திக்கிறான் அவனும். எங்க பாருங்க பசங்களா, உங்களுடைய கோச் கம்மியா வந்து என்கிட்ட சொல்லியிருக்கான், இந்த இடத்துல வெறும் 10 மெம்பர்ஸ் அண்ட் 9 பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்கீங்களா? சரியா சொன்னீங்க. ஆனா நாங்க 11 பிளேயர்ஸ் கூட தான் விளையாடுவோம். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுங்க, நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறோம், ஆரம்பிக்கலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் கேட்க 2 டீமும்
ஆரம்பிக்கிறதுக்காக தயாரா இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தப்ப நம்ம பசங்க எல்லாருமே ஏன்பா ஃபேமஸான ஒருத்தர்கிட்ட நம்ம ஆட்டோகிராஃப் வாங்காம இருக்க கூடாதுப்பா, மேட்ச் ஓடுறத உடனே வாங்கணும்பா அப்படின்ற மாதிரி இவனுக்கு பேசிட்டு இருக்க. கச்சமாவும் டேய் அது விட முக்கியம் அவங்க நம்மள தோக்கடிக்கிறதுக்காக வந்திருக்காங்கடா, அதை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுடா, முட்டாள் தரமா பேசிட்டு இருக்கீங்க, நம்ம அவங்கள தோக்கடிக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். நம்ம கொஞ்சம் தான் கசமா நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். இந்த டீம்ல நடக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்போ அவனுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் 11 பிளேயர்ஸ் கூட அவன் வந்து இந்த இதுல விளையாடுறதா சொல்லியிருக்கான் என்னுடைய நண்பன். இதுல இருந்து உனக்கு புரியல, அவங்க எல்லாம் தெரிஞ்சு உங்களை அழிக்கிறதுக்காகவே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா நான் இதை திரும்ப சொல்ல மாட்டேன், இதுதான் உங்களுடைய கடைசி வாய்ப்பு, நல்லா புரிஞ்சதுன்ற மாதிரி அவரும் கத்த. அதுக்கப்புறம் நம்ம கோச்சோ சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. இங்க பாருங்க, அவன் ஒரு டெக்னிக்கல் பிளேயர், அதனால ஃபீல்டுல பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நீங்க உன்னிப்பா கவனிக்கலன்னா தோத்து போயிடுவீங்க. அவனுடைய டெக்னிக்கல் ஃபார்மேஷன் யாராலையும் கணிக்க முடியாது, அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீங்க பாலை விடக்கூடாது, சரியா? அதுக்கப்புறம் மத்த என்னோட பக்கம் ஆப்பனன்ட் கோச்சா இருக்கிற அவனும் எங்க பாருங்கடா, இப்போ இந்த டீம் ரொம்ப வீக்கா இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, அந்த இதுல கோச் கம்மியா இருக்கான், அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் கூட நான் விளையாடி இருக்கேன். கண்டிப்பா அவனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்னால எதனா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இந்த மேட்சை நீங்க கேர்லெஸ்ஸா விளையாடாதீங்க, இவங்களை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே இந்த விஷயத்த சொல்ல அதோட மேட்சும் ஆரம்பிக்குது. சுபாரு பால் அனுப்பு அப்படின்னு கசாம கேட்டுட்டு போக, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கால ஆப்பனன்ட் வந்து பால் வாங்க வர எங்கிருந்தா வரானுங்கன்னு பார்க்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பால் கிட்ட போறவங்க கிட்ட ஆப்பனன்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரி கொடுக்குறானுங்க. அவனுங்கெல்லாம் ஆல்ரெடி போறாங்களா பாலுங்க பார்த்தா கிட்டத்தட்ட 9க்கு 11 பிளேயர் முறையில ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு 2 பேர் கிட்ட நிக்கிறானுங்க கார்டியனா. இதனால கோல் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம பாலுங்க கொஞ்சம் கொஞ்சமா திணறவும் ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஒரு வழியா கசாமா கிட்ட பால் வர, ஆனா கசாமா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டஃப் தர வகையில கோவத்தை ஏத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் பாலை வேகமா எடுத்துன்னு போறான். கசாமா தனியா இதை பண்ணாதான்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஹீரோவை புலம்ப, இருந்தாலுமே அவன் தனியா தான் இந்த இடத்துல இதை பண்றான். ஒரு இடத்துல பார்த்தா அவனுங்க கசாமாவை அடிச்சுட்டு பால் எடுக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் டே கசாமா எதுக்கடா பாஸ் பண்ணல, என்னால முடியும்னு நினைச்சேன்டா, முட்டாள்தனமா விளையாடுறா, தோத்து போயிடுவோன்ற மாதிரி சொல்ல, இப்படி விளையாட நம்மளால ஜெயிக்க முடியாது, அதுக்காக தான் கோல் போறதுக்கு போனன்ற மாதிரி அவனும் பக்கம் சண்டை போட்டு இருக்கானுங்க 2 பேரும். சுபாரவும் எங்க பாருங்க டி, நம்மளுடைய கோச் சொன்னது ஞாபகம் இல்லையா, டீம் விளையாடுறதா கண்டிப்பா நம்ம தோக்கடிக்க முடியும் அவங்கள, நீங்களே இப்படி சண்டை போட்டா எப்படி, நம்ம எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கமோ அந்த அளவுக்கு பாயிண்ட் விட்டு கொடுத்துட்டு நம்மளுடைய டீமை க்ளோஸ் பண்ணிட்டு போன ஞாபகம் இருக்குல்ல. சரி பால் வந்துச்சு எனக்கு பாஸ் பண்ணுங்க அவன் சொல்லிட்டு கிளம்புறான். நானும் உங்களுக்கு பாஸ் பண்றேன். அடுத்த கிழமை திரும்ப பால் நம்ம ஹீரோக்கு வந்த உடனே இன்னொரு பக்கம் கோல் கீப்பரா இருக்கிற அமகாயும் எங்க பாரு சுஜி தயவு செஞ்சு யாரும் கொஞ்சம் அனுப்பிடாத பால போனி நம்ம பார்த்தவங்க கிட்ட மாறிடும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண டிஃபென்ஸுக்காக. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோக்கு ஒரு 2 பேர்களை டிஃபென்ஸ் பண்ண இந்த ஒரு அட்வான்டேஜ்ல எப்படி அவன் அட்வான்டேஜ் எடுக்கணும்னு பாக்குறான். ஹீரோ ஆல்ரெடி கேம் விளையாடிப்பான், அந்த ஒரு கேம்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த 2 டிஃபென்டர்ஸையும் தூக்கி சாப்பிடுறான் அப்படியே. அதுக்கப்புறம் அவனுக்கு திணற இன்னொரு பக்கம் பார்த்தா கசாமா பால் எடுத்துன்னு பார்க்க 2 பேரும் பால் விட்டு கொடுக்காம எடுத்துன்னு போறாங்க. லைக் அவன் விளையாட கேம் மாதிரியா. ஹீரோ அதுக்கப்புறம் கசாமாக்கு பால் பாஸ் பண்றனால வரதுல அவன் பாஸ் பண்ண கசாமா கோலை போட்டுறான் ஹீரோ கதை. ஆனா பால் போற சமயத்துல பார்த்து கோல் கீப்பர் தடுத்துருவான். ரொம்ப க்ளோஸா வந்துருச்சுல. ஃபார்வல் விளையாடுறவன கேம் மேக்கரா மாத்திட்டியா கம்மியா, இது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா இந்த மாதிரி விஷயத்த நான் பலதை பாத்துருக்கேன்ல. ஏ முட்டாள் அவன்கிட்ட தான் சொல்லிட்டல, தேவையான சமயத்துல உனக்கு கோல் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு பாஸ் பண்ணாதான் சொல்லியிருக்கேன்ல, அங்க பாரு மிஸ் பண்ணிட்டேன். இல்லடா நீ தானே கேட்ட எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி பால் அனுப்புனா நான் கோல் போடுவேன், அதுக்காக தான். அது மட்டும் இல்லாம நான் எங்க அதிகமாக கோல் போட்டிருக்கேங்க, நான் சரியாவே கோல் போட மாட்டேன்ல, அதுக்காக தான் உங்ககிட்ட பால் அமிச்சேன் ஹீரோ சொல்ல. இன்னொரு பக்கம் ஆப்பனன்ட் கோச் வந்து சிக்னல் கொடுக்க அவனுடைய டீம் பசங்க அதுக்கு தயாராயிட்டாங்க அடுத்த கிழமை. அதுக்கப்புறம் அவனுடைய ஃபார்ம்ல ஓட விளையாட பால் எல்லாரும் ஸ்டக்கை எப்படி நிக்கிறானுங்க, என்ன பண்றது தெரியாமலாம் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல டைம் ஆனதுனால வாட்டர் பிரேக் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கசாமா வந்து கத்திட்டு இருக்கான், டேய் இன்னொரு முறை ஏன்னா எனக்கு பாஸ் பண்ணலாம், அப்போ வாய்ப்பு இருந்துச்சுல. பாஸ் பண்ணது காரணம் என்கிட்ட 2 டிஃபெண்டர்ஸ் இருந்தப்போ நான் எதுக்கு உனக்கு பாஸ் பண்ணணும், என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, நீ பாஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆனா கேப்டனா இருக்கிற அம்மகையும் இல்லடா அவன் சொல்றது நானும் ஒத்துக்கிறேன், அந்த சமயத்துல உனக்கு பால் பாஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா பால் அவனுக்கு கட்ட மாட்டிருக்கும், நம்ம தோத்துட்டு இருப்போம். என்ன சொல்ற கேப்டன் அம்மகை, உன்னுடைய பொசிஷன்ல உனக்கு பின்னாடி ஒரு ஆப்பனன்ட் வந்திருந்தான், கண்டிப்பா நீ தவற விட்டு அந்த பால் எடுத்து அவன் கோல் ஈஸியா போட்டுருப்பான். அதனால அவன் சொல்ற விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். இந்த விஷயத்துல நம்மளுடைய வேலை இந்த இடத்துல கோல் போறது மட்டும் கிடையாது, நம்ம ஒரு பாயிண்ட் கூட விட்டு கொடுக்கறது மாதிரி தான் பாத்துக்கணும். ஆனா ஸ்கோர் பண்ணாலும் ஜெயிக்கலாம் சொல்லிட்டு அவன பக்கம் அவங்க கூட சண்டை போட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே சோனடாவும் சஹாராவும் பார்த்துட்டு கடுப்பாகிறானுங்க, என்னடா இதுக்கே வாடா ஆச்சிப்பீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கோச் கம்மியாகும், நீங்க சண்டை போற விஷயத்தை அந்த ஆப்பனன்ட் சொல்றத போய் கேளுங்கன்ற மாதிரி சொல்ல, அதான் ஆப்பனன்ட் பார்த்தா என்னடா பாஸ் பண்ணதுலாம் இப்படி சண்டை போடுவானுங்க, என்னடா இப்படிப்பட்ட டீம் எல்லாம் கூட வந்து நம்ம விளையாடி இருக்கோம், ரொம்பவும் கடுப்பா இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தெரியல, அப்ப எப்படி சப்போர்ட் பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும் ஒரு இது கூட தெரியல இந்த டீம்ல இருக்கவங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கானுங்க, சண்டை போறதா இவங்க வேலையா இருக்கிறதுனால இதனாலதான் 2 பேர் கூட இதை விட்டு போயிட்டாங்களா என்ன தெரியல அப்படின்ற மாதிரி அவன் பக்கம் சொல்லிட்டு இருக்கிறதுல திரும்பி மேட்ச் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ட்ரையாங்கல் ஃபார்முலாவை பயன்படுத்தினு சொல்லிட்டு கம்மியாவும் யோசிக்க, அதுக்கப்புறம் அந்த ஒரு மோஷனை மாத்ததுக்காக கம்மியா வந்து தன்னால முடிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குறான். இருந்தாலுமே பார்த்தா ஆப்பனன்ஸ் ஒரு வழியா கோலை போட்டுருவானுங்க. திரும்பி மேட்ச் ஆரம்பிக்க இந்த தடவை பார்த்தா பால் கிட்ட கோல் வர மாதிரி போயிடுது. ஆனா ஆப்பனன்ஸ் கிட்ட பால் மாட்டிக்குது. அவனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கற, அவனுக்குள்ளேயே பால் மாத்தி ஷேர் பண்ண எதை புரிஞ்சுக்கணும். ஒரு கடவுள் ஹீரோவும் டேய் நம்ம இப்படி போன வேலைக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் சரௌண்ட் பண்ணாத வேலைக்கு அவன் சுட்டதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் அங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். அவனு ஆர்டர் கொடுக்க 2 நண்பர்களும் ஒவ்வொருத்தரும் டார்கெட் பண்ண போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சகாராவும் சோனடாவும் நம்ம பக்கம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச எல்லா விதமான அட்வைஸையும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நம்ம கசாமாவும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்றான். எதுக்கு இவன் கேவலமா நம்மள பார்த்துட்டு இருக்கான், பரவாயில்லையே வெளியே இருந்து நண்ப அட்வைஸ் எல்லாம் வருது போல சோனடா சஹாரா. அதுக்கப்புறம் அவங்க பண்ண உதவியால எங்க சம்பாய் பண்ண உதவியால இப்ப நாங்க கோல் போட போறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பால் எப்படி அவனுக்கு கிட்ட வாங்கிடுவாங்க. ஆனா ஹீரோ ஒரு இடத்துல பார்த்தா அந்த பால் அப்படி பிச்சுக்கு வெளியே தள்ளிட. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு முன்னாடி பிரேக் விட்டதுல ப்ளீஸ் சோனடா அண்ட் சஹாரா சம்பாய் வந்து எங்க கூட விளையாடுங்க, உங்களுக்கு நான் கெஞ்சி
கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கோச் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இவனுங்க போயிட்டு கேட்க அவனுங்க வராத மாதிரி போறானுங்க. ப்ளீஸ் நீங்க மட்டும் உதவி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க இதுல நல்லா விஜயிப்போம். நீங்க கூட வந்து விளையாட கூட தேவையில்ல, எங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க, அப்பதான் எங்களை நாங்க தோக்கடிக்க முடியும். இல்லைன்னா எங்களுடைய டீம் இந்த இடத்த விட்டு அழிஞ்சு போயிடும். நீங்க உதவி பண்ண நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம். உங்களுடைய உதவி இல்லாம எங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பெரியவங்களுடைய அட்வைஸ் எங்களுக்கு தேவைன்ற மாதிரி அவனு கேட்க ஹீரோ ஒன்னொரு பக்கம் அதே விஷயத்தை கேட்கறான். இதனால பார்த்தா அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு சரி ரொம்ப தான் சொல்றீங்க, உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், என்ன கேப்டன் ரெடியா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுங்களே வந்துட்டு நம்ம அம்மா கை கிட்ட கேட்கறானுங்க. அவனுக்கு கேப்டனாவே ஏத்துக்கணுங்க, விட்டு கொடுத்தாதீங்களா, நல்லா விளையாடுங்க, இதுதான் உங்களுடைய கடைசி வாய்ப்புன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் திரும்பி மேட்ச் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஆரம்பிக்குது. திரும்பியும் பார்த்தா அவனுக்கு ஒரு ஸ்டெப் வைஸா நடந்துட்டு இருக்காங்க. அந்த பால் அதுக்கப்புறம் அவனுக்கு ஏத்த போல அந்த ஸ்டெப் வைஸாவே போகுது. விடக்கூடாதே எதுவும் மாறுதுறான் ஹீரோ பாத்துறேன். அவன் பிளேஸுக்கு 11 பிளேஸ் இப்ப சரியா வந்துட்டாங்க, விட மாட்டோம் இந்த முறை அப்படின்னு பார்த்துட்டு அவனுக்கு பக்கம் இன்னொரு பக்கம் கசமாவும் போற வழியில பால் எடுக்கணும்னு பார்ப்பான். ஆனா தடுக்கி கால் பார்த்தா லைட்டா சுலுக்க வச்சுக்கும். அவன் நம்ம பக்கம் கத்துட்டு இருக்கேன். ஆனா பால் ஒரு இடத்துல பார்த்தா ஆப்பனண்ட் கிட்ட இருந்து சேதர ஓடுறான். இவங்களால எதுவுமே பண்ண முடியாதனால கோலும் அதுக்கப்புறம் பார்த்தா அசால்ட்டா போயிடுது. 2 கோல் போட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கசமாக்கு பால் அடிபட்டுறதுனால என்னாச்சு அடிபட்டு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்க இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல, நான் தொடச்சு விளையாடுறேன், நீ ஸ்ட்ரெயின் பண்ணியாதரா, எனக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டேன், சும்மா தொல்லை பண்ணாதீங்க. சரி ஓகே, நீ உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுதுடா, வா இவனுங்களை விட்டு கொடுத்துட கூடாது, ஜெயிச்சணும் எப்படியாது சரியா, நல்லா போதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய வார்த்தைகளை கேட்டு கசாமாவும் அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கான். என்னோட பக்கம் ஹீரோவுக்கு மட்டும் இப்போ நிறைய டிஃபெண்டர்ஸ் ரெடி பண்றாங்க கொஞ்சமா. அவனை இப்போ 11 தயாரா இருக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு டாக்டிக்கலாம் கொஞ்சம் மாத்ததுனால இப்போ கசாமா கிட்ட ஆள் வந்துட்டு அவனுக்கு அசால்ட் எடுத்து பார்க்க ஆப்னட்டோடைய கோச்சும் என்ன இவங்க புதுசா பண்றாங்க மாதிரி பார்த்து அதிர்ச்சி வரான். ஓப்பன் பேஸ்ல அதுக்கப்புறம் நம்ம சுப்பாராவும் நம்ம கசமுக்கு பால் பாஸ் தானே, கசமா தான் கோல் போடப்படான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏமாந்து போவாங்க. அந்த ஒரு சமயத்துல பார்த்தா ஹீரோக்கு பாஸ் பண்ணிடுவான். சுஜி விட்டாத கோல் போட்டுறான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எல்லாரும் கத்த ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு கோலை போட்டுருவான். கோலை போட்டுருங்க விட்டாதீங்கன்னா மாதிரி அதுக்கப்புறம் சொல்லிட்டு திரும்பியும் பார்த்தா மேட்ச் ஆரம்பிக்க எந்த மாதிரி பார்த்தா ரிட்டர்ன் நம்ம ஹீரோவும் கோல் போடுறதுக்கு அடிச்சிருவான். ஆனா கோல் கீப்பர் தடுத்துருவான். திரும்பி போல் ரீபவுண்ட் ஆக அது பால பார்த்தா ஹீரோவும் கசமாவும் சேர்ந்து அடிக்க அது கோல் போஸ்டோடைய லைனுக்கு முன்னாடி நின்றுடும். அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து அதை தள்ளி விட உள்ள போயிடுது கோல். இன்னும் ஒரு கோல் தாண்டா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம கசமாவை பால் எடுத்து சமவேகமா போக ஆனா டைம் போயிடுது. இதோட மேட்ச் எதுவுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. அடைச்சேன் எல்லாம் முடிஞ்சிச்சா, இதுக்கப்புறம் நம்மளால இந்த இடத்துல விளையாட முடியாது, ஏன் இப்படி நடக்கணும் நமக்கு, இதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் டீம் இந்த இடத்துல இருக்க போதில்ல, எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்ற மாதிரி இன்னொரு பக்கம் சோகத்துல இருக்க. ஆனா ஆப்பனன்ட்டோடைய கோச்சும் எங்க பாருங்கப்பா உங்களுடைய மேட்ச் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, கண்டிப்பா நீங்க நல்லா விளையாடுங்க, கண்டிப்பா இதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா விளையாட போறோம், அதனால தயாராகின்ற மாதிரி அவர் சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்து கம்மியாகும். ஆமாமா இது ஒண்ணு இதுல முடிவு கிடையாது, இப்போதைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புங்கடா வீட்டுக்கு, நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு கரெக்டா வாங்க. என்ன சொல்றீங்க, ஆனா நீங்க தான் சொன்னீங்க ஜெயிக்கலன்னா இதுக்கப்புறம் லாஸ்ட் ஆச்சு, இதுல தோத்துனா இதுக்கப்புறம் எந்த விதமான டீமும் கிடையாது, வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க. அது சொன்னேன் அப்பதான் துடிப்பா விளையாடுவானு உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒத்துமையை கொண்டு வரதுக்காக நான் எவ்வளவு போறேன்னு. ஆனா கண்டிப்பா தோத்துனீங்கன்னா என்னத்தையும் உங்களுடைய கரியர் இந்த இதுல முடிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்லா சமாளிச்சு விளையாடி டிரா பண்ணிட்டீங்க மேட்சை. அதனால என்ன ரொம்ப டென்ஷன் ஏத்தாம போயிட்டு 5:30 மணிக்கு காலையில வாங்கடா. கதாமா இந்த விஷயத்தை கிட்ட ரொம்பவும் ஹாப்பி ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம மேட்ச் விளையாட போறோமா? ஆமா. எங்க லோக்கல்ல விளையாட போறீங்க? லோக்கல்லாம் கிடையாதுடா, பெருசா ஆசைப்படுங்கடா. அப்போ ஸ்டேட்டும் கிடையாதுடா. ஹீரோவும் அப்ப நாக்கமோட சொல்லக்கூடிய அந்த டீம் கூட அதுவும் கிடையாது. அப்ப நேஷனலா? இது நல்லா இருக்கு ஐடியா. அப்ப நேஷனல்ல நம்ம விளையாட போறோமா? நல்ல ஆன்சர் தான், அதுக்கு தான் நம்ம போராட போறோம். என்ன இப்போ ஆப்பனன்ட் கோச்சும் கம்மியாவை கூட்டின்னு அவங்களுடைய பழையகால நினைவுகளை பேசிட்டு இருக்கான். கண்டிப்பா நம்மளுடைய ஸ்கூலோடைய சாக்கர் டீம்ல நம்ம அந்த காலகட்டத்தில் 3 பேர் எப்படி திறமையானவங்களா இருந்தோமோ அதே போல இந்த இடத்துல ஒரு 3 பசங்களை நான் பார்த்தேன். அது அந்த சுஜி, சுபரோ அண்ட் கசமா. உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவன் பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் வெளியே பார்த்தா இவனுக்கு ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்கானுங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரி ஹீரோ பார்த்து இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற வழியில் பார்த்தா ஒரு சின்ன பையனும் கத்திட்டே போகிறான். அண்ணா போயிட்டு அதை ஏறி நானும் வரேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறதுக்காக பார்ப்பான். அந்த டைம் வந்து டோர் லாக் ஆகிடும். அண்ணங்காடி ஏறதுக்குள்ள டோர் லாக் ஆக போகிறது பார்த்தா எவனும் ஒருத்த ஃபுட்பால் அடிச்சு தடுத்து விட அதுக்கப்புறம் நல்லபடியாக அந்த பையனுக்கு கை காலெல்லாம் உள்ள மாட்டாமல் அப்படியே ஒழுங்காக போயிடுறான். அதுக்கப்புறம் அண்ணங்காரன் கதிரனை ஃபாலோ பண்ணி போக என்னோட பக்கம் ஹீரோ இந்த வேலை யாரா பார்த்தான்ற மாதிரி பார்த்து அதிர்ச்சி வரான். அவனை இவனை பார்த்து சிரிக்க அப்புறம் பார்த்து ஸ்கூலில் வந்த பிறகு ஹீரோ இந்த நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். எனது காலையில் சாக்கர் பால் வச்சு டோர் லாக் பண்ணிட்டானா? என்னடா பேசுகிறேன், எவன் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் சுஜி? டேய் நான் உன்னை போய் சொல்லடா, நடந்த விஷயத்தை தானே சொல்கிறேன். அந்த பையன் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல, அவ்வளவு திறமை இருக்கு அவனுக்கு போல. அப்புறம் பார்த்தா கிளாஸ்ல சாரும் பசங்களா இன்னைக்கு ஷார்ட் டேர்மா ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளுடைய ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு, அதுவும் இட்டாலியில இருந்து. என்னது இட்டாலியா? அப்புறம் வந்தவன் பார்த்து காலையில ஹீரோ பார்த்த அந்த பையன் தான், நான் வந்துட்டேன், நான் இட்டாலியில இருந்து வந்திருக்கேன் காய்ஸ், என்னோட பேரு தான் ஆண்டோனியா. யாரா இவன் சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆஹா என்னுடைய அம்மா வந்து வசக்கால தான் இருக்காங்க அப்படின்னு வளவள கொலகொலன்னு ஜாப்பனீஸ் பீப்புள் பத்தி அந்த அளவுக்கு தெரியாம அவன் பாட்டு பேசிட்டு இருக்கான். இருக்கும் எந்த பையனான்ற மாதிரி ஷாக் ஆகிறான். காக்கை கவலை என்ன பண்றான்? அட கடவுள நான் இன்னைக்கு யூனிஃபார்ம் போடணும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பிரின்சிபல் இப்போ நம்ம கம்மியா கிட்ட சொல்றாரு, வேர்ல்டு லெவல் பிளேயர் இந்த இடத்துக்கு ஒருத்தனை வர வச்சிருக்கேன், அவன் ரொம்பவும் நல்லா விளையாடுறான், நம்மளுடைய டீம்ல அவன் இருந்தானா ரொம்பவும் நல்லா பசங்க தேறிடுவாங்கன்ற மாதிரி சொல்ல வேர்ல்டு லெவல் பிளேயரா? ஆமா இதை பாரு இவன் தான் அப்படின்ற மாதிரி போட்டோவை காமிக்க அவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். கேஃபிடேரியால வந்து அதுக்கப்புறம் அவனும் சாப்பாடெல்லாம் வாங்கி வந்துட்டு பிரமாதமா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒரு சமயத்துல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என் பேரு சுஜியா நல்லா தான் இருக்கு. சரி சாக்கர் டீம்ல உன்னுடைய பொசிஷன் என்ன சொல்றா? ஏன்டா இதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க? அப்போ உனக்கு ஃபுட்பால் விளையாட பிடிக்குமான்னு சொல்லிட்டு மத்தவனுக்கு ஷாக்காவே, ஓ நீ வந்து
கசாமா, அப்புறம் இவன் பேரு சொபெரோ. நீங்க கூட விளையாடுறீங்களா? டேய் மாத்தி மாத்தி சொல்றடா பேரு. நான் தான்டா கசாமா, இவன் தான்டா ஜோ. ஓகே, என்னோட பேரு ஆண்ட்ரியா. அப்படி இல்லனா ஆண்டனியோன்னு சொல்லுங்க. யாரும் அதை பத்தி கேட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கடுப்பாக இன்னொரு பக்கம் ஆளுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கானுங்க வார்ம் அப் மாதிரி. அதுல பார்த்தா அது இட்டாலியை சேர்ந்த ஆண்டனியோ ஈரகிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறான். எனக்கு ஜென்டிலான ஒரு டச்சை கொடுன்னு ரொம்ப அது ஐத்திராத. என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறான், அவனுடைய காலை பார்த்தியா இப்படிலாம் அடி போட்டுருக்குன்னு கடினமா ட்ரைனிங் எடுப்பான் போல. அதெல்லாம் பார்க்காதீங்கடா, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு பொண்ணு மாதிரி நடந்துக்கிறான். அதெல்லாம் நார்மலான விஷயம், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத மாதிரி கடுப்பாவே. அப்பனா வந்து தூக்கி கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோடைய சார்ஜியை தூக்கிடுவான். என்னடா பண்ற, எங்க பாத்தியா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்குடா காலு. அதுக்கப்புறம் பார்த்தா கம்மியா கோச் வந்ததுக்கு வரேன். வாங்க கோச், நான் தான் இன்னைக்கு ஷார்ட் டேர்மா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டா வந்திருக்கேன். உங்களுடைய ககைகாவா ஹை ஸ்கூல் சாக்கர் டீம்ல நான் ஜாயின் பண்ணிக்க விரும்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் போல. டபுள்ஏ ஆமா பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் கூட என்ன மறக்கல. அட்சுஷியா ஆமா ஆமா, நீ ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்ட. ஆமா அப்போ சின்ன பையனா இருந்தேன். சரி, உன் அண்ணன் செர்கியோ எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கான். கோச் யார் அது செர்கியோன்றீங்க? அது என்னுடைய பர்சனல் லைஃப். உங்களுக்கு தெரியாதுங்கடா, இங்க இருக்கால உங்க கோச் இவர் வந்து இட்டாலியில எங்க கூட வாழ்ந்தாரு தெரியுமா ஒரு காலகட்டத்தில். எனக்கு சாக்கர் நிறைய சொல்லி கொடுத்தாரு இவர் தான். என்னது இட்டாலியிலேயே போய் வாழ்ந்தீங்களா? கம்மியா அதெல்லாம் இப்போ இந்த இடத்துல விளையாடுறதுக்கு வந்தல, அது மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா விளையாட ஆரம்பிக்கேன். முன்னத்தை விட இப்போ ரொம்ப நல்லா தான் பெட்டரா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆண்டனின்னு சொல்லக்கூடிய இந்த பையன் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வரான். நல்லா விளையாடுறா. அந்த சுஜின்ற பையன் தான் வேற லெவலில் விளையாடுற எனக்கு தெரிஞ்சு. ஆனா கிக்கு என்ன ரொம்ப ஸ்லோவா இருக்கு. டே கசாமா ஒழுங்கா கோல போட வேண்டியதானு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை பார்த்து அதில் நம்ம சுஜியை பார்த்து கத்திட்டு டே அவன் கசாமா கிடையாதுடா, நான் தான்டா கசாமா. யாரா இருந்தாலும் சரி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ போயிட்டு அவனுக்கு உதவி பண்ணிருக்கோன்ற. டேய் எங்களுடைய மேட்ச்ல நீ தலையிடாத. அப்ப ஈவன் நாங்க இட்டாலியில பயங்கரமா விளையாடுறோமே, அப்ப நீங்களும் எங்க கால் தூசிக்கு சமமானு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏகத்தாலமா பேச. டேய் கம்மியா வேர்ல்டு லெவல் பிளேயர் அவர்கிட்ட கத்தவங்க நீங்க எல்லாருமே உங்களுடைய திறமையை நிரூபிச்சு காமிக்கிறேன் என்கிட்ட. இன்னொரு பக்கம் வந்து கம்மியா பிரின்சிபல் சொன்ன விஷயத்த எல்லாமே யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மேட்சுக்கு நடுவில் பார்த்தா நம்மளுடைய பிளேயர்ல ஒருத்தன் மாதிரி ஒருத்தர் கால் அடிச்சுக்கின்னு ஒருத்தர் பார்த்தா கதறிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம கம்மியா ரொம்ப சோகமேறான். அவனுக்கு பிளாஷ்பேக்ல வேற ஏதோ இதே மாதிரியான விஷயம் நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்க வர ரொம்பவும் நல்லா தான் இருக்க. டாட் சுனாமி போடாம நம்ம ஆஸ்பத்திரிக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை. டபிள்யூ இதுக்கப்புறம் இவன் கூட விளையாடு அப்படின்ற மாதிரி இவனை சச்சுட்டா போட்டு போறாரு. இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் விளையாட ஆரம்பிப்போம் பாருங்க. அவங்ககிட்ட பால் பண்ண அடுத்த செகண்டே அக்காளி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் விடாம கிரவுண்ட்ல கவுந்தச்சு விட லெவலுக்கு பண்றான். அவனை தடுத்து நிறுத்துங்கடா. அவனுடைய பிளேயிங் ஸ்டைல் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கனால இவங்களால அவங்களை தடுக்கவே முடியல. ஆண்டனியும் அதுக்கப்புறம் சம வேகமா கத்திக்கிட்டே போயிட்டு கோல போறதுக்குள்ள அதுக்கப்புறம் பார்த்தா பால நடுவில் போந்து வாங்கிடுவானுங்க. விட மாட்டேன்டா. அப்படி நம்ம சூப்பர் கிட்ட இருக்கிற பால அவன் வந்து அசால்ட்டா வாங்கிடுவான் சூப்பர் கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஃபெண்டும் நல்லா பண்றான் முடிஞ்சவளுக்கு. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, ரொம்பவும் தெரியாதனால அவனுக்கு குழம்பு போயிட்டு அவனுடைய வலையில மாட்டி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. தலைவன் கொடுத்த ஒரே ஒரு ஷூட்ல கோல் அசால்ட்டா போயிடும். இது ஃபவுல்ல வராதான்னு சொல்லிட்டு மேனேஜரும் கேட்க, இல்ல யூரோப் கண்ட்ரியில பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நார்மலான விஷயம், இதெல்லாம் ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் ஆனது கிடையாது, நம்ம தான் இங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் திரும்பி மேட்ச் ஆரம்பிக்க எந்த முறை ஃபவுல் வராதுன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் அதிகத்த மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கம்மியாகவும் டபிள்யூ பொறுத்தவரைக்கும் ஃபவுல்ன்ற விஷயம் ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதெல்லாம் பண்ண மாட்டான். அவன் ஹரியா தான் விளையாடுறான். ஆனா கசாமா பார்த்தா இதெல்லாம் விளையாடுறது புரியாம டேய் உன் விளையாட்டெல்லாம் நீங்க இதுல வந்து விளையாடுறா, இங்க எப்படி நாங்க விளையாடும் அதிகத்த மாதிரி விளையாடணும், சும்மா எங்களை தள்ளி வருது இந்த மாதிரி வேலைலாம் பார்த்து கடுப்பாயிடுவேன். என்னடா விளையாடுற மாதிரி கடுப்பாயிட்டு. ஆனா இதை கேட்டுட்டு அவனும் சிரிக்கேன். என்னடா சிரிக்கிறேன்? இல்ல எங்க ஊர்ல அப்புறம் உலகம் ஃபுல்லாவே இதெல்லாம் காமனான விஷயம், இதில் ரூல்ஸ் அகைன்ஸ்டானது கிடையாது, நீங்க தான் இப்படி விளையாட்டு இருக்கீங்க. அங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களை தூக்கி சாப்பிட்டுவானு போல எல்லாரும், எங்கடி அப்படி தள்ளாடுறீங்க. ஆனா கம்மியாகும் ஆண்டனியோ இது ஜப்பான்ன்றதை மறந்துடாது. ஆனா அதுக்குன்னு ரொம்ப மோசமாவும் இவங்களை நடத்தக்கூடாது, சரியா? நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் திரும்பி மேட்ச் ஆரம்பிக்கிறதுல திரும்பியும் வந்து அவன் டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கிறான். சூப்பராக எழுத்து விட நம்ம ஹீரோ கசாமா 2 பேரும் அவனுங்களை தள்ளினாலுமே அவன் 2 பேரையும் அசால்ட்டா சமாளிக்கிறான். ஒரே ஒரு லெக் மூலியமா 2 பேரும் கீழே விழ வைக்க. நல்லா விளையாடுங்கடா. அட போடாடி நீ தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரி சொல்ல. டேய் இதெல்லாம் சாதாரண விஷயம்டா, ஏன்னா இதுக்கெல்லாம் கடுப்பா வரீங்க, ஃபவுல் வராதுடா. அதுக்கப்புறம் சாயங்கால டைம் ஆயிடுது, மேட்சும் முடிஞ்சிருது. அடைச்சேன் அந்த புதுசாக வந்த பையன் ரொம்ப நம்ம விருப்பத்து இருக்கான்பா, அவன் விளையாடுறதே ரொம்ப சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. கசாமா அவனை பக்கம் கடுப்பாயிட்டு இருக்கேன். இல்லடா கோச் சொன்னதுல தப்பு கிடையாது, நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரி விளையாடினா நம்ம இன்னும் பெரிய லெவலில் மாற முடியும் ஒரு டீமா. அது மட்டும் இல்லாமல் அவன் விளையாடுறத வச்சு நமக்கு தெரியும் அவன் வேர்ல்டு லெவல் பிளேயர் மாதிரி விளையாடுறான். அது மட்டும் இல்லாமல் கோச் கம்மியாக்கும் இவனுக்கு என்னதான் அவன் முன்னாடி கதைன்னு தெரியலையே. 2 பேரும் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கானா கோச் எதுனா? அப்படிலாம் நடக்குது வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்து கிரவுண்ட்ல அவன் மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவன் வந்திருக்கிறது நம்மளுடைய டீம் அழிக்கிறதுக்காக. இல்ல என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். இல்லடா அந்த பையனை ரிவெஞ்ச் எடுக்கப்பட மாட்டேன், கோச்சுக்காக வச்சு நான் ரிவெஞ்ச் எடுக்கணும். அப்படி இல்லைனா கோச்சுடைய சீக்கிரட்டான பையனாவன் அப்படிலாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. நம்ம தேவையில்லாம யோசிக்கிறது ரொம்ப தப்பு கசாமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு பேசிட்டு இருக்கேன் குட் மார்னிங்டா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் வந்துடுறான். வாங்கடா போய் விளையாடுவோம் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா விளையாட போன இடத்துல எல்லாரையும் திணற விட்டு அடிச்சிட்டு இருக்கான். கம்மியா டீம் ரொம்ப நல்லா இருக்கீங்களான்ற மாதிரி அவனை பக்கம் பாராட்டிட்டு இருக்கேன். ஆஹா எல்லாரும் ரொம்ப வீக் ஆயிட்டானுங்க பாய்ப்போம். திரும்பி அவனை நான் சும்மா விட மாட்டான்டா, அவன் ரொம்ப வெறுப்பத்துறான்ற மாதிரி கசாமா அவனை பக்கம் கடுப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல அவனும் வந்துட்டு இவனை வெறுப்பத்து இது எதனா ஒன்று பண்ணலாம் சொல்லிட்டு போகிறதுக்காக பார்ப்பான். கசாமாவை தரது பின்னாடி ஃபாலோ பண்ணி வரேன். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டபிள்யூ என்ற பையனை பார்க்கறதுக்காக நம்ம கோச்சே அங்கே வந்திருக்காரு. என்ன விஷயம் ஆச்சு? நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, அது நம்ம விளையாடியே பேசிப்போமா, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன. அடுத்த செகண்டே பார்த்தா அதுக்கப்புறம் கோச் அவன் கூட விளையாட ஆரம்பிப்பான் பாருங்க. தக்காளி தரமா இருக்கான் விளையாடுறது. நம்மளுடைய கோச் வந்து வேர்ல்டு லெவல் பிளேயர்ன்றது இப்ப நிரூபிப்பான் பாருங்க. நம்ம ஆளுங்களை பார்த்து ஷாக் ஆவானுங்க. டபிள்யூ என்னாச்சு, என்ன விஷயம் சொல்ல வந்த? அப்புறம் பார்த்து பிளாஷ்பேக்ல இட்டாலியில வந்து இவனுக்கு சாக்கர் விளையாடுறதுக்கு சொல்லிக் கொடுக்கப்போ தம்பிக்காரன் விளையாடிருப்பான், அவனுடைய அண்ணங்காரன் நல்லா தான் விளையாடுவான். ஏய் நீ ஒரு நல்ல பிளேயர் தான், பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தாதுறான். அண்ணன் பாரு
விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் அண்ணங்காரன் தான் அவன் ரொம்ப நல்லா விளையாடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் வந்து நான் திரும்ப ஜப்பானுக்கு போறேன் விஷயத்தை கேட்டுட்டு அவனுக்கு இன்னொரு பக்கம் சோகமா இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாட்டா, என்னுடைய ஜப்பான்ல இப்போ ரொம்பவும் சாக்கர் அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கேன். என்னுடைய பசங்களுக்கு நான் போய் சொல்லிக் கொடுக்கணும். அதனால நான் வேர்ல்டு லெவல் பிளேயர் கூட விளையாடுறது எப்படி நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தா ஜப்பான் அடுத்த கட்டமா முன்னேறும், இல்லைன்னா அப்படியே போயிடும். அதனால கண்டிப்பா என்ன மிஸ் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன்டா, ஆனா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். பரவாயில்லையே டபிள்யூ, உன்னுடைய நிறைய விளையாட்டுல வந்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஆளுங்களும் டே என்னடா கோச் அப்படி விளையாடிட்டு இருக்காரு, நீ வந்தது என்னால் ஏத்துக்க முடியாது காமியா அப்படின்ற மாதிரி அவன் கடுப்புல பேச நடந்த விஷயத்த காமிக்க கோச் இதுக்கு முன்னாடி யோசிச்ச அதே விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதாவது பிராக்டிஸ் மேட்ச் அப்போ நம்ம ஆண்டனியோடைய அண்ணனா இருக்கிற செகியோன்னு சொல்லக்கூடியவனுக்கு ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தர் மதிக்கிறதுல காது ரொம்ப டேமேஜ் ஆயிடுது, ஃபிராக்சர். அவன் அலறதுல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் டாக்டர் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு. விளையாட முடியாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப சோர்ந்து போயிடுவான். தம்பிக்காரவனை பக்கம் ஃபீல் பண்ண கம்மியாவும் ரொம்ப ஃபீல் பண்றான். என்னாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு இல்லாத வேர்ல்டு லெவல் மேட்ச்ல அந்த டீம் வந்து தோத்து போக ஆரம்பிக்குது. இந்த பையனால இதை ஏத்துக்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்றான். இது எல்லாமே கம்மியாவோட தப்பு தானே. இன்னொரு பக்கம் டபுள் சொல்லிட்டு இருக்கேன், உண்மைதான், அது என்னுடைய தப்பு தான், நான் கவனிக்காம விட்டது. அது மட்டும் இல்லாம ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நீ எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த, ஆனா நீ சரி எங்களை கவனிக்காம வந்துட்ட. அப்போ ஒரு மனசுல இருந்து உன் மேல கோவத்திலே இருந்தா தெரியுமா. இதுக்கப்புறம் என் அண்ணன் திரும்ப விளையாடுவான்னு தெரியாது, ஆனா ரொம்ப காலங்கள் ஆயிடும். அதுக்காக தான் நல்லா பிராக்டிஸ் எடுத்து நிறைய விஷயத்துல முன்னேறி வந்திருக்க எவ்வளவு தூரம். இருந்தாலும் உண்மையிலே சொல்றேன், அன்னைக்கு என்னுடைய அண்ணன் அடிபட்டதுக்கு நீ ஒன்னும் தப்பு கிடையாதுன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிற மனசார. ஆனா அந்த கோவத்தை எல்லாமே நான் மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவும் ஹாப்பி ஆயிடும். சரி அண்ணன் இப்ப நடக்கிறானா இல்லையா? இப்போ ஓரளவுக்கு நடக்கிறான், நான் அவனை மன்னிச்சிட்டேனா, நீ ஏன்டா இதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆனா என்னுடைய கனவை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் கண்டிப்பா ரொம்ப பெரிய பிளேயரா மாறினா இல்லையா பாருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் விளையாட ஆரம்பிக்கேன். நம்மளுங்களாம் உள்ள புந்துட்டு அதுக்கப்புறம் அவனும் கூட விளையாட ஆரம்பிக்கேன். இப்போ நம்ம பசங்களுக்கு கோச்சு வீடுல மேட்ச் நடக்குது. கோச்சத்துக்கு அப்புறம் வந்து பால் எடுப்பான் பாருங்க, எல்லாரும் திணறி போயிடுவானுங்க. நான் எப்பவுமே தோத்து போக மாட்டேன், நான் தான் வேர்ல்டு லெவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி பாலை பாஸ் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்து சுஜிக்கு போன அடுத்த செகண்டே பார்த்த பால் அதுக்கப்புறம் அவன் கோலை போட்டுருவான். அதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் வேர்ல்டு லெவல் பிளேயர் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி அவன் கேட்க என்னடா சொல்றேன். ஆமா, நான் ஜூனியர் இட்டாலி டீமோடைய டாப் பிளேயர்ல ஒருத்தன். சரிங்க உங்களுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து வேர்ல்டு லெவல் வரைக்கும் நீங்க வரணும், உங்க கூட நான் சேர்ந்து விளையாடணும். கண்டிப்பா கம்மியா இருக்கிறவருக்கும் அது நடக்காம விட மாட்டாரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தோட அவனுங்க ஹாப்பியா அந்த இடத்துல பொழுத கழிக்கிறானுங்க. அதோட இந்த இப்போ நம்ம சுப்ரோடைய சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதில் பார்த்தா அவன் அதிகமான மார்க் எடுத்து நல்லா படிக்கிற பையனாக இருக்கிறது ஒரு சில பேருக்கு பிடிக்கிறதுனால அந்த ஸ்கூல்லேயே புள்ளி பண்ணுற பசங்களாம் சேர்ந்து இவனும் ஒரு மாதிரி கேவலமாக நடத்துறானுங்க. அந்த இடத்துல என்ன பண்ணாலும் உன்னுடைய நிலைமையை மாற்ற முடியாது தம்பி, யாரும் உன்னை காப்பாற்ற வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவனும் கிளம்ப இன்னொரு பக்கம் அவன் மனசு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். உண்மைதான், என்கிட்ட அந்த அளவுக்கு எதுவுமே சக்தி இல்லை. ஆனால் எப்படியாப்பட்ட விஷயங்கள் நான் மறந்துட்டு மன்னிச்சுட்டு போகிறதுனால அது மட்டும்தான் என்னுடைய அடுத்த கட்ட லைஃப்பை நோக்கி நான் போக முடியும். அது எதிர்த்தா எனக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அப்போ ரொம்ப லேட் ஆகிட சாயங்காலமாக ஆயிடுது. அப்போ ஒரு பையனும் பாலே எங்கடா இருக்க மிஸ்டர் பாலே அப்படின்ற மாதிரி கத்திட்டு போயிட்டு இருக்கான். இவன் என்னடா இப்படி கேட்டுட்டு இருக்கான மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் தூரத்துல பார்த்தா இந்த இடத்துல ஒரு பால் இருக்கிறத பார்த்துட்டு சுப்புரவோ அந்த பால் எடுக்க வரான். என்ன பக்கம் அந்த பால் எடுக்கும் போது அந்த பசங்க சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். உன்னை காப்பாற்ற எவனும் வரமாட்டான், நீ இப்படியே தான் போகணுன்ற மாதிரி சொல்ல அந்த வார்த்தைகளை அவனுக்கு மனசு ஒருத்தனால பால் கீழே போட்டுறதுக்கு பதில் பெண் கலங்கிட்ட அப்படியே தூக்கி அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மேலே தூக்கி போட்டுருவான். அவனும் மேலே ஏற பார்ப்பான், நம்மளோட லைஃப் எப்படியாச்சும் நம்ம மாற்றணும்னு. ஆனா அந்த டைம் எதுவும் பண்ண முடியாதனால திரும்ப சோர்ந்து போயிட்டு வந்து பக்காஞ்சிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா சின்ன வயசுலயே நம்ம கசாமாவும் வந்திருக்கான். நீ தானே இந்த பாலை கண்டுபிடிச்சான். அந்த விஷயத்துக்கிட்ட அவன் பயந்து ஓட இவனும் நம்மளை அடிச்சிருவானு. ஓடாதரா, நான் நன்றி சொல்லதான் வந்தேன். என்னுடைய பாலை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பால் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா எனக்கு? என்னோட பேரு கசாமா, உன்னோடையது என்னோட பேரு சுபாரோ கொரகாவா. அதுக்கப்புறம் 2 பேரும் நண்பனா கை கொத்தவனுங்க தான். அவங்க கூட சேர்ந்து அன்னிலேருந்து என்னுடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. என்ன புள்ளி பண்ணுவனுங்கள அவனுங்க பைப்பர் லெவலுக்கு பண்ணான். அவனுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லிக் கொடுத்தேன், அவன் எனக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுத்தான். அதுல இருந்து நாங்க ஃபுட்பால் எல்லாமே ஒன்னா தான் விளையாடி இருக்கோம். சின்ன வயசுலயே ப்ராமிஸ் பண்ணிருப்பானுங்க 2 பேருமே எப்பவுமே ஃபுட்பால் ஒன்னா விளையாடுவானு. ஆனா இப்போ எல்லாமே நிறைய மாறிட்டு இருக்கு அப்படின்னு சோகத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். சுபாரோ குட் மார்னிங்டா. மார்னிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கிளம்ப சுஜியா அந்த இடத்துக்கு வரும்போது அப்போ பின்னாடி பார்த்தா இவனை ஒருத்தன் விடாம அவனை துரத்துன்னு வந்துட்டு இருக்கான். அவனுங்கிட்ட இருந்து தப்பிச்சு இவனும் போக இவனுக்கு முன்னாடி இருக்கானுங்க. என்னடா அவனை பார்த்து பயந்து ஓட்டிட்டு இருக்கேன், என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்க அந்த பையன் பொறுப்பட இதுக்கப்புறம் ஒன்னு தெரியுது அவன் வந்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல என்ன தெரியா எங்க போயிட்டான் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான்பா. அப்படியா? நீங்க கசாமா ஜோ தானே, உங்களை நான் இன்டர்வியூ எடுக்கலாமா? இன்டர்வியூவா? ஆமா, நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் பேப்பர் கிளப்ல இருந்து நான் வரேன். உங்களை பத்தின எல்லா விதமான ஆர்டிகளையும் நான் எடுத்து நான் ஸ்கூல் ஃபுல்லா பரப்ப போறேன். நீங்க பிரமாதமா விளையாடுனீங்க, நீங்களும் சுஜியும் விளையாடின அந்த மேட்ச் நாங்க பார்த்தோம், அதனால தான் கேட்கறோம். அதுக்கப்புறம் தலைமை பெறும் அப்படின்னு அதுக்கு தயாரா இருக்கான் இன்டர்வியூ கொடுக்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த எல்லாமே நம்ம சுபரும் பார்த்துட்டேன். உண்மைதான், எனக்கு தெரிஞ்சு கசாமாவுக்கு ஒரு நல்ல புதிய ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். அதனாலதான் அவன் நல்லா இப்ப சந்தோஷமா இருக்கான். நான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கேன். நான் ஒன்னதுக்கு நாய்க்கு இல்லைன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் சொல்லி நம்ம ஓப்பனா வேணாம், மனசு ரொம்ப கஷ்டமாக்கிடும். என்னோட பக்கம் பார்த்தா கிளாஸ் லஞ்ச் டைம்ல நம்ம ஹீரோடைய லஞ்சை பார்த்தா கசாமா புடிங்க துண்ண அதை எந்திரா ஏன்டா இப்படி துண்டுற மாதிரி கட்டிட்டு இருக்கான். எல்லாம் ஒண்ணுதான், நண்பர்கள்லாம் அப்படிதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் ரொம்ப க்ளோஸா நடந்துக்க சுபர் ஒரு போட்டோ எடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா அவனு வேண்டாம் வருப்பா அந்த போட்டோ எடுக்கிறான். என்ன
இவன் நமக்கு நண்பனா இருந்தேன்னு புதிய நண்பன் கூட போயிட்டு ஜாலியா இருக்கா, நம்ம கூட ஒண்ணு கூட பெருசா பண்ண மாட்டானேன்னு கோச்சும் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கேற்ற போல கொரக்கவா நீ சுஜிக்கு சப்போர்ட் பண்றது தான் இதுக்கப்புறம் பார்க்கணும். ஏன்னா அதிகப்படியான அதர் டீமை சேர்ந்தவங்க அதிக எனர்ஜியோட சுஜியை பிளாக் பண்ணதான் வருவாங்க, கசாமாவே பிளாக் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல நீ தான் சுஜிக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா கசாமா கண்டிப்பா அவனுக்கு பிரச்சனை கிடையாது, அவனுக்கு வேற விதமான ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், அதனால நீ அவனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணு. ஆனா என்னால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, 2 பேர் கூடயும் தான் நான் சேர்த்து விளையாடணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு புரியுது. ஆனா ஃபீல்டு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கசாமா நல்லா விளையாடுறான், அவன் எல்லாரோடையும் சப்போர்ட் பண்றான் ஈஸியா, அதனால அவனுக்கு பிரச்சனை இல்லை. சுபாராவுக்கு இப்பதான் தோணுது, அடிச்சேன் இந்த சுஜி பையன் வந்ததுல இருந்து அவன் என்ன சரியா கண்டுக்க கூட மாட்டான். இப்ப என்னடா டோட்டலா பிரிச்சுட்டாங்க எங்களை, சரியா அவன் கூட நான் விளையாட முடியாது போலியே, சின்ன வயசுல அவன் கூட நான் சேர்ந்து விளையாடணும்னு ஒரு கனவு இப்ப அழியுது கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் விளையாட ஆரம்பிக்க இப்ப பார்த்தா சுஜிக்கு எதிராக விளையாடும் போது அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம சுபாராவும் போவான், ஆனா அப்படியே நின்றுடுவான். இதை பார்த்துட்டு ஹீரோவோடே என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா எனக்கு சப்போர்ட் பண்றான் மாதிரி கத்திட்டு இருக்க. மனசுல கொஞ்சம் மாத்தி யோசிச்சுட்டு இருக்கான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். என்ன பக்கம் கோச் இவங்க 2 பேரும் வெளியே வர வைக்க, என்ன பக்கம் சஹாராவும் போயிட்டு விளையாடிட்டு இருக்காரு. கசாமா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். கோச் இது நல்ல விஷயம் சுபரோ, சுஜிக்கு கண்டிப்பா நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும்டா, சூப்பரா ஹெல்ப் பண்ணினா நம்ம வின் பண்ணிடலான்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான் பாராட்டின்னு. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நம்ம கசாமாக்கு அவன் உதவி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நடக்காதனால ரொம்ப வெக்ஸ் ஆயிடும். சும்மா மேலோட்டமா என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்றான்ற மாதிரி சொல்றான். ஆனா கோச்சுக்கு இது சரியா படல, ஏதோ ஒன்று மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிற மாதிரி அவரு யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா லாக்கர் ரூம்ல இந்த போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கான். கசாமா நான் உன் கூட சேர்ந்து விளையாடணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா இப்போ அது பெரிய நிலைமை வருது, நான் என்னதான் பண்றது, ஒருவேளை என்ன ஒருத்த இல்லாதவன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு அழுதுக்குன்னே கொஞ்சம் கொஞ்சமா புலம்ப ஆரம்பிக்க. கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்கு என்ன காரணம், அந்த சுஜின்றவன் தான். சுஜின்ற ஒருத்தனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, அவன் இல்லைன்னா இந்த பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள அந்த வெறுப்புணர்வு இப்பதான் வெளியே வர ஆரம்பிக்குது. இயல்பு மனுஷங்களுக்கு வர அந்த உணர்வு தான், இதனாலதான் ரொம்பவும் டீமுக்குள்ளேயே அடிக்கடிக்க பிரச்சனை வரும், இது எல்லாமே அந்த சுஜியோட ஃபால்ட் தான் அப்படின்னு பார்த்துருக்க. இன்னொரு பக்கம் நியூஸ் பேப்பர் கிளப்ல சேர்ந்தவனுக்கிட்ட நம்ம சுபரவும் போறான். கஷியா நீ சுஜியை பத்தி கேட்டல காலையில, அவனை பத்தி நான் சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ அதை கரெக்டா பப்ளிக் பண்றேன்னு அப்படின்னு இப்பதான் அவனுக்குள்ள இருக்க வில்லத்தனமான ஆளு வெளியே வரான். இன்னொரு பக்கம் நம்ம கசாமாவும் ஹீரோவும் வராண்டால நடந்து போயிட்டு இருக்கும் போது பசங்களை கூடி ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் தான் பாது அப்படின்ற மாதிரி பொண்ணுங்கெல்லாம் உன்னோட பக்கம் குஷி ஆகுதுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பத்தி அதிகமா நல்ல விதமா போட்டிருக்க பெருமையா. அதே சமயத்துல அப்படியாப்பட்ட நம்ம ஹீரோ வந்து அவனுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே தரக்குறைவா நினைச்சு ரொம்பவும் சப்போர்ட் பண்ற ஒரு பொம்மைகளா பயன்படுத்திக்கிறான்ற மாதிரி போட்டிருக்கேன். அதுல சுபரோவில் ஒரு துளி கூட கண்டுக்கிறது கிடையாதான். அந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமா எழுதி வச்சிருக்கதுல. இதை பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாகிறான், என்ன இங்க நடக்குது, நான் இந்த மாதிரிலாம் கொடுக்கவே இல்லையா ஃபர்ஸ்ட். இவன் தான் ரியல் ஜீனியஸ், உண்மைதான்ப்பா, ரியல் ஜீனியஸா இருந்தாலும் நம்மளுடைய டீம்மேட்ஸ்ல இருக்க எல்லாரையும் பயன்படுத்தி தான் பாப்பானுங்க, நல்ல விஷயம் தான்ப்பா இது. ஆனா ஷார்ட் டைம்ல இவ்வளவு ஜீனியஸா வளர்ந்துட்டால, உண்மைதான் இவனுக்கு தன்னுடைய டீம்மேட்ஸ் யாருமே பிடிக்கலன்னு நினைக்கிறான், அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இந்த நியூஸ் பேப்பர்ல அப்படின்னு பசங்க பின்னாடி இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாயிரான். இந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லல, யார் இந்த வேலையை பார்த்தது. அதுக்கப்புறம் ஹீரோ கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு போக இன்னொரு பக்கம் பார்த்தா சுபரோ தன்னோட டீம்மேட்ஸ் கிட்ட அந்த ஆர்டிகல் எழுதின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவனுக்கு பேசிட்டு இருக்க பார்த்துட்டு அது உண்மையானு கேட்கும் போது உண்மைதான், சுஜி அப்படியேப்பட்ட ஆளுதான், அவன் என்ட்ரி அவங்க கிட்ட கொடுத்துருக்கான். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ற பொம்மைகள் தானா, அவன் தான் ரியல் ஜீனியஸ் எல்லாரும் பேசிக்கிறாங்க. நம்ம என்ன பண்றது பாருங்க, நம்ம கூடிய விளையாடி இருந்தவன் இப்போ இதுக்கப்புறம் நம்மள பயன்படுத்துற ஒரு பொம்மையா நம்மள சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையா இல்லையா, நீங்க கம்முன்னு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கலங்க பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா நண்பர்கள் குழப்பம் அடியாம எங்க பாரு சுப்பரோ, நீ எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க சுஜியை பத்தி, சுஜி அப்படியேப்பட்டவன் கிடையாது, அந்த ஆர்டிகல்ல என்ன வேணா ஏத்துட்டோம், அது ஏதுறவங்க எப்படி வேணா யோசிச்சு ஏத்துட்டோம். ஆனா நம்ம அவனுடைய நண்பர்கள் முறையில நம்ம கூட அவன் பழகினால நமக்கு தானே தெரியும் அவன் எப்படிப்பட்டவனு, உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சரி நாங்க எங்க வேலையை பாக்குறோன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவனுங்க பிராக்டிஸ் பண்றானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கோச்சுக்கிட்டு போக கோச்சுக்கிட்ட இந்த ஆர்டிகலை காமிக்க, இதுக்காக நான் மனைவி கேட்டுக்கிறேன்டா, என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்றேன், கண்டிப்பா இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, போயிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பி, நான் அவரை அனுப்பிச்சு வைக்க. நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்த இடத்துல பார்த்தா இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட அந்த நண்பர்களும் என்னடா சுஜி சுப்பருக்கு என்னாச்சு, உன்னை பத்தி காலையில இருந்து அந்த ஆர்டிகல் ஏதன விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மை, அவன் அப்படிதான் நடந்துக்கிறான்ற மாதிரி ரொம்ப வெறுப்புல பேசிட்டு இருக்கான், உனக்கு அவனுக்கு எதனா பிரச்சனையா, கொஞ்சம் பார்த்து இருந்து அவன் உன்னை பத்தி ரொம்ப தப்பா சொல்லிட்டு இருக்கான் எல்லாருக்கிட்டையும். அப்ப நீங்க ஆர்டிகல் போட்டு அந்த விஷயத்தை பத்தி நம்புறீங்களா, நாங்க அதுல எல்லாம் நம்ப மாட்டோம்டா, நீ எப்படி பட்டுவன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் இவன் கொஞ்சம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான், எங்களுக்கு அதுதான் பிடிக்கல, சுபரோவா இப்படி பண்ணா எதுக்காக இப்படி பண்றான்ற மாதிரி இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்ட மேட்ச் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறதுனால மாலங்க விளையாட ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோக்கு பாஸ் பண்ணாம சுபரோவை பார்த்தா இதுக்கப்புறம் நம்ம கசாமாக்கு பாஸ் பண்ணி கோல போட ஹீரோ இதை புரிஞ்சுக்கிறான், என்னடா இவன் நம்ம பால் கேட்டும் நமக்கு பாஸ் பண்ணாம அவனுக்கு பாஸ் பண்றான்னா, அப்போ வேணும்னே நம்ம அவாய்ட் பண்றான், அவனுக்கு சொன்னது எல்லாமே உண்மைதான். என்ன பக்கம் ஹீரோக்கு கார்னோட் பண்ற மாதிரி தெரியுது, எல்லாருமே சேர்ந்து இவனை அது பழசுல எப்படி இவனை ஒதுக்குனாங்களோ யூஸ்லெஸ்ஸா அதே மாதிரியான விஷயம் திரும்ப அவன் ஆக வரதுல அவனுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி கீழே வேந்துற. இதை பார்த்துட்டு சுபரோக்கு ஹாப்பி ஆகுது. என்னடா ஆச்சும் கசாமா அதுக்கப்புறம் வந்து கேட்க, அந்த ஆர்டிகல் அந்த விஷயம் வந்தது எனக்கு தெரிஞ்சு சுபரோவால தான் இருக்கணும், அதெல்லாம் வாய்ப்பு இல்லடா, அவனே என்ன சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதுடா, அந்த நியூஸ் பேப்பர் காரன் தானே இந்த வேலையை பார்த்துருப்பான், எங்க பாரு உண்மை எது தெரியாம நீ பேசக்கூடாது, நம்மளோட டீம்மேட்ஸ் என்கிட்ட சொல்லிட்டானுங்க, அவன் அவங்க கிட்ட ரொம்ப தப்பா என்ன பத்தி சொல்லி வச்சிருக்காங்க, அப்படி இருக்கும்போது இதுக்கு சம்மந்தம் இல்லையா, நான் போயிட்டு விசாரிக்கணும், சரிவா, அப்ப அவங்க டிக்கெட் எல்லாம் சொல்றதுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ண அவங்ககிட்ட போய் கேட்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்க, அது மாதிரிலாம் யாரும் என்கிட்ட எதுவும் வந்து சொல்லலையே, எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்தாங்க, நான் இன்டர்வியூ கொடுக்காம யாரும் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தன்ற மாதிரி கேட்க, ஆனா அந்த ஆளுடைய பேரை சொல்லாம அவன் அந்த இடத்த விட்டு ஓடிறான். என்ன பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு எல்லாம் பாருங்க. சுப்ரோ கிட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு சுப்ரோ
அப்புறம் சுஜியை பத்தி ஆர்டிகல்ல நீ தான் சொன்னியா? போய் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். சரி, ஆமா நான் தான் சொன்னேன். என்ன போகுது? என்னடா சொல்ற? இதுக்கு அவனுக்கு அந்த மாதிரி பண்ண பெண் என்னடா? இதனால வரைக்கும் நான் கூட ஜாலியா சாகர் விளையாடணும்னு சின்ன வயசுல இருந்து இருந்த நான் கூட இப்ப திடீர்னு புதுசா எவனோ ஒருத்தன் வந்துட்டு விளையாடுறது என்னால ஏத்துக்க முடியுமா? அதனாலதான் ஏத்துக்க முடியாதனால அவனை நான் இந்த மாதிரி பண்ணேன். இதுக்கப்புறம் நான் மட்டும் தான் அவன் கூட விளையாடணும். என்னை தவிர்த்து வேற யாரும் அவன் கூட விளையாடக்கூடாது. அதனாலதான் அவன் கூட நான் விளையாடல. எனக்கு சுத்தமா அவனை பிடிக்கல. சொல்ல போனா என்னோட பிளேஸ வேற ஒரு இடத்துல நான் விட்டுருவேனா? என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான விஷயத்த நீ பண்ணி நான் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையே. என் கூட நீ விளையாடுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, நான் உன் கூட விளையாடுறதுக்கு தேவைடா உனக்கு. அதனாலதான் நான் உனக்கு உதவி பண்ணுவேன். அது போய் சொல்றேன்னு சொல்லு. இல்ல உண்மைதான், எனக்கு சுத்தமா பிடிக்கல அவனை. என்னோட இடத்த எவனும் எடுக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் அழுது பழம் ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா. இதை பார்த்துட்டு இப்படி எல்லாம் திரும்ப துரோகம் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களை நம்பி தானே இந்த டீமுக்குள்ள வந்துன்ற மாதிரி அழுவ ஆரம்பிச்சிடான். ஜோ என்ன சொல்றேன்? இதுக்கப்புறம் நான் மட்டும் தான் உன் கூட விளையாடுவேன். என் இடத்த யாரும் பிடிக்க கூடாது. அதுக்காக தான் இப்படி பண்ண. என்ன மன்னிச்சிருவல. இதுக்கப்புறம் நான் தான்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு இதை பார்த்துட்டு நம்ம கசமாவும் பைத்தியக்காரா. அப்ப சுஜி உனக்கு யாரு ஃப்ரெண்டு இல்லையா? அப்போ அவன் எனக்கு ஃப்ரெண்டா? நேத்து வந்தவன எனக்கு ஃப்ரெண்டே கிடையாதுடா. சின்ன வயசுல இருந்து நீ இருக்கிற பாரு, நீ தான் எனக்கு உண்மையான ஃப்ரெண்டு. அவன் எக்கடி கட்டினா போட்டு எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லி உன பக்கம் கத்திட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் மனசு உடைஞ்சிருச்சு. கசமாவும் ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டு, எங்க பாரு, நீ உன்னை என்ன பாதுகாக்க தேவையில்ல. நீ என்னுடைய சப்போர்ட் எதிர்பார்க்க தேவையில்ல. உன்னோட சப்போர்ட் எனக்கு அப்புறம் எனக்கு தேவையில்லடா. நான் என் வழியில நான் போய் விளையாடுறேன். எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்ல. நீ இந்த மாதிரி பண்ணுவா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சூப்பரும். இதுக்கப்புறம் நீ உன் இஷ்டத்துக்கு நீயே விளையாடு. இதுக்கப்புறம் நானும் உன் கூட விளையாட மாட்டேன்ற மாதிரி அவன் சொல்ல ஆரம்பிக்க ஹீரோ அவன் கையை பிடிச்சி போதும் நிறுத்துடா. இதுக்கப்புறமா பேச வேணாம். எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு நான் இந்த டீம்ல இருக்கிறது பிரச்சனை. நான் திரும்ப இந்த டீமை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு ரெண்டு பேரும் இது கேட்டுட்டு ஆதிச்சே வரானுங்க. சுஜி ஏன்டா இப்படி சொல்ற மாதிரி அவனுக்கு ஷாக்காவே அதோட இந்த எடுத்துட்டு முடிக்கிறாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் சூப்பராக சொன்ன விஷயத்தை பார்த்துட்டு நம்ம கசாமாவை டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். உன் கூட நான் இதுக்கப்புறம் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போலான்னு பார்ப்பான். ஆனால் ஹீரோ தடுத்துட்டு, இங்கே பாருங்கடா, நான் இருக்கிற விஷயத்தை இவ்வளோ பிரச்சனை, நான் இல்லைன்னா இந்த பிரச்சனையாக இருக்காது. அதனால நான் இந்த டீமை விட்டு இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்ல போகும். ரெண்டு பேருமே இதை கட்டிட்டு ஷாக் ஆவானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நம்மளுடைய கோச்சுகள் போயிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் இந்த சாக்கர் கிளப்பை விட்டு போகிறேன்ற மாதிரி சொல்ல, எதுக்குடா? ஏன்னா இந்த இடத்துல இருந்து நான் நிறைய அனுபவம் பார்த்துட்டேன். எனக்கு மீண்டும் மீண்டும் இதில் விளையாடும் போது நிறைய மன கஷ்டம் வந்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு ஆசை இல்லை. அதனால நீங்களே விளையாடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறது பார்த்துட்டு அவருக்கு ஏதோ ஒன்று தப்பா படுது. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அதை அப்படியே தான் எடுத்து வைக்கிறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போக அதுக்கப்புறம் மொத்த மறுநாளில் நம்ம கசாமாவும் ஹீரோவை பார்க்க அவன் வரல. நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். சுஜி வெயிட் பண்ண சொல்லிப்பான். ஆனால் அவன் அது கூட கேட்காம கம்முன்னு கிளம்பிருப்பான். அதுக்கப்புறம் இப்போ வராத பார்த்துட்டு அவன் உன்ன சோகத்தில் இருக்கேன். ஸோ பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா எந்த மூஞ்சி வச்சு நீ இப்போ வந்து பேசிட்டு இருக்கான்னு தெரியல. நாளைக்கு மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்கடா. அதனால வரியா போயிட்டு இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். நீ என்ன சொல்ற? ஆனால் அவன் பேசுறது கேட்காம கசாமா அந்த இடத்த விட்டு போகிறான். இது போதுமாடா, இதுக்கு தானே நீ ஆசைப்பட்டேன். சுஜி இந்த டீம் விட்டு போயிட்டேன். இதுக்கப்புறம் நிம்மதி அவனுக்கு. நான் ஒன்று இதுக்கு ஆசைப்படல. நான் உன் கூட எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பான அவன் கேட்க. ஆனா அதுக்கப்புறம் கசமா பேசாம போறது பார்த்துட்டு அவன் கதறி அழுவேன். என் மேலதான் தப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தா கேப்டனுக்கு என்னாச்சு அவன் போயிட்டுன்ற மாதிரி கேட்க அவன் இந்த நியூஸ் பேப்பர்ல வந்து ஆர்டிகலை பார்த்துட்டு இதுல தப்பா இருக்கிறதுனால இதுக்கப்புறம் நம்ம விளையாடணும் நம்மளோட டீம் தான் கெட்ட பேருன்னு சொல்லிட்டு இதனால திரும்பி விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு கிளம்பிட்டான். ஆனா ஃபுஜிஸ்டா கூட நம்ம கூட மேட்ச் இருக்கு. எந்த நிலைமையில இப்படி ஆகணுமா? அவன் இல்லாம நம்மளால விளையாட முடியுமா? நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க கேப்டன். ஒரு கேப்டனா நீங்க இந்த மாதிரி யோசிக்க கூடாது. நீங்க தான் இப்போ ஒரு கேப்டன்ற முறையில உங்களுடைய டீமை பதட்டப்பட வைக்காம கேம்ல ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா விதமான முயற்சி பண்ணணும். சரியா? இப்ப 10 பிளேயர் வெர்சஸ் 11 தான். அதனால கவனமா இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்க ஹீரோ பார்த்தா இன்னமும் விடாம சும்மா பிராக்டிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பால் அதுக்கப்புறம் விளையாடும் போது தடிக்கு வேற ஒரு இடத்துக்கு போக அந்த நிமிஷம் பார்த்தா அந்த இடத்துல நம்ம கொக்கோபோவோடைய டீம்ல இருந்து அவனுடைய கேப்டன் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். என்னடா சுஜி இங்க என்ன பண்ற? நீ எனக்கு தெரியலையா? நான் தான் மாட்ஸ் காட்டான் நோமாடா ஹைஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன்டா. அதான் அவனுடைய பழைய நண்பன் அந்த டீம்ல தான் இருந்தால அவனுடைய கேப்டன் நானு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கேட்டு விசாரிக்கிறான். இதுக்கப்புறம் நீ கம்மியா டீம் கூட பிராக்டிஸ் பண்ண மாட்டியா? இல்ல நான் விளையாட போறது கிடையாது. அப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? நீ இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண போறது இல்ல. இங்க பாரு, இது உன்னுடைய பிரச்சனையே கிடையாது. தேவலாம என்கிட்ட கேட்டு இருக்காது. சரிவா, கொஞ்சம் நடந்தனே பேசுவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கூட்டு போக அப்புறம் பார்த்தா அவனுடைய டீம்மேட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கிறத பாக்கிறதுக்காக இவன் கூட்டு வந்திருக்கான். நல்லாவே விளையாடிட்டு இருக்கானுங்க. எதுக்கடா எங்க தேவலாம என்ன கூட்டு வந்தேன்? இல்லடா, உனக்கு இதுக்கப்புறம் நீ காக்கேகாவ டீம்ல விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா எங்களுடைய டீம்ல வந்து ஜாயின் பண்ணிடு. எங்க கூட சேர்ந்து விளையாடு. நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். உன்னோட ஃப்ரெண்டு சொன்னான் சின்ன வயசுல நீ ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் சாக்கரை விட்டு குவிட் பண்ணிட்டேன். ஆனா இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். உன்னுடைய நண்பர்களே சேர்த்து நீ விளையாடலாம். எங்க கூட சேர்ந்து நீங்க காக்கேகாவை எதிர்க்கலாம்டா ஃபியூச்சர்ல. என்ன பேசுற? நான் கண்டிப்பா எந்த ஒரு டீம் கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி ஐடியா இல்ல திரும்பவும். அது மட்டும் இல்லாம இவன் கூடயா என் நண்பன் கூட எல்லாம் சேர்ந்து நான் விளையாடுற மாதிரி ஐடியா இல்ல. அப்புறம் உன்னோட விருப்பம். ஆனா நீ ஜாயின் பண்ண நல்லா இருக்கும். என்ன சொல்ற? ஏன் என்ன சேரு சொல்லிட்டு இருக்க? காரணம் இருக்கு. நீ வந்து சேர்ந்தா கண்டிப்பா கொக்கோபோ இன்னும் பெட்டரா விளையாடுவான். ஓ அப்படியா? இருந்தாலும் நீ கேட்டதுக்கு ரொம்ப நன்றிடா. ஆனா நான் இதுக்கப்புறம் யார் கூட விளையாடுற மாதிரி ஐடியா இல்ல. போயிட்டு வரேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிளம்ப. இன்னொரு பக்கம் வந்து லம்பானங்களை காமிக்க மேட்ச் பயங்கரமா விளையாடிட்டு இருக்கானுங்க. பிராக்டிஸ் தான். அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல முன்னத்தை விட இப்ப சுஜி இல்லாம சிங்கிள் ஆளா நிறைய பேர் நல்லா விளையாட. ஆனா நம்ம கதாமாக்கும் சூப்பராக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் கூட தான் ரொம்ப பிராக்டிஸ் கொலா பண்ணி விளையாடுவாங்க. இப்ப அவனுடைய இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற யாருமே கிடையாது இடத்துல. ஆனா இதுக்கு இடையில பார்த்த
பார்த்த கோச்சோ ஒத்துமை விளையாடுங்கிற மாதிரி சொல்ல சூப்பராவும் கசமா வாடா விளையாடுற மாதிரி கூப்பிடு. ஆனா அவன் கண்டுக்காம போறான். என்ன பாச்சு இவனுக்கு செமிஃபைனல் வேற வரப்போது. இந்த ஒரு நிலைமையில பார்த்தா சுஜி கிளம்பிட்டு இருக்கிறான். இவனுக்குள்ள என்னமோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு போல. கோச் இந்த விஷயத்துல எல்லாமே கவனிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா தன்னுடைய நண்பகாரனை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். என்னது அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கா? என்னத்த சொல்றது? சுஜி வந்து குயிட் பண்ணிட்டான். நீ அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா திரும்ப வந்துருவான்றது ஒரு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். பிளானா? ஆமா, ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் நம்மளுடைய டீம்ல இருப்பான்ல. என்ன ஒரு சண்டை வந்தாலும் எல்லாத்தையும் தீர்க்கிற லெவலுக்கு அவனுக்கு திறமை இருக்கு. எல்லாருடைய மனசையும் ஈஸியா புரிஞ்சுக்க கூடியவன். அவன் வந்து இவங்களுக்கு புரிய வச்சா எல்லாமே கரெக்டா இருக்கும். அதுவும் முக்கியமா சுஜிக்கு தான் அந்த அட்வைஸ் தேவை. கேட்கவே நல்லா இருக்கு. எதனா உதவி இருந்தா கூட சொல்லு, நான் பண்றேன். நல்ல விஷயம், கண்டிப்பா நான் ஜெயிச்சக்கணும். ஆமா, நீ யாரையும் வர வைக்கிற. நீ வந்துட்டேன், வாடா வாடா, என்னோட பிளானே நீ தான்டா அப்படின்னு வேற யாரையும் வர வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சுப்ரோவும் லஞ்ச் டைம்ல சாப்பிட்டுக்காக அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு நம்ம கசாமா கிட்ட வர, ஏய் சுப்ரோ, என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பா உன்னை மன்னிக்க மாட்டேன். தயவு செஞ்சு என் மூஞ்சியை பாக்குற வேலை வச்சுக்கத. உன்னை பார்க்கவே எரிச்சலாவது. ஆனா என்ன சின்ன வயசுல ஆபத்துல இருந்து காப்பாத்து நீ தான்டா. அதுக்காக தானே நான் உன் கூட எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் கோச் வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன கசமா, உங்க அப்பா தான் ஒரு காலத்துல இந்த டீமோட கேப்டன் கேள்விப்பட்டேன். ஆமா, அவர் என்னுடைய அப்பா தான். அவருக்காக தான் திரும்ப வந்து இந்த இதுல விளையாடிட்டு இருக்க போல. ஆமா, என்னுடைய அப்பா எப்படிக்காக ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பர்ஃபெக்டா வச்சிருந்தாரோ அந்த மாதிரி நானும் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இங்க நடக்குது எல்லாமே ஒரு சொதப்பலா போயிட்டு இருக்கு. என்ன சொதப்பலா போயிட்டு இருக்கு? நீ ஒத்துமையா விளையாடினா தானே? நான் ஒத்துமையா விளையாடலையா? என்ன சொல்றீங்க? சொல்றது கவனி கசமா. எந்த ஒரு விஷயத்தையும் நீ அமைதியா இருந்து பார்த்துட்டே இருந்த வேலைக்காவது உள்ள போயிட்டு இறங்கி அந்த விஷயத்தை கிளீனா பேச்சு முடிச்ச மட்டும்தான் எல்லாமே தீரும். இந்த பிரச்சனை எல்லாமே உனக்கு திரும்பவும் காக்கைக்காவை மீட் எடுக்கணும்னு நினைச்சினா என்ன பிரச்சனையோ அதை சால்வ் பண்ணதுக்கு பாரு. இல்லைன்னா உன்னால எப்பவுமே விளையாட முடியுது அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அவன் கேட்டது பேர்ல அவன் போக. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு மழை பயங்கரமா பெய்ய போறதுனால ட்ரைனிங் இப்போதைக்கு போதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டுமாரோ தான் செமிஃபைனல்ஸ். சுஜி வேற இல்ல, என்னதான் ஆச்சு அந்த பையனுங்களுக்கு? என்ன பக்கம் பார்த்தா ஒருத்தனும் குறகவா நீ சுஜியை பத்தி சொன்னதுனாலதான் அவன் குயிட் பண்ணிட்டான் இந்த இடத்த விட்டு. கேப்டனும் டே ஏன்னா இதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்க மாதிரி கேட்க சோனடாவும் சஹராவும் என்ன இங்க நடக்குது? அப்போ இவனாலதான் அவன் அந்த பையன் இந்த விட்டு போயிட்டானான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவன் கடுப்பா வரான். ஆமா ஆமா, ஆர்டிகல்ல வந்த விஷயத்தை பத்தி எங்ககிட்ட வந்து ரொம்ப மோசமா அவனை பத்தி சொல்லியிருந்தான். ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் இவனுக்கு அவன் மேல வெறுப்பு இருந்ததுனால அந்த மாதிரி சொன்னான்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவன் அந்த இடத்துல ஆர்டிகல வந்த விஷயத்தை வச்சு நம்மளுடைய டீம் விட்டு போயிட்டான்றது. குறகவா இவன் சொல்றது உண்மையான்ற மாதிரி சஹராவும் கேட்க ஏன்டா இப்படி பண்ண? இப்ப எல்லாருமே அவனை பிளேம் பண்ணி கடுப்பா வராங்க. அந்த டைம்ல பார்த்தா நம்ம கசாமாவும் இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்கோங்க, தயவு செஞ்சு அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சஹரா அண்ட் சொன்னடா செம்பாய், தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை எதுவும் நானே அது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க இதை பத்தி எதுவும் கண்டுக்காதீங்க. நான் திரும்ப ஒரு 2 பேரையும் ஒன்னா சேர்க்க ஆசைப்படுறேன். கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நானே சால்வ் பண்ணிக்கிறேன். நீங்க இதுல தலையிட வேணாம். அப்படியா? சரி, அப்ப இந்த பிரச்சனை நீயே பாத்துக்கோ. நோது கட்டியே விட்டுரும். சுப்ரோ என் கூட வா அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டு எங்க பாரு, நீ பண்ண வேலைகளுக்கு நான் இந்த இதுல பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். இருந்தாலும் ஒண்ணு நம்ம எப்ப மன்னிக்க மாட்டேன். ஆனா நீ எந்த ஒரு நோக்கத்துக்காக பண்ணியோ அதை நான் இப்போ தீர்த்து கட்ட போறேன். இப்போ நான் இல்லாம நீ தனியா தான் விளையாட போற, சரியா? அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவன் கூட விளையாட ஆரம்பிக்க அந்த ஒரு மேட்ச்ல பார்த்தான் சுப்ரோ வந்து கசாமாக்கு சாதகமா தான் இருக்கான். அவன் கூட சேர்ந்து விளையாடணும்னு ஆசையில கோலை வந்து தான் சைடே போட்டுட்டு இருக்கான். இதனால கோவம் அடைஞ்ச கசாமாவை விட்டு கொடுக்காம அவன் கூட போராட ஒரு கட்டத்துல புரிய வைக்கிறான். எப்படியோ எங்க பாரு சுப்ரோ, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, அதே மாதிரி உனக்கும் தேவையில்லை. இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருடைய திறமை இந்த இடத்துல காமிக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நீ சுஜியை இந்த அளவுக்கு பண்ணது என்னால பொறுத்துக்க முடியாது. இருந்தாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ உன்னுடைய மனசார மன்னிப்பு கேட்டுட்டு அவனை திரும்ப கொண்டு வரவே. அப்படி வர வச்சுன்னா கண்டிப்பா உன்னை நான் மன்னிச்சிடறேன். அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். உன்னை நான் மன்னிக்கணும்னா இந்த மாதிரி நீ பண்ணி ஆகணும். நம்ம எல்லாரும் ஒன்னா விளாடணும், அதுதான் என்னுடைய ஆசையே. அது எனக்காக நிறைவேற்ற மாட்டியா? நம்ம எல்லாரும் ஒரே நண்பர் மறந்துட்டியா? எனக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான். இந்த விஷயத்துக்கிட்ட அவன் அழுதுக்குன்னு கண்டிப்பா பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டுறானுங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம நியூஸ் பேப்பர் கிளப்பை சேர்ந்தவன அந்த இடத்துக்கு வந்துட்டு கசாமா கிட்ட மன்னிப்பு கேட்கறான். கசாமா இதுல ஏன் மேலேயே தப்பு இருக்கடா, நானும் தேவையில்லாம அப்படியே பஸ் பப்ளிக் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிட்டு. டேய் சுஜி எந்த வீடியோ இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியும்டா, ஆனா நீங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உனக்கு தெரியாது? அவன் கிட்ட இது வரைக்கும் அவன் எதுவுமே எங்ககிட்ட சொன்னது கிடையாது அவன் வீடை பத்திலாம். என்னடா இப்படி இருக்கேன்? சரி நான் சொல்றேன் மாதிரி அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுக்க. அதுக்கப்புறம் வந்து கசாமா சொன்னதன் பேர்ல சுப்ரோவும் மன்னிப்பு கேட்கறதுக்காக அவன் வீட்டாண்ட போறான். மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கான். அந்த கொற்ற மழையிலையும் போயிட்டு அவன் காலிங் பேல அனுப்பிச்சு கூப்பிட்டு இருக்கான். ஆனா அவன் எடுக்கிற மாதிரி இல்ல. ஏறோ பார்த்தா உள்ளுக்குள்ளதான் படுத்துட்டு இருக்கான். ஆனா யாருடைய முகத்தையும் பார்க்க அவனுக்கு மனசார விருப்பமே இல்ல. இன்னொரு பக்கம் தன்னுடைய கசாமா சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பா என்கிட்ட பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு யாரும் நண்பர்கள் சொல்லிக்க கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரி இந்த இடத்த விட்டு போவோம்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஹீரோ பார்த்தா உன்னொரு பக்கம் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மறுநாள் காலையில திரும்பி பார்த்த சுப்ரபம் வந்துட்டு செக் பண்ணிட்டு இப்ப கசாமா கால் பண்ணி, கசாமா சுஜி கால் பண்ண கால் எடுக்க மாட்டான்டா, அவனுக்கு நிறைய முறை பண்ணிட்டேன். வீட்டுல காலிங் பெல் அடிச்சாலும் எடுக்க மாட்டான். என்னன்னு புரியல. சரி அப்போ வீட்டுல இல்லையா என்னன்னு தெரியல. சரி வா பாத்துக்கலாம். இப்ப வேற நமக்கு மேட்ச் இருக்குல்ல, கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கான் வருவான்னு. வா வா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் கூப்பிட. இன்னொரு பக்கம் பார்த்தா வேற ஒரு சைட்ல வந்து அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவன் விளையாடிட்டு இருக்கும் போது நம்ம கம்மியா கூப்பிட்டு அந்த ஆளும் அந்த வந்துட்டு இவங்கிட்ட பாலை வாங்கிட்டு தம்பி உனக்கு சாக்கா ரொம்ப விளையாட்டுக்கு பிடிக்குமா அப்படின்ற கேள்வி கேட்க ஹீரோ யாரடா என்ற மாதிரி புதுசா பார்க்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, சேர்ந்து
கசாம பார்த்தா நம்ம சுபுராவை தடுத்து விட்டு வர சொல்லியிருப்பான் இன்னைக்கு நம்ம மேட்சுக்குதுன்னு. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட கம்மியா கூப்பிட்டு வந்தாலும் வந்துட்டு இப்போ ஹீரோ கிட்ட மனசுல இருக்க வெறுப்பு உணர்வை மாத்துறதுக்காக வந்திருக்கான். தம்பி உனக்கு சாக்கர்னா பிடிக்குமாப்பா எந்த அளவுக்குன்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் விளையாடுறத பார்க்க ஹீரோவே ஆண்டு போயிடுறான். என்னடா இவன் பயங்கரமா விளையாடுறான். அதுக்கப்புறம் அவன் ஷூட் பண்றது பால் வந்து நம்ம ஹீரோ நோக்கி வர ஹீரோ அதுக்கப்புறம் அதை டாச் பண்ணி விட ஆனா அவ்வளவு ஸ்பீடையும் அசால்ட்டா தடுத்துருவான். அந்த ஆளு பரவாயில்ல தம்பி நீ ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கேன். ஏய் யாரியா நீ அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து ஷேக்காவே போன மாதிரி ஃபுட்பால்னா ரொம்பவும் பிடிச்ச ஒரு பெரிய மனுஷன் தான் நான். பேர் முக்கியமா அதுக்கு உனக்கு இப்ப நிறைய சங்கடங்கள் நடந்துட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். உன்னோட நான் பெரியவனா இருக்கலாம் பட் ஆனா உன்னுடைய லெஃப்ட் கால கம்மி என்னையா பண்ற அது எப்படி இருக்குன்னு பாக்குறேன்டா. மசில்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. என்ன இந்த பால் கிளிக் பண்ணு லெஃப்ட் சைடுல என்னது என்னுடைய ரைட் சைடு காலில் தாங்க நான் கிளிக் பண்ணுவேன் லெஃப்ட்ல என்னால யூஸ் பண்ண முடியாது ட்ரை பண்ணாதான் என்ன ஒரு முறை அப்படின்னு அவன் கேட்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு போக அவன் போன பிறகு எங்க பாரு நீ கடந்த கால நினைவுகளை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப பண்ணாம விட்டுட்டு நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல அது மிகப்பெரிய பாதிப்பு உனக்கு கொடுக்க போகுது. அவன் சொல்ற விஷயத்தை ஹீரோவோ யோசிச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஹீரோ இல்லாத மேட்ச் விளையாடிட்டு இருக்கானுங்க பசங்க. ஃபுஜிச்சா ஈஸ்ட் கூட நம்ம சரியான முறையில் விளையாடலாம் தோத்துருவீங்க. ஏன்னா அதோடைய லீடர் வந்து மிகப்பெரிய டாப் லெவலான ஒரு ஸ்ட்ரைக்கர். அவனுடைய பிளானிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். உண்மைதான் அந்த கிளீப் பேரை நீங்க கணிச்சா மட்டும்தான் இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியும். சொன்ன ஃபார்மேஷன் படி ஒழுங்கா விளையாடுங்க கண்டிப்பா 10 பேர் கொண்டு நம்ம டீம் கண்டிப்பா ஜெயிக்கும்ன்ற மாதிரி அவனுங்களும் சொல்ல இன்னொரு பக்கம் ஆப்போனன்ட்டோடைய கேப்டனும் எங்க பாருங்கடா கக்காய் அவங்களுடைய ஸ்டைலே இப்படிதான் அதனால நீங்க குழப்பம் அடைய வேணாம் அதுக்குன்னு 10 பேர் தான் இருக்காங்க குறைச்சியும் விட போடாதீங்க. ஏன்னா கமியாவோட ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். அவங்க எப்படி விளையாடினாலும் நம்ம தடுக்க போறோம். நான் கொடுக்குற ஆர்டர் பேர்ல நீங்க கரெக்டா அது விளையாடினாலே போதும். அந்த முக்கியமே இதுல நீங்க டார்கெட் பண்ணக்கூடியது அந்த கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறவனும் அந்த நம்பர் 7 இருக்கிற கசாமாவும் தான். அதுக்கப்புறம் நம்ம பாருங்க பிரமாதமா விளையாட ஆரம்பிக்க அந்த ஆப்போனன்ட் கேப்டனே கிண்ணி இது எப்படி விளையாடுறானுங்க அப்பனா கம்மியாவோட ட்ரைனிங் தான் இருக்கணும். காக்கிக்கவா இப்படி விளையாடி நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காக இன்னொரு பக்கம் நான் பாருங்க ஒருத்தர் மாதிரி பால் பாஸ் பண்ண சகரா கிட்ட போக வேண்டிய பால் வந்து நம்ம சுப்ரோ அனுப்பும் போது ரொம்ப ஸ்பீடா அனுப்பிச்சிருவான். நான் சுஜியை நினைச்சு தான் அனுப்புறது பேர்ல இப்ப சகராவை ரீப்ளேஸ் பண்ண முடியல. அவனால அந்த அளவுக்கு வேகமா போக முடியாதனால பால் அவன மாரி போயிடுது. அந்த ஒரு சமயத்தில் பால் எடுக்கிறதுக்குள்ள ஆப்போனன்ட் வந்து எடுக்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாலுங்க சொதப்ப ஆரம்பிக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை அந்த ஆள் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் கிக் பண்றான் மாதிரி. ஏன் இந்த மாதிரிலாம் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிற யாரையா நீ யாரெல்லாம் கேட்கறப்பா கிக் பண்ணப்பா அதுக்கு நீ ஏன்டா இப்படி க்ளோஸா வந்து கேட்டுட்டு இருக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை பண்ணு கிரவுண்ட்ல இப்படியே ஒரு சைட்ல நின்று ஷூட் பண்ற மாதிரி நினைச்சு பண்ணு சரி ஓகேன்ற மாதிரி அதுக்கப்புறம் பண்ண சொல்லி கிக் பண்ணிடுவான். இதெல்லாம் பார்த்தா இன்னும் ஸ்பீடா பண்ண உன்னுடைய டீமேட்டுக்காக நீ பண்ண மாட்டியோ. அதுக்கப்புறம் ஹீரோ நடந்த விஷயத்தை எல்லாமே யோசிச்சு பாக்குறான். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல ஒரு தடவை அப்படிதான் சொதப்பிருப்பான். அதை நினைச்சு இப்போ ஹீரோ சம வேகமா கிக் பண்ண பால் அப்படியே போயிட்டு ரிட்டன் ஆவ அசால்ட்டா இந்த இடத்துல எடுக்கிறான். தம்பி உன்னுடைய லெக்கோடைய பவர் வேற லெவலில் இருக்குதுப்பா நல்ல ஷாட் கொடுத்த பரவாயில்லையே சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ சரி ஓகே இதுதான் சாக்கர்ல விளையாடணும்ன்றது இப்படிதான் சிரிச்சுக்க விளையாடணும் அதை விட்டு மூணா மூஞ்சி ஆட வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு திரும்பி ஒரு வாய்ப்பு கொடுக்காமனோ அப்படியே லெஃப்ட் ஷூட் பண்ண இன்னமும் பவர்ஃபுல்லா அப்படியே தான் இருக்கு அந்த அட்டாக். என்னடா வளவலன்னு இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன் மேட்சுக்கு போலியா நீ பொஜிஷா ஐஸ்ல உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக காத்துட்டு இருக்காங்க அந்த டீமை எதிர்த்து போராட வேணாமா ஃபைனல்ஸ்ல பாக்குறேன்னா ரொம்ப பண்ணி நீங்க வந்து உதவிக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். தம்பி பால விட்டு போற சரி வேணா விடு அந்த பையன் திரும்பி பார்க்க தேவையில்ல முன்னோக்கி ஃபார்வர்ட் பண்ணியே போட்டோம் காக்கா விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் கேப்டன் கத்த போங்கடா விடாதீங்கன்னு ஆப்போனன்ட் கேப்டன் சொல்ல ஆப்போனன்ஸோட டீம் வந்து ரொம்பவும் அட்வான்ஸா இருக்காங்க இப்போ. ஏன்னா நம்ம பால்ல வந்து சுஜி இப்போ இல்லாதனால ரொம்ப சொதப்ப ஆரம்பிக்கிறானுங்களே. சகராக்கு அதுக்கப்புறம் கோல் பாயிண்ட் கிடைக்க சுபரோவை ரீப்ளேஸ் பண்ண முடியாத சகராவால அந்த பாலை டச் பண்ண முடியல சரியா. இதனால ஆப்போனன்ட்ஸ் எடுத்துட்டு சுபரோ வந்து ரொம்ப திணற ஆரம்பிக்க என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சுபரோ எல்லாருக்கிட்டையும் மணி கேட்டு இருக்கான். சுபரோ ஃபீல் பண்ணாத பாலை விட்டு கூட வாடா. அதுக்கப்புறம் பார்த்தா ஆப்போனன்ட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து கோலை போட ஆரம்பிக்க நம்ம கேப்டனால தடுக்க முடியல. சுபரோ தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவனால விட்டுட்டோம்ல சுபரோ என்னடா ஆச்சு உனக்கு இல்லப்பா ஃபீல்டுல சகராவுடைய இடத்துல எனக்கு சுஜி தான் எனக்கு வந்தது அதனாலதான் அவன் நினைச்சு அவனுக்கு கிக் பண்ணிட்டேன் சகராக்கு என்ன மன்னிச்சிருங்க எனக்கு வேற வழியும் தெரிய மாட்டேது என்ன பண்றதுன்னு புரியல இல்ல நான் உதவாக்கறியா என்னடா பேசிட்டு இருக்க ஜோ இது எல்லாமே சுஜியோட ஃபால்ட்டுகள் என்னுடையதான் வைத்தியகரா அதை நினைச்சு பேசாத இது அதுவும் அதுக்கான டைம் கிடையாது இங்க மேட்ச் நடந்துட்டு உனக்கு புரியுதா சுஜி இந்த இடத்துக்கு வரப்போறது கிடையாது அதனால அவன் நினைச்சு நீ ஃபீல் பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா இந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணி மத்தவங்களை ஹெல்ப் பண்ண ஆரம்பி அதுதான் நீ பண்ற பெரிய உதவி என்ற மாதிரி அதுக்கப்புறம் அவன் சொல்றது கேட்டுட்டு இவனு விளையாட ஆரம்பிக்க ஹீரோ உன பக்கம் ஸ்டேடியத்துக்கிட்ட வந்துடுறான். வந்த அந்த இடத்துல எல்லா இடமும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அதுக்கப்புறம் படிக்கட்டு பக்கத்துல இருக்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி போக ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை பார்க்க கிணது ஜீரோக்கு ஒன்னு தான் இருக்காங்களா பசங்க எல்லாம் உன்னோட பக்கம் ஏன்பா இன்னைக்கு அந்த சுப்பரோன்ற பையன் வந்து ரொம்ப நல்லாவே விட மாட்டான் அவன் பண்ண தப்புனாலதான் இந்த இடத்துல எல்லாருமே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சக்காரன்ற பிளேயருக்கு அவன் முன்னாடி பாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்பீடா பண்ணிடுறான் அவரால் அதை ரீச் பண்ண முடியல என்ன பண்றது இப்படியாப்பட்ட பிளேயர்ஸால தான் இப்படியாப்பட்ட மேட்ச் எல்லாமே கேவலமா தோத்து போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஆஹா நான் இல்லாதனால இவ்வளவு குழப்பமா. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ கத்திக்கிட்டே சுப்ராவுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். ஒரு கட்டத்துல ஆப்பனன்ஸ் எல்லாருமே கோலை பார்த்துக்காக முயற்சி பண்ண கேப்டன் கிட்ட ஹீரோ கத்துறான் கேப்டன் வராதீங்க நீங்க அதே இடத்துல நில்லுங்கன்ற மாதிரி சொல்ல ஆனா அவன் தப்பு தவறி அந்த இடத்துக்கு வந்ததுனால அதுக்கப்புறம் பார்த்தா கோல் போயிடும் அசல்ட்டா. இன்னொரு பக்கம் கேப்டன் கடுப்பாயிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துல கீழே நோக்கி போயிட்டு இருக்கேன். சோனனாவும் இங்க பாரு கேப்டன் முறையில் நீ தான் அமைதியா இருக்கணும் இந்த இடத்துல ஆனா நான் 2 கோலை மிஸ் பண்ணிட்டேனே அமகா என்னடா பேசிட்டு இருக்க நீ தான் கேப்டன் இந்த டீமுக்கு நீ தான் இந்த இடத்துல எல்லாருக்குமே அட்வைஸ் கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுது. என்ன பக்கம் சிப்ரோ பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு கசமாவும் என்னடா ஆச்சு சுஜி என்ன பாக்குற மாதிரி தெரியுது அவனோட வாய்ஸ் என்ன கேட்டது அது ஒரு காம்பரு சுப்ரோ என்னடா பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா விளையாடுற நம்மளுடைய பிரின்ஸ் கூடன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கேன் எங்கடா எனக்கு ஒன்னும் தெரியலன்ற மாதிரி சொல்ல சுஜி நீ வந்துட்டியன்ற மாதிரி அதுக்கப்புறம் கண் கலக்கினே சுப்ரோ அவனை பார்க்கறதுக்காக போக அதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துறாங்க. பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே இந்த பையன் தான் அந்த ஆர்டிகல் வந்த பையன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா சுப்ரோவும் சுஜி என்ன மனுஷரா தயவு செஞ்சு கசாமாக்காக நான் சேர்த்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி எப்பவுமே நடக்காது இதுக்கு பிராய்ச்சித்தமா எதனா
பண்ணணும் கூட சொல்லி நான் பண்றேன், தயவு செஞ்சு உன்னுடைய உதவி எங்களுக்கு தேவை, என்னுடைய டீமை விட்டு போயிடுறா, கசமா என்ன மன்னிச்சிடா அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட இன்னொரு பக்கம் இவனும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். வேணும்னா சொல்லு சுஜி, நான் இந்த டீமை விட்டு போயிடுறேன், அப்புறமா நீ ஹாப்பியா இருக்கலாம்ல, முட்டாள்தனமா பேசாதடா, எனக்கு இந்த இடத்துல யாருமே இந்த இடத்த விட்டு போக கூடாது, எல்லாருமே ஒத்துமையா விளையாடணும், நம்ம எல்லாருமே ஒரே டீம்மேட்ஸ், அந்த ஒரு நிலைமையில நீங்க என்னடா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன், என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஒத்துமையா விளையாடணும், எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குதான், ஆனா இருந்தாலுமே அப்படியாப்பட்ட முட்டாள்தனத்துல இருந்து நான் மாறிட்டேன், ஆனா சுஜி பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிடுன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவும் கோச்சு கிட்ட போயிட்டு ப்ளீஸ் என்ன திரும்பியும் விளையாட விடுங்க, நான் வந்து விளையாடணும்னு ஆசைப்படுற மாதிரி சொல்ல கோச்சு கம்னு இருக்க எல்லாருமே அதுக்கப்புறம் கோச்சு கிட்ட கெஞ்சி கேட்கறாங்க, தயவு செஞ்சு அவனை விளையாட விடுங்க, அப்பதான் நம்ம இதில் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறா, நான் எப்படா முடியாதுன்னு சொன்னேன், என்னதே சுஜி வந்து இந்த டீமை விட்டு கிட் பண்ணவே இல்லை இன்னும், ஆனா அந்த ரெசிக்னேஷன் என்னமோ என்கிட்ட தான் இருக்கு, யோ நீ கோச்சு வேற லெவலையா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த ரெசிக்னேஷன் வாங்கி எப்படி கீச்சு போடுறானுங்க. எங்க பாரு நான் ஆல்ரெடி உன்னை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், அதனால மேட்ச்ல உனக்காக தான் காத்துட்டு இருந்தா, நீ போயிட்டு யூனிஃபார்ம் மட்டும் மாத்திட்டு வா. அதுக்கப்புறம் காக்கா இப்போ 11 பேரை கொண்டு டீமா மாறிட்டு பயங்கர உற்சாகத்தோட விளையாட ஆரம்பிக்க போறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க எல்லாருமே சூப்பரா விளையாட ஆரம்பிச்சு கோல போட ஆரம்பிக்கிறானுங்க. விட்டுறாதீங்கடா அடைச்ச கம்மியால இப்போ நம்பர் 10 அந்த மிராக்கல் பிளேயர் வந்துட்டான் அப்படின்னு ஆப்போனன்ட் கேப்டன் கடுப்பாவேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த விஷயத்துல எல்லாமே இன்னொரு பக்கம் வந்து நாமடா ஸ்கூலோடைய கேப்டனா இருக்கிற அவனு வந்துட்டு இங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கான், காக்கி கேவல இப்போ சுஜி திரும்பி வந்துட்டான்டா, காக்கி கேவோட நிலைமை மாறிடுச்சு, இப்போ கோல் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பால் அதுக்கப்புறம் மேட்ச் வேற லெவலில் விளையாட ஆரம்பிக்க கோல் போடுறாங்க இன்னொரு கோலியும் அப்படின்னு எல்லாமே ரொம்ப திணற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்த காரணம் நம்ம ஹீரோ தான், விட்டுறாதீங்க டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி சொல்ல என்ன பக்கம் நம்ம கசாமா கொடுக்குற ஒரு ஷூட் அவன் தடுத்துருவான், ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப வர விட்டாத்தரா அவனையும் தடுத்துறா, ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கம்மியா ஆள் அமுச்சு வச்சு அந்த ஆள் சொல்லி கொடுத்த மாதிரி அதுக்கப்புறம் அதே கோல போட ஆரம்பிப்போம் பாருங்க, லெஃப்ட்ல கம்மியா பார்த்துட்டு பக்கம் ஷாக்காக பிரமாதமா இருக்கும், ஆனா கோல் போஸ்டோடைய போஸ்ட்ல பட்டு வெளியே வந்துரு சுஜி இந்த ஆடுற மாதிரி திரும்ப பால் கொடுக்க, பால் வந்த பிறகு திரும்ப நம்ம சுஜி பார்த்தோம் ஒரு கிக்கு வேற லெவலா கொடுப்பான் பாருங்க, கோல் கீப்பர் எப்படா பால் வந்துச்சுன்ற மாதிரி பார்த்து ஷாக்காவான். அதோட 3 கோலோட நம்மளுடைய ஆளுங்க ஜெயிச்சிருக்காங்க, டைம் ஆஃப் ஆயிடுது, சுஜி நீ வேற லெவலடா வந்து கலெக்டடா கம்பேக்டா, இந்த பக்கம் ஹீரோவும் சுப்பரவும் மன்னிச்சு நண்பர்களா ஏத்துக்கிறான், இதில் நானும் கலந்து பண்ணிட்டு கசமா அதுக்கப்புறம் வந்து கொண்டாடுறான். இன்னொரு பக்கம் நம்ம கம்மியாகும், என்ன சுஜி லெஃப்ட் ஷூட் பயங்கரமா பண்ண போல, இதுக்கே தனியா பிராக்டிஸ் பண்ணியும், ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும், அப்ப நீங்க அனுப்பிச்சு வச்ச அந்த ஆளாது அவரு, அப்புறம் பார்த்தா அவன் கக்கை கவலை இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு டாப் பிளேயர்ல ஒருத்தன் தான், சரியா சொன்ன அவனே தான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆளு இப்போ கக்கை கவலுடைய சாக்கர் கிளப்ல இருக்கேன், விட்டு கொடுத்துறாது தம்பி, இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அந்த ஆளு கிளம்ப, ஹீரோவும் துணியெல்லாம் மாத்திட்டு இப்போ வெளியே வந்தா இவனுடைய நண்பங்காரன் இருக்கான் கொக்குபோவும், ஹீரோவும் கொக்குபோ கண்டிப்பா நான் தோத்து போக மாட்டேன், வரப்போற மேட்ச்ல உன்னை தோக்கடிக்காம விட மாட்டேன், என்னுடைய டீமை குறைச்சி எடுத்து போறது நாங்க ஒன்றும் வீக்கு கிடையாது, சரிப்பா அது அந்த மேட்ச்ல பார்த்துப்போம் அப்படின்னு 2 பேரும் தடுத்து விட்டு கிளம்புறாங்க. அதோட இந்த இப்போ பார்த்தா ஏதோ யூரோப் கண்ட்ரியில் ஒரு மேட்சுக்காக தன்னுடைய நண்பனை விட்டுட்டு கொக்குபோவும் அந்த இடத்துல ஆறுதல் சொல்லிட்டு கிளம்புறான். ஆனால் ஹீரோ இன்னொரு பக்கம் அவன் இல்லாதப்ப விளையாடுவான், இன்னொரு பக்கம் அவன் போன இடத்துல காமிக்க அந்த இடத்துல பார்த்தா எல்லாரும் கூடயும் நம்ம கொக்குபோ ஹீரோ கூட விளையாடுற மாதிரியே சேர்ந்து விளையாட, ஆனால் அந்த இடத்துல இருக்க ஆளுங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல, எல்லாருமே இண்டிவிஜுவலாக விளையாடணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப முயற்சி பண்ணுறானுங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணி விளையாட மாட்டானுங்க. எங்க பாரு யாரும் கூட இந்த மாதிரிலாம் விளையாட மாட்டாங்க, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீ சிங்கிளாக விளையாடினா மட்டும்தான் இதில் உன்னால ஜெயிக்க முடியும், தப்பான முடிவு எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டணும், சாகுறனா குவிட் பண்ணிடலாமா இந்த இடத்துல இருந்து வெளியே போயிட்டா நிம்மதியாக இருக்கலாம்ல, என் கூட யாருமே விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவன் கூட நான் அந்த மாதிரி சொல்லிட்டு வேற வந்துட்டேன், இந்த இடத்துல அவன் கூட இருந்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும், கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன், நல்லா இந்த இடத்துல வளர்ந்து அவன் கூட நான் திரும்ப போயிட்டு அந்த இடத்துல விளையாட தான் போறேன் அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கையோட தான் விளையாடுறதுக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டு பெரிய ஆளா வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோ வந்த இடத்துல பார்த்தா அவன் இல்லாதப்போ ஹீரோ வந்து ரொம்ப மோசமா விளையாடி எல்லாருக்கிட்டையும் கேவலமான பேர் எடுத்து சக்கரை விட்டு போயிட்டு இருப்பான். அது தெரியாம இவன் பழங்கினால அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். இந்த பிரச்சனையில 2 பேரும் பிரிஞ்சிருவானுங்க, இவனுக்கு 2 பேருக்குமே மனசு உடைஞ்சிரும் இந்த ஒரு விஷயத்தினாலதான். அதுக்கப்புறம் பார்த்தா செமிஃபைனல் மேட்ச் காமிக்க அந்த ஒரு மேட்ச்ல பார்த்தா நம்ம கொக்குபோ வேற லெவலில் விளையாடுறான், இண்டிவிஜுவலாக யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம. நான் எப்பவுமே இண்டிவிஜுவலாக தான் விளையாடுவேன், அடிங்கப்பா 5 பாயிண்ட் லீடிங்ல எடுத்திருக்காங்கப்பா இவங்க, ஒவ்வொருத்தரையும் ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்துருக்காங்க இந்த டீம். உண்மைதான், இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஏற்ற ஆப்பனன்ஸ் யார் வந்தாலுமே கண்டிப்பா அவங்கள 0ல தான் முடிக்கிறாங்க. கொக்குபோ உண்மையிலே வேற லெவலில் விளையாடுறான்ப்பா. அதுல பார்த்தா நல்லா விளையாடும் போது நம்ம கொக்குபோவோடைய ஃபேஸ் ரியாக்ஷனே ரொம்ப அமைதியான இப்போ ரகடா மாறிட்டு இருக்க ரொம்ப. அவன் அதுக்கப்புறம் வேற லெவலில் விளையாடுறான் இண்டிவிஜுவலா. விடாதீங்கடா இவனை மடக்கணுங்கடா, நம்பர் 10 தடுக்க முடியல, சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் முயற்சி பண்றாங்க அவனுங்க. விட மாட்டேன், என்னை எவனாலையும் தடுக்க முடியுது அப்படின்னு பக்கம் கொக்குபோ விளையாட்டு சரிக்க ஆப்பனண்ட் ஒருத்தன் பால் எடுத்துன்னு போயிடுவான். இல்ல கொக்குபோ நீ எப்படி வந்தன்ற மாதிரி அவனே பார்த்து கதறி அழுவுற நிலைமைக்கு போயிடுறான், எப்படி போனாலுமே வந்து மடக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பால் எனக்கடா கொடுத்துறான்ற மாதிரி அதுக்கப்புறம் பால் எடுத்துன்னு போக கோல் அசால்ட்டை போட்டுருவானுங்க. 10-6 நிலைமையில தோக்கடிச்சிருவாங்க. இன்னும் பக்கம் கோலுக்கு இவர் ரொம்ப அழுதுட்டு இருக்கான், அடிச்சு நம்ம தோத்துடுன்ற மாதிரி. ஆனா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம கொக்குபோக்கு அந்த அளவுக்கு ஃபீலிங் இல்ல, அவன் எகத்தலமா அந்த இடத்த விட்டுட்டு நீங்களா தோக்கத்துக்கு பிறந்தவங்க மாதிரி பார்த்துட்டு போறான். ஹீரோ பக்கம் இந்த விஷயத்தை பார்க்க என்னடா ஆச்சுன்னு பக்கத்துல இருக்க நண்பர்களும் கேட்க ஒன்னும் இல்லப்பா, கொக்குபோவோடைய பேசி இது வரைக்கும் நான் இந்த மாதிரி இருந்து பார்த்ததே இல்லை, அவன் டோட்டலா மாறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம ஆளுங்களுக்கு இப்போ நடந்த மேட்சை வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க பிளான். கொக்குபோதும் இதுல ரொம்பவும் முக்கியமான ஆளு, அவனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்பவும் நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் அவன் பிளேயர்ஸ் ரொம்ப பயப்பட வர வைக்கிறான். இதனால எல்லாரும் தடுமாற ஆரம்பிக்கிறாங்க. அவனை நம்ம மடக்கிட்டாலே போதும், கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவன் சுஜியை தான் டார்கெட் பண்ணுவான். ஆனால் நம்ம அதுக்குள்ள முந்திக்கணும். முடிஞ்சளவுக்கு நம்ம சுஜிக்கு சப்போர்ட் பண்றதை விட அவனை நம்ம டிஃபென்ஸ் பண்றதுக்கு தான் பார்க்கணும். இது லைட்டான ஒரு ட்ரிக் மட்டும் தான், அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது சுப்ரோ, நீ தான் அதை பாத்துக்கணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா நாங்க விட மாட்டோம் சொல்லிட்டு கசாமாவும் சொல்ல பாத்துங்கடா, கிட்டத்தட்ட 11 பிளேயரை டச் பண்ண ஒருத்தன் அவன் கண்டிப்பா விட மாட்டான். நீங்க அவனுக்கு லெவலுக்கு ஈடு கொடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் நல்லா பண்ணணும். அதனால
காக்கேகாவா டீம் யாருன்றதை நிரூபிங்கன்னு அப்படின்னு அவர் சொல்ல அதுக்கப்புறம் பாருங்க உற்சாகத்தோட பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்க பிராக்டிஸ்ல பார்த்தா ஹீரோ கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிக்கிறான் என் ஸ்பீடு பத்தல சுஜி சீக்கிரமா பண்ணும் வா திரும்ப பண்ணுவோம் சொல்லிட்டு திரும்ப ட்ரை பண்ண வைக்கணும் ஹீரோவை சரி ஓகேடா வாடா கசமா திரும்பி பிராக்டிஸ் பண்ண சொல்ல என்ன பாச்சு திடீர்னு சூப்பரோக்கு தீயா வேலை செய்யறான் கண்டிப்பா அவன் தோக்கடின்னு ஒரு குறிக்கோள்ள இருக்கான்ப்பா அதுக்கப்புறம் வந்து சூப்பரோ வந்து ஹீரோக்கு பால் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் திரும்பி ஹீரோ சொதப்ப ஆரம்பிக்கிறான் இதே மாதிரி பல முறை பண்ணிட்டு இருக்கேன் கடுப்பாயிட்டு அவனும் டே திரும்ப ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ஆரம்பிக்க ஒரு கடத்துல பார்த்து ஹீரோ பிரமாதமா அதை செஞ்சு அமைச்சிருவான் சூப்பரான்ற மாதிரி உங்களை பாருட ஆனா இன்னொரு பக்கம் ஹீரோக்கு கொக்குபோ பண்ண விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான் அதுக்கப்புறம் வந்து கொக்குபோடைய டீம் விளையாடிட்டு இருக்க கிரவுண்டுக்கு அவனும் வரேன் அதுல அவனுடைய நண்பங்க அவன் கூட விளையாட யோசிச்சு பார்க்கறான் அப்ப அந்த டீமுடைய கோல் கீப்பர் வந்து ஆப்போனன்ட் ரொம்ப கதறிட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு அவன்கிட்ட இந்த பையன் கண்டிப்பா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுடா கொக்குபோ அது தோத்த டீம் அவ்வளவுதான் அது உண்மைதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு இதை பார்க்கும்போது எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணா அப்படியாப்பட்ட ஒருத்தன் இப்போ ரொம்ப மோசமா மாறிட்டான் என்ன பக்கம் வந்து சுஜி வந்திருக்கதை பார்த்துட்டு எல்லாருமே அவனை அந்த இடத்துல ஆய் சொல்லி வரவேற்கிறாங்க ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம கொக்குபோவை பார்க்க அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் கொக்குபோ சாக்கர் உனக்கு ஃபன்னான விஷயம் தான்டா ஏன் வர ரொம்ப மாறிட்டு விளையாடிட்டு இருக்க நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நான் அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் மேலதான் தப்பு நான் இப்போ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறேன் இங்க பாடுறா இதுக்கப்புறம் நான் உன்னுடைய உதவி எதிர்பார்க்க போட கிடையாது நான் தனியாக தான் விளையாட போறேன் எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை உன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு பிடிக்கல நீ யார் இதுக்கப்புறம் எனக்கு யாருன்னே தெரியாது போயிட்டு இந்த இடத்த விட்டு நான் உனக்கு தோக்கடிச்சு நான் யாரும் நிரூபிக்கிறேன் என்னை எவ்வளோ மனசை நோக்கடிச்சிருப்பேன் அது எல்லாத்தையுமே நான் திரும்ப பண்ணாம விட மாட்டேன் உனக்கு இப்போ என்ன ஃபைட் பண்ணுறதுக்காக தான் உன வந்தேன் ஏய் என்னடா பேசுறேன் நான் அதுக்காக வரலடா உனக்கு சொல்லி புரிய வைக்க தானே வந்தேன் என்ன செய்வேன் சுஜியை வெறுப்பேற்றுனே வந்துட்டானே இந்த இடத்துல எங்களுடைய மேட்ச் கெடுக்கத்துனே வந்திருக்கேன் இந்த இடத்துல எங்களை நிம்மதியை மேட்ச் விளையாட விடுறான் இதை விட்டு போறியால அடிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்காங்க ஹீரோ கூட ஆனா கொகோபோடைய டீம் கேப்டனா இருக்கிற அவனும் டே அவன் அதுக்காக எல்லாம் வரல அவனும் ஒரு பிளேயர் தான் நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க சாரி கேஸ் எங்களை மன்னிச்சிருங்க இந்த பைத்தியக்காரன் தேவையில்லாம இந்த சைடு வந்துட்டான் எங்களை மன்னிச்சிருக்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம ஆளுங்க வந்து கூட்டு போயிடறாங்க அவன் ஹீரோவை தனியா கூட்டு வந்துட்டு போத்து போந்து எடுக்கிறாங்க ஹீரோவை டேய் எதுக்கிட்ட நீ இதுக்கு வந்த அவனுங்களே ஏற்கனவே நம்ம மேல கடுப்புல இருக்கானுங்க நம்மளுடைய எனிமி ஆப்பனன்ட் வேற அவனுக்கிட்ட போயிட்டு ஏன் நீ சேர்ந்துட்டு இருக்க கண்டிப்பா நம்ம 3 பேர் சேர்ந்து அவங்களை விளையாடி தோக்கடிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி கசமாவ சொல்ல ஏ சுஜி நீ ரொம்பவும் கொக்குபோவை நினைச்சதை ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுப்புரவும் கேட்க உண்மைதான் கண்டிப்பா நான் ஜெயிச்சாகணும் அவனுக்காக கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதுக்கப்புறம் ஹீரோ அந்த விட்டு கிளம்ப நைட் டைம்ல பார்த்தா கோச்சும் ஸ்கூல்ல ஏதோ லேப்டாப் நோண்டிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்து ஹீரோக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வருது அதுல அவனுடைய அப்பாவும் சாரி என்னால வர முடியாது நாளைக்கு உனக்கு நேஷனல் கேள்விப்பட்டேன் என்ன மன்னிச்சுன்ற மாதிரி கேட்டுப்பாங்க எங்க அப்பா எம்மால இவ்வளவு கவலைப்படுறான்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கசமா ரொம்ப நர்வஸா இருக்கான் அவன் உன்ன பக்கம் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கம்மியா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு அவன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் பேசணுன்ற விஷயத்துக்காக போறான் இன்னொரு பக்கம் நம்ம சுப்புரவும் தன்னுடைய கசாமா கூட சேர்ந்து விளையாடணுன்ற ஒரு எண்ணத்தோட ரொம்ப உறுதியா இருக்கப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அடுத்த கட்ட மேட்ச்ல தன்னுடைய பொசிஷன்ல என்ன பண்ண போறோன்ற விஷயத்தோட அதை கண்டிப்பா ரொம்ப தீவிரமா பண்ண போறோன்ற ஒரு நினைப்போட இருக்காங்க மறுநாள் மேட்ச் காமிக்க இன்னைக்கு உங்களுக்கான ஃபைனல்ஸ் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஸ்டார்டிங்ல ஒரு லூசஸா இருந்த நீங்க எல்லாருமே இப்போ இந்த அளவுக்கு வந்திருப்பீங்கன்னு உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கண்டிப்பா இதுல வெட்டு கொடுத்துறாதீங்க ஜெயித்திரங்க எப்படி ஆச்சுன்ற மாதிரி அதுக்கப்புறம் கோச்சு உற்சாகப்படுத்தி எல்லாருமே உற்சாகமாட்டி அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிக்க இந்த பக்கம் பார்த்து ஹீரோடைய அம்மா அப்புறம் எல்லாரோடைய பேரண்ட்ஸ் வந்ததுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க கசாமா குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இவன் குழந்தையே தான்டா மேட்ச்ல இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பொசிஷன்ல நிக்க சொன்ன மாதிரி எல்லாரும் நான் வச்சுக்கோங்க கொக்குபோ தான் அவங்களுடைய டார்கெட் அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவும் கொக்குபோ கண்டிப்பா நம்ம சேர்ந்து விளையாடுவோம் உனக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சு உன்னை நான் பழைய மாதிரி மாத்தாம விட மாட்டேன் இந்த ஒரு மேட்ச்ல அவனுக்கு ஒரு பக்கம் வேற லெவலில் வெறித்தனம் நின்று இருக்கேன் கண்டிப்பா உங்களால என்ன ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி கொக்குபோவும் சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா மேட்ச் வெறித்தனம் ஆரம்பிக்குது விட்டுறாதீங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் பால் எடுத்துன்னு போக ஹீரோ ஒன்று பக்கம் கொக்குபோ கிராஷ் பண்ணி போக சொன்னடா பார்த்தா ஒரு காலம் வந்து தடுக்க அதுக்கப்புறம் அவனுடைய ஸ்ட்ராட்டஜிகள் பிரகாரம் அவனுக்கு விளையாட ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் சொன்னடா தடுக்குதுன்னு பேரை பார்க்க டேய் நம்பர் 10 மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான்டா கொக்குபோ அவன் எனக்காக தான் வந்துட்டு இருக்கான் நீங்க எல்லாரும் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோ அவனுடைய இஷ்டத்துக்காக எல்லாரையுமே ஃபார்மேஷன் கொஞ்சம் மாத்திடுறான் ஏன்னா என்னதான் அவங்க டார்கெட் பண்றதுனால இதனாலேயே கொஞ்சம் சொதப்பிக்குது மேட்ச் கோச் இதை பார்த்துட்டு இங்க பாரு சுஜி உன்னுடைய இஷ்டத்துக்கு மாத்தாத ஃபார்மேஷன் படி விளையாட கண்டிப்பா எல்லாமே கரெக்டா போகுன்ற மாதிரி அவரும் சொல்ல நல்லா புரிஞ்சுது கண்டிப்பா என்னோட டீமோட சேர்ந்து உன்னை தோக்கடிக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து சூப்பரோவும் பால் அனுப்ப ஹீரோ உன்ன பக்கம் கொக்கோவை கிராஸ் பண்ண அவன் பார்த்தா தோத்து போக போறடா நீ உன்ன மாதிரி எனக்கு கேவலமான நண்பனை நான் இன்னைக்கு தோக்கடிச்சு நான் யாரும் நிரூபிக்கிறேன் பரவாயில்ல நீ என்ன ஒண்ணு சொல்லிக்கோ கொக்கோபோ ஆனா நீ என்னுடைய பழைய கால நண்பன் தான் உனக்கு நான் இந்த இடத்துல எல்லாத்தையுமே மாத்தி சொல்லி புரிய வைக்கிறேன் இந்த மேட்ச்ல உன்னை தோக்கடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனை சொல்ல இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவையே 4-5 பேர் டிஃபெண்ட் பண்றதுல மத்தவனால குவாட்ட விட்டுறாங்க இதை பார்த்து மாதிரி ஹீரோவும் சுப்ரோ விட்டாதரா போடா என்ன சுப்ரோவா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷக்காவேன் ஏன்னா பக்கம் கசமாவை தடுக்கிறதுக்காக கொக்கோபோ போக அடுத்த ஸ்ட்ராட்டஜிகளை அவன் கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு திமிரில் இருப்பான் நம்ம கொக்கோபோவும் ஆனா பார்த்தா சுப்ரோவே ஆட்டோமேட்டிக்கா கோல் போறது போக வெட்ட மாட்டானா அப்படின்ற மாதிரி அவனை தடுக்க வரேன் இவனை பார்த்ததுல கொக்கோபோ வந்து நம்ம ஹீரோவை கண்டுக்காம விட்டுட்டான் டேய் அங்க பாருங்கடா அவனை அப்படின்ற மாதிரி சுஜியை சொல்ல ஓப்பன் பேஸ்ல பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு சுப்ரோ பாலை பாஸ் பண்ண ஹீரோ அதுக்கப்புறம் சமமாக கோலை போடுறான் கோல் கீப்பராக அந்த கோலை பார்க்கவே முடியாது அவ்வளவு ஸ்பீடா இருக்கும் இன்னொரு பக்கம் கொக்கோபோ இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான் என்ன இவன் பர்ஃபெக்டா என்ன பயன்படுத்தினா போல என்னுடைய இடத்துல வேற ஒருத்தனை அவன் பயன்படுத்தி இப்போ கோலை போட்டுருக்கான் என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கிற மாதிரி அவன் குழம்புறான் இந்த பக்கம் எல்லாரும் திறமையா விளையாட ஆரம்பிக்க அந்த ஒரு மேட்ச்ல பார்த்தா ஹீரோவும் எல்லாரும் விட்டாதீங்க சொன்னடா போடா சொன்னடா பார்த்தா அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணது போகும்போது கால் தடிக்க கீழே விட ஆப்போனன்ட் கேப்டன் அவனுக்கு உதவி பண்றான் அதுக்கப்புறம் எல்லாருமே மனசை விட்டு ரொம்ப என்ஜாய்புல்லா அதை விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஆனா கொக்கோபோவை தவிர்த்து இந்த பக்கம் கோல் போட்டுருவானுங்க ஆனா நம்ம கேப்டன் தடுத்துருவான் விட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ரொம்ப முயற்சி பண்றானுங்க ஆனா அவங்ககிட்டயுமே பால் நிக்காது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பால் மாறிட்டே இருக்கும் கொக்கோபோக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் கொஞ்சம் கத்துறான் ஆனா நம்பர் 10 இருக்கும் அதை பண்ண முடியாது விட்டுறாதீங்க சொல்ல இன்னொரு பக்கம் சொன்னா வந்து பாலை பாஸ் பண்றதுல சூப்பரோ இன்னொரு பக்கம் பால் நம்ம ஹீரோக்கு பாஸ் பண்ண தயாரா இருக்கேன் ஆனா கொக்கோபோ வந்து ஹீரோ போறதை பாத்துறோம் கோலை போறதுக்கு போது அந்த அவனும் கிட்ட வந்துட்டு வேர்ல்டு கிளாஸ் பிளேயரா நீ உன்னோட
ஷூட் எல்லாம் இந்த இடத்துல நிக்காது கண்ணா, இப்ப நான் உன்னை தோக்கடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போடும்போது பார்த்தா கொக்குபோ பால் எடுத்துருவான். இன்னொரு பக்கம் அவனுடைய கேப்டனுக்கு போக, கேப்டன் அதுக்கப்புறம் நம்ம கொக்குபோக்கு பால பாஸ் பண்ற, ஹீரோ ஃபாலோ பண்ணி அவனை போக, கண்டிப்பா உன்னை என்னால ஜெயிக்க முடியும் பாக்குறியா, எங்களுடைய ஃபார்மேஷன் ஈடினே இல்லடா, இண்டிவிஜுவலா நாங்க யாருன்னு நிரூபிக்கிறோம்னு சொல்லிட்டு நண்பங்காரன் வெறித்தனமா விளையாடி கோல போடுவான் பாருங்க. ஹீரோ பார்த்து அதிர்ச்சி ஆயிடுவான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 1-1 நின்றுட்டானுங்க, எங்களை குறைச்சி இட போதாதுன்னா ஷூட் அப்படின்ற மாதிரி அவனை சொல்ல, அதோட ஹீரோவும் இது ஒரு கோல் தான், நம்ம விடக்கூடாது, வாங்க முன்னேறுவோம், இவனெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ கதை என்ன தன்னுடைய டீம்மேட்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்குற வகையில் தான் அவன் சொல்றான். மிச்சப்படி தப்பான அர்த்தம் கிடையாது. மேட்ச் திரும்பி ஆரம்பிக்க கோல் கீப்பர் ஆப்பனட்டும் ரொம்ப கதறான், நம்பர் 10 லாக் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் ஹீரோவை லாக் பண்ண சஹாராவை அனுப்பேன். ஆனா போற வகையில பார்த்தா கசமா குறுகால வரதை பார்த்துட்டு எல்லாம் கொக்கோபோவும் போயிட்டு தடுக்கிறான். அதுக்கப்புறம் ஆப்பனன்ஸ் கிட்ட பால் போக, பரவாயில்ல ஷூட் உன்னால நகர முடியாது, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் மாதிரி அதுக்கப்புறம் அவன் திமுறை சொல்லிட்டு போக, ஹீரோவும் கதறான், விட மாட்டேன்டா, கவுண்டர் கொடுக்கணும்டா சீக்கிரம்டா. ஆப்பனன்ஸ் கிட்ட இருந்து பால் வாங்கி நம்ம ஹீரோ அனுப்பினாலுமே பார்த்த குறுகால இந்த கொக்கோபோ வந்து பால் எடுத்து ஷூட் ஒன்னும் தெரியலடா உனக்கு, பழைய கால கொக்கோபோ கிடையாது, நானு இப்ப டோட்டலா மாறிட்டேன், கண்டிப்பா என்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி தோக்கடிக்கணும்ன்றது தான் நீ ஆசைப்பட்டு இருக்க, ஆனா அது நடக்க விட மாட்டேன்டா அப்படின்னு பக்கம் சுஜியை வந்து மூளை செலவை செஞ்சுட்டான். இதனால அவன் குழம்பு போயிட்டு இருக்கு. கேப்டனோ டேய் சுஜி போடா விட்டுறாதீங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் வந்து யாருன்ற மாதிரி குழப்பத்துல கேப்டன் இருக்கேன். அதுக்கப்புறம் கொக்கோபோ எத்தனை பேர் வந்து டிஃபெண்ட் பண்ணாலுமே அசால்ட்டா திரும்பி போட்டுருவான் பாருங்க கோல். எப்படா இவன் கோலை போட்டான்ற மாதிரி நம்ம கேப்டனே பார்த்து ஷாக்காவான். 2 கோல் வந்துருச்சு. என்னடா ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல, நீ கோல் கீப்பர் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ரசிக்கிறன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஒண்ணு நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோமா என்ன, நீ சொல்றது சரிதான், ஆனா இந்த சாக்கர்ன்றது ரொம்ப போரிங்கான விஷயமா தான் எனக்கு தெரியுது. இப்போ கோச் இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் கொஞ்சம் மாத்தி சொல்ற, எல்லாருமே அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி விளையாட ஆரம்பிக்க, இப்போ கொஞ்சம் சாதகமா போகுது. இருந்தாலுமே கொக்கோபோ ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான். நம்மளுடைய கண்ட்ரோல தான் இருக்கணும், விட்டு கொடுத்துறாதீங்கிற மாதிரி ஹீரோ இன்னொரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் சுப்ரோ மேல இருந்த கவனத்தை வந்து நம்ம ஹீரோ மேல வைக்கல நம்ம கொக்கோபோ, அதனால தப்பு பண்ணிட்டு ஒரு நினைப்போட ஷாக்காகி பார்க்க சுப்ரோ இதை பயன்படுத்தி நம்ம ஹீரோக்கு பால பாஸ் பண்ண, ஹீரோ அதுக்கப்புறம் சனியான பாயிண்ட் தேர்ந்தெடுக்கிறான். அந்த ஒரு சமயத்துல பார்த்தா நம்ம கொக்கோபோவை குறுக்கால வந்துட்டு தடுக்கிறதுக்கு வருவான், பற்ற மட்டன் சொட்டி இவன் போக, ஆனா இருந்தாலுமே பார்த்தா ஹீரோக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் கிக் தான் ஞாபகம் வருது. அந்த சைடுல வந்து அவன் கிக் பண்ணும்போது அந்த செவ்வறு மாதிரி நினைச்சு நம்ம கொக்கோபோ அழுத்து பிடிச்சி ஒரு கிக்கு சம வேகமா விடுவான் பாருங்க. அவன் விட்ட கிக்கில பார்த்தா கோல் கீப்பர் பின்னாடி போயிட்டு உள்ள விழுந்துருவான். என்னடா இது வெளியே போயிடுச்சுன்ற மாதிரி எல்லாரும் பார்த்து சக்கவே, பரவாயில்ல சுஜி உன்னுடைய கிக்கு உண்மையிலே வேற லெவல் தான், ஆனா இருந்தாலும் நமக்கு இன்னும் டைம் இருக்கு, விட்டுறாதீங்க. ஹீரோ பக்கம் சோக்கமேட்டி யோசிச்சுட்டு இருக்க, எதை பத்தி யோசிக்காத, திரும்பவும் ட்ரை பண்ண, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம், நல்லா புரிஞ்சுது, ஆனா எதையும் யோசிக்காதான்னு சொல்லிட்டோம், உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ புரிஞ்சுனே, கண்டிப்பா அவனை நான் மாத்தி பழைய மாதிரியான ஆளா மாத்த போறேன். கொக்கோபோ தான் இருக்கிறதுல மோசமான ஆளு, அவன் ஒரு மான்ஸ்டர் பாந்தத்துல சொன்னடாவும் கோச் நம்ம இப்போ அந்த ஜீனியஸ் இருக்கான்ல, அவனுக்கு எதிராக நம்ம ஒரு என்ன பிளான் பண்ணணும். அவன் சுஜியை வந்து ஃபோக்கஸ் பண்றான், எல்லாருக்குமே பால் போனப்போ அவங்கள தான் ரொம்ப டார்கெட் பண்றான். அப்போ நம்ம அதிகப்படியான டிஃபென்ஸ் அவனுக்கு நம்ம கொடுத்தாப்பலே போதும், அதிகப்படியான ஒருத்தர் மேல மட்டும் அவனுக்கு கவனத்தை செலுத்துற மாதிரி பண்ணிட்டோம்னா இன்னொருத்தர் அதுக்கேற்ற மாதிரி பாலை பாஸ் பண்றதுனால கண்டிப்பா அவன் சொதப்புவாங்க. இதை பயன்படுத்தி நம்ம கோலை போட்டலாம். கொக்கோபோவை எப்படிதான் நம்ம தடுக்க முடியும், நல்ல பாயிண்ட் தான் சொன்னேன். கண்டிப்பா அந்த மான்ஸ்டருக்கு எதிராக இதை பயன்படுத்துவோம். தயாரா? கண்டிப்பா நாங்க ரெடி. அதுக்கப்புறம் திரும்பி மேட்ச் ஆரம்பிக்க, என்னடா பயங்கரமா விளையாடிட்டு இருக்கேன், சாரி ஆனா நான் மன்னிச்சிரு, விட மாட்டேன்ற மாதிரி அதுக்கப்புறம் பால் எடுத்துன்னு போக, கொக்கோபோவை விட்டுறாதீங்கன்ற மாதிரி சொல்ல, என்ன பக்கம் பார்த்த பால் எடுத்துருவான் நம்ம கொக்கோபோ விட மாட்டேன்ற மாதிரி ஹீரோ வர, ஷூட் உன்னால எப்பவுமே முடியாது, ஏன் முயற்சி பண்ற, வேஸ்டா, தோத்து போதான் போறீங்க. கேப்டன் அவன் கிக் பண்ண போறான்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக பார்க்க குறுக்கால பார்த்தா ஹீரோ டக்குன்னு வந்து தடுத்துருவான். இன்னொரு பக்கம் ரீபவுண்ட் ஆயிட்டு பால் வந்து இன்னொருத்தரும் போக, ஆஹா பவுல போட்டுவானு சொல்லிட்டு சாக்காவே, அந்த பால பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கேப்டன் கோல் கீப்பர் தடுத்துருவான். வேற லெவல் ராணி. இதுல பார்த்து நம்ம கொக்கோபோவும் அவனுடைய டீம்மேட்ஸை பார்க்க எல்லாருமே அந்த இதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. கொக்கோபோ நான் உனக்கு சொல்லிட்டேன், கண்டிப்பா இந்த மேட்ச்ல நான் உன்னை மாத்துவேன், என் கூட நீ திரும்ப பழைய மாதிரி விளையாட வைப்பேன் பாக்குறியா, எனக்கு எப்பயோ புரிஞ்சிருச்சுடா, தனியா எப்பவுமே ஒருத்தரால சாதிக்க முடியாதுன்னு, எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடினா தான் ஜெயிக்க முடியும்னு, கண்டிப்பா உன்னுடைய உதவி எனக்கு திரும்ப தேவைப்படும், ஆனா இந்த ஒரு மேட்ச்ல நான் அதை புரிய வைப்பேன், இண்டிவிஜுவலா நீ நினைச்சிட்டு இருக்க ஜெயிக்கலான்னு அந்த ஒரு நினைப்புல இருந்து தப்பா மாறி தான் இப்போ நான் நல்லவனா மாறி இருக்கேன், அந்த மாதிரி நீயும் மாறியே தெரியணும், கண்டிப்பா நான் உன்னை மாத்தாம விட மாட்டேன், எனக்கு பழைய கொக்கோபோ தேவை, விட மாட்டேன்ற மாதிரி மனசார அவன் சொல்ல, இன்னொரு பக்கம் இதை அவன் கண்காணிக்கிறான். அவனுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே கொக்கோபோ நம்ம இதுல தோத்து போக கூடாது, அதனால எங்க கூட சேர்ந்து விளையாட, இண்டிவிஜுவலா விளையாட உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, கேப்டன் இன்னொரு பக்கம் மனசார சொல்றான், கொக்கோபோ உன்னுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது, பட் நாங்க உன்னுடைய டீம் தான்டா, நம்ம எல்லாருமே ஒரே டீம், கண்டிப்பா நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நம்ம இதுல ஜெயிக்க முடியாது, தோத்துட்டினா நம்ம எல்லாரும் தோத்த மாதிரி தான் அர்த்தம், அதனால விட்டுறாத மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் மேட்ச் திரும்பி ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து நம்ம கொக்கோபோ விளையாடுறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன், நல்லா தான் விளையாடுறான், ஷூட் என்ன பாக்குறான், எனக்கு அதுவே போதும், என்ன மன்னிச்சிடு கொக்கோபோ, இதனால வரைக்கும் நான் உன்னை தப்பா புரிஞ்சிருந்தேன், என் மேல தான் தப்பு, நான் அந்த மாதிரி சொல்லிருக்கவும் கூடாது, மனசார யோசிச்சிருக்கவும் கூடாது, இதனால வரைக்கும் நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன், இப்ப எல்லாமே மாறிடுச்சு, நம்ம ஒன்னா இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் இப்ப 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா தான் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் விளையாட ஆரம்பிக்கிறாங்க, போட்டி போட்டு. சுப்ரோ இன்னொரு பக்கம் பால ஹீரோக்கு பாஸ் பண்ண, ஷூட் விட மாட்டேன்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்த கொக்கோபோவை சிரிச்சுக்கினே தடுக்கலாம் வர, ஆனா ஹீரோ இன்னொரு பக்கம் பால் எடுக்கலாம் சமயத்துல கசாமா இன்னொரு பக்கம் பார்த்தா வந்து தடுத்துருவா குறுக்கால, நீ எனக்கு திரும்ப வேணும்டா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே நம்ம சுஜியும் ஷூட் பண்ண, அவனுடைய ஷூட் அவ்வளவு வேகமா இருக்கு, போன வேகத்துல அந்த கோல் கீப்பர் திரும்பியும் போய் கோல் ஃபர்ஸ்ட் கோல் உள்ள பூந்துக்கிறான், என்ன பக்கம் அந்த பால் ரீபவுண்ட் ஆயிட்டு திரும்பி கோல் ஆயிடுது. ஹே என்னடா லெஜெண்டரியான லெஃப்ட் ஹேண்ட் கிக், அது வேற வராது. இப்ப 2-2 முறையில செகண்ட் ஹாஃப்ல தயாரா இருக்காங்க, இன்னும் ஒரு கோல போட்டா போதும் இவங்க ஜெயிச்சிடலாம். இரவு பக்கம் அவனுடைய நண்பர்கள் பாராட்டி இருக்க, இன்னும் மேட்ச் முடியல, விட்டு கொடுத்தாதீங்கிற மாதிரி நம்ம அவனோட பக்கம் பாக்குறானுங்க, அதான் கொக்கோபோ ஓடிக்காங்க, அவனுக்கு அவன பக்கம் சப்போர்ட் பண்றதை பார்த்துட்டு கொக்கோபோ புரிஞ்சுக்கிறான், நம்ம விட்டு கொடுக்க கூடாது, நம்மளும் இவங்களுக்கு ஜெயிச்சாகணும்
போகணும். டைம் இன்னும் கம்மியா இருக்குது, அதுக்குள்ள சீக்கிரமா கோல போடணும்னு ஒரு முயற்சியோட அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிக்க கொகுபோ திரும்பி வந்துட்டு இருக்கான். கொகுபோ அதுக்கப்புறம் நல்லா விளையாட ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் பார்த்தா கேப்டனுக்கு அவன் பால் பாஸ் பண்ணிடுறான். ஹீரோவும் என்னடா அந்த மாதிரி ஷாக்காவே. அதுக்கப்புறம் பார்த்தா கேப்டன் வந்து நம்மளுடைய கேப்டனுக்கு அலற ஒரு லெவலுக்கு கோல போட்டுவான். அவனும் ஷாக் ஆயிடுவான். பார்த்தா இப்போ 2-3 நிலைமை லீடிங்ல இருப்பானுங்க. என்ன பக்கம் கோல் கீப்பர் கதருவான் நம்ம டீமை சேர்ந்தவன். ஆனா ஹீரோ ஒன்னொரு பக்கம் இப்போ கொகுவோட ரியாக்ஷனை பார்க்க அவன் பார்த்து ரொம்ப சோகத்தில் தான் இருக்கான். டைம் இன்னும் முடியலடா, இன்னும் 1 நிமிஷம் இருக்கு, சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு கோச் ஒன்று பக்கம் கத்துறான். உண்மைதான் ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு திரும்பி ஆரம்பிக்கிறாங்களா பாருங்க. விட்டு கொடுக்க கூடாது, திரும்ப பார்த்தாலும் பாருங்க முயற்சி பண்றதுல இப்போ வேற லெவலில் ஆடுவானுங்க. அந்த 1 நிமிஷம் இருக்குதுல, இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது, சீக்கிரம் கோல போடுங்க, விட கூடாது, தடுங்கடா. இன்னொரு பக்கம் பால் பார்த்தா நம்ம ஹீரோக்கு வர ஹீரோடைய அந்த லெஃப்ட் லெக் ஷூட் வந்து தயாரா இருக்கு. அது அவ்வளோ பவரா இருக்கும். எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அவனுடைய ஷூட்டை வந்து இன்னொரு பக்கம் கொக்குபோவும் பார்த்துட்டு ஏத்துக்கிறான் அந்த வின்னிங்க. ஹீரோ அதுக்கப்புறம் சம வேகமா ஷூட் பண்றதுல கொக்குபோவை தாண்டி பின்னாடி இருக்கிற ஒருத்தனை அடிச்சு தூக்குது அந்த பால். அவனையும் தாண்டி அந்த கோல் கீப்பர் வந்து மூஞ்சில அடிக்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா வந்த வேகத்துல அப்படியே மேல ஜம்ப் பண்ணி கோல் போஸ்ட்டுக்கு வெளியே போயிடும். கோல் போட முடியாம நம்ம கக்கைக்கவ டீம் வந்து நேஷனல்ல தோத்துட்டாங்க. தோத்துல எல்லாருமே சோகமா இருக்க. சுஜி இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எல்லாருமே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கக்கைக்கவாக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. இன்னொரு முறை பார்த்தல கக்கைக்கவா ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க நல்லாவே விளையாடுங்கிற மாதிரி எல்லாரும் மக்கள் எல்லாருமே ஆரவாரம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சீனியர்ஸ் 2 பேர், அதாவது சஹராவும் சானடாவும் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றாங்க. டேய் அழுவாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல கேப்டன் ஆயுதுட்டு இருக்க பார்த்துட்டு டேய் நீ தானே கேப்டன், நீ ஆயுதம் போற, எல்லாருக்கும் நீ தானே போய் ஆறுதல் சொல்லணும்னு சொல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் அழுதுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கொக்குபோவும் என்ன மன்னிச்சிரா ஷூட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனசார மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டு அவங்ககிட்ட அழுது புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் அவனை மன்னிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மனசார அவனை ஏத்துக்க திரும்பிய நண்பர்களா மாறிட்டானுங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து விளையாடுவோமா? கண்டிப்பா நான் உங்க கூட சேர்ந்து விளையாடுவேன். அதுல தான் ஜெயிக்காம விட மாட்டேன். கூட சேர்ந்து எனக்கு உங்க கூட விளையாடுறது ரொம்ப ஃபன்னா இருக்கும்டா ஷூட். இன்னொரு பக்கம் மேட்ச் முடிஞ்ச கையோட பார்த்தா இன்னொரு பக்கம் சீனியர்ஸ் 2 பேரும் வந்துட்டு நம்மளுடைய ஜூனியர்ஸ்க்கு முன்னாடி அழுவக்கூடாதுன்றதுக்காக தனியா வந்துட்டு இப்போ அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கானுங்க. ஃபீல் பண்ணாதரா, எல்லாம் சகஜமான விஷயம் தான், நம்ம அழுவக்கூடாது. இது கண்டிப்பா ஒரு நல்ல மேட்ச் தான். ஏன்னா இந்த வருஷத்தோட இவனுங்க இந்த இடத்த விட்டு போயிடுவானுங்க, அந்த ஸ்கூலை விட்டு. இதுக்கப்புறம் இவனுக்கு விளையாட மாட்டானுங்க. கோச் இன்னொரு பக்கம் வெளியே இருக்கு. மேனேஜரும் இன்னும் 2 பேர் சீனியர்ஸ் வரலப்பா போய் கோட் வந்துட்டான்னு சொல்ல இல்ல அவனுங்க அங்கே இருக்கட்டும், வரட்டும் பொறுமையாவே. இன்னொரு பக்கம் பார்த்த பசங்க எல்லாம் கூடி பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம தோத்துட்டோம் பா, அடுத்த கட்டமா என்ன பண்றது, அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? நாளையில இருந்து 5:30 மணிக்கு காலையில வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும், சரியா? என்ன சொல்றீங்க கோச்? ஆமாண்டா முட்டாளங்களா, உங்களுக்கு அடுத்த கட்ட வருஷத்தோடைய நேஷனல் காத்துட்டு இருக்குல்ல, அதுக்காக நாளையில இருந்து வரணும், வரலன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் காத்துட்டு இருக்குன்னு சொல்ல கண்டிப்பா கோச் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவும் மோட்டிவேஷன் ஆயிட்டு அதை கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோச் வந்து தன்னுடைய நண்பனுடைய கல்லடிக்கு வந்துட்டு கவலைப்படாது, அக்கைக்கு இப்பதான் புதுசா மாறி இருக்கு, நம்ம இருந்தப்போ எப்படி இருந்துச்சோ அது மாதிரி நான் உருவாக்காம விட மாட்டேன்ற மாதிரி அவனுடைய நண்பனுக்கு பார்த்து மனசார ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோடைய வீட்டுல இவன் பார்த்தா படுத்துட்டு இருக்க. டேய் என்னடா என் வீட்டுல படுத்துட்டு இருக்க, உனக்கு கிஃப்ட் கொடுக்க தான் வந்தேன், இங்கிலாந்துல இருந்து உனக்காக வாங்கி வந்திருக்கன்ற மாதிரி அவன் கொடுக்க. அதுக்கப்புறம் வந்து மேட்ச் திரும்பி ஆரம்பிக்கிற வந்த இடத்துல சகாராவும் சானடாவும் பார்த்தா ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டானுங்க. ஏன்னா அவனுடைய ஸ்டடிஸ் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அதனால அவனுக்கு போன பிறகு அவனுக்காக நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. சானடாவோ சகாராவோ நம்மளை விட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் 11 மெம்பர்ஸ் நமக்கு தேவைன்றதுனால இன்னும் 2 பேருக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும். கவலைப்படாத, இன்னும் ஒரு 2 பேர் புதிய ஆளுங்க வந்து சேருவாங்க. எப்படி இருந்தாலும் நமக்கு கிடைக்காமையா போயிடுவாங்க. அவங்கள வச்சு நம்ம திறமையா ஜெயிக்கலாம். ஹீரோ ஒரு பக்கம் எனக்கு இன்னமும் விளையாடணும்னு தோணுது. என்னடா சொல்ற? ஏய் வாடா போய் விளையாடுவோம், தப்பா என்ன ஆக போகுது, நைட்டு ஃபுல்லா விளையாடலாம் ஜாலியா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் ஆழ்ந்த இடத்த விட்டு 2 பேரும் கிளம்ப. இப்பதான் பிராக்டிஸ் முடிச்சோம், பரவாயில்ல வாங்கடா போப்போம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் ஹீரோவை கூட்டின்னு கிளம்ப. பார்த்தா பக்கத்திலேயே நம்ம கொக்குபோவா இருக்கான். வாடா கொக்குபோ நம்ம ஒன்னா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவோம், இதோ வந்துட்டா ஷூட்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நண்பகரனை கூட்டின்னு ஹாப்பியா அந்த இடத்த விட்டு பிராக்டிஸ் பண்ண கிளம்புறாங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருங்க கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஃபுட்பால் அனிமே உங்க எல்லாருக்கும் மனசார ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல இந்த அனிமே எப்படி இருந்துச்சோ சொல்லுங்க. கண்டிப்பா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் போடுறதுக்கு மறந்துடாதீங்க, அதுவே எனக்கு போதும். கமெண்ட்ல உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்த பட்சத்துல ஃபுட்பால் எமோஜி போடுங்க. சீசன் 1 மட்டும் தான், சீசன் 2ன்றது ஒன்றும் ரிலீஸ் ஆகல. கண்டிப்பா ஃபியூச்சர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா நான் வேணா போடுறதுக்கு ட்ரை பண்றேன். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்பா.